ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சும்மா இந்த மாதிரி நம்ம பேஜ் பேசியிருக்கேன் வாங்க போகிறேன். எவனோ ஒருத்த மீம் பேஜ் போய் 50 லட்ச ரூபாய்க்கு வாங்க போனா 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு பிரயோஜனம் கிடையாது. நீ எதுக்கு போய் 50 லட்ச ரூபாய்க்கு வாங்குற? எல்லாருமே கிரியேட்டர்ஸாக இருக்கும். அப்போ எல்லாருமே கிரியேட்டர் இருக்கிறதுல என்ன பிரயோஜனமாக இருக்க போகுது? சரிடா, நான் வந்து கண்டென்ட் செல்லிங் ஸ்பேஸில் ஆல்ரெடி நான் ரேடியோவில் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். ஸோ நான் பிஸ்னஸ் சைடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த சைடு நீங்கள் பாருங்கள், இந்த சைடு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் ஸ்மைல் செட்டு. இவ்வளோ இருக்கா? நம்ம வந்து ஏதோ பெருசாக பிஸ்னஸ் பண்ணிட்டோம்னு நினச்சிட்டு இருக்கோம், நம்ம பெருசாக ஃபண்டிங் வாங்கிட்டோம்லாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம கம்பெனி அப்போ 100 கோடி ரூபாய் விற்றுருக்கலாம், நம்ம இவ்வளோ கம்மியாக விற்றுருக்கோம். இது தெரியாமல் இருந்திருக்கோமே. நான் வந்து இன்ஸ்டாகிராமில் இவ்வளோ வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன்ப்பா, எனக்கு 1 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க எனக்கு இன்ஸ்டாகிராமில், வீடியோலாம் போட்டால் மில்லியன் கணக்கில் போகுது அப்படின்றாரு. அப்போ ஏன் என்கிட்ட வரீங்க அப்படின்னு நான் கேட்டேன். கரெக்டு, ஆனால் வந்து கஸ்டமராக மாற மாட்டேன்றாங்கப்பா. மெட்டா ஆட்ஸ் நாங்கள் பண்ணுறதே இல்லை, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் நான் பண்ணுறதே கிடையாது. ஜென்ரேட் பண்ணுவீங்க ஒன்லி கூகுள் பிளாட்ஃபார்ம் மட்டும். இந்த 3 விஷயத்தில் நான் பர்சனலாக என்னை நான் இப்போ கான்ட்ரிபியூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன் ஸ்மைல் செட் ராம், ஏன் பிளாக் ஷீப் ராம், ஏன் பீப்புள் ராம், ஏன் சென்னை மீம்ஸ் ராம்னா இப்படி தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு இது பிடிக்கும். மீம் பேஜ் எப்படி மணி பார்க்குறாங்க, அது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கலாம். ஹவு மீம் பேஜ் மேக் மணி? சென்னை மீம்ஸ் பண்ண நல்லா போச்சு, பட் இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, நான் வேறு எதாவது பண்ணலாமா? வெல்கம் ராம் ப்ரோ. ஹாய் பிரதர். வெல்கம் டு பீயிங் சீனியர்ஸ் வித் ஸ்ரீராம் செல்வன். தேங்க்யூ. ஓகே, இப்போ உங்களை நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, ராம் ப்ரோ தான் நெக்ஸ்ட் கெஸ்ட்டுன்னு சொன்னால் கொஞ்சம் பேர் சென்னை மீம்ஸ் ராமான்னு கேட்பாங்க, லைக் ஐடென்டிட்டி. இல்லைன்னா பிளாக் ஷீப் ஸ்மைல் சைட்டில் இருந்தாங்க, இல்லை கோஃபவுண்டர் அதான் ராமான்னு கேட்பாங்க. ஸோ அது நிறைய ஐடென்டிட்டி இருக்குது. கொஞ்சம் பேர் பீப்புளோட வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்களான்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒருத்தரை மீட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பீங்க? லைக் நம்ம ஆடியன்ஸுக்கும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகுறீங்கன்னா நீங்கள் எப்படி உங்களை ஐடென்டிஃபை பண்ணிப்பீங்க ஆக்சுவலி? ஓகே, நீங்கள் சொன்னது கரெக்டு. நம்மளோட ஜேர்னி வந்து ஸ்மைல் செட்டில் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஸ்மைல் செட்டில் இருக்கப்போ பாதி பேர் இன்னமும் மொபைலில் ஸ்மைல் செட்டே ராம் தான் சேவ் பண்ணியிருப்பாங்க, பாதி பேர் பிளாக் ஷிப் ராம்னு சேவ் பண்ணியிருப்பாங்க. ராமா வந்து ஒரு விஷயந்தான் சொல்கிறேன், ராம் அஸ் அ பர்சனாலிட்டி ஒன்று. இந்த பர்சனாலிட்டி டிஜிட்டலுக்குள்ளே இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. இன்றைக்கி வந்து டிஜிட்டல் இப்படி இயங்குது, அந்த இயக்கத்தில் நம்ம இப்படி அதுக்கு ஒரு லேபிளை குத்திட்டு நம்ம அப்படி அதில் ஒர்க் பண்ணுறோம். ஓகே, அப்போ நம்மளை பாதி பேர் அதுலேருந்து நம்மளை டிஃபைன் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கி கரண்ட் இப்போ சென்னை மீம்ஸ் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, சென்னை மீம்ஸுன்றது யார்கிட்ட சென்னை மீம்ஸ்ன்றது போய் சேர்ந்துருக்கோம் அப்படின்னா, ஆல்ரெடி ஸ்மைல் செட்டேன்னு யார் வச்சுருந்தோம் அவங்ககிட்ட தான் மறுபடியும் சென்னை மீம்ஸ்ன்ற போய் சேர்ந்துருக்கோம். இப்போ ராம் இது பண்ணிட்டு இருக்கானா, இப்போ ராம் இது செய்கிறாரா அப்படின்ற மாதிரியான தாக்கத்துக்குள்ளே தான் போகும். பட் என்னையை பொறுத்த வரைக்கும் ராம் அஸ் அ பர்சனாலிட்டி இது டிஜிட்டலை சுற்றி இயங்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியாக தான் நான் என்றைக்குமே என்னையை நான் பார்க்குறேன். ஓகே, ஒன்றாவது தடவை டிஜிட்டலில் வேறு செக்மெண்ட்டில் நீங்கள் இருப்பீங்க. கரெக்ட். அது ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பேஸ் எனக்கு. டிஜிட்டலில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுற ஒரு கேரக்டர். ஓகே ஓகே, எனக்கு ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது சென்னை மீம்ஸ் அந்த ஐடென்டிட்டியோட தான் இதாக இருந்தீங்க. ஸோ நீங்கள் சொன்னீங்க ஸ்மைல் சைட்டில் ஆரம்பிச்சிங்கன்னு. ஆமாம், நல்ல ஞாபகம் இருக்குது. ஸ்மைல் சைட்டே தான் யூடியூப்பில் ஒரு பெரிய சேனலாக ஃபஸ்ட் டைம் லைக் ஐடென்டிஃபை ஆனதுன்னு நினைக்கிறேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனதும் அந்த டைம் வந்து அந்த கார்த்திக்னு ஒருத்தர் கண்ணாடி போட்டுட்டு ஷோ பண்ணுவார்ல. ஆமாம் ஆமாம், அவர் ஷோ எனக்கு பிடிக்கும். சேட்டையன் கார்த்திக்கோட அந்த ஷோ பிடிக்கும். அவங்க போயிட்டு காமன் பீப்புளோட உட்காந்து பேசுவாங்க. ஆமாம், அந்த ஷோ நல்லா பிடிக்கும். அது மாதிரி ஸ்மைல் சைட்டில் இன்னொன்று இருந்துச்சு, ஃபுட் பற்றி நிறைய இதெல்லாம் சொல்லுவாங்க. ஓட்ஸ் பற்றி, ஐஸ்கிரீம்னா லேபிளில் வந்து ஐஸ்கிரீம்னு போட்டால் தான் அது வந்து ஐஸ்கிரீம் போட்டால் தான் ஐஸ்கிரீம், ஒரு இமேஜ் மட்டும் போட்டால் ஃப்ரோசன் டெசர்ட்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்குன்னு இருந்துச்சு. நிறைய சேனல் இருந்துச்சு அந்த டைம். அந்த டைம் ரொம்ப நிறைய சேனல் இருந்துச்சு. அந்த நாலேஜ் தான் நான் அன்னபூர்ணா மிட்டாயில் நிறைய பேசியிருப்பேன். ஓகே, ஆமாம், நான் அதில் பேசியிருப்பேன், இந்த ஐஸ்கிரீம் விஷயத்தை சொல்லியிருப்பேன். அந்த பாட்காஸ்ட் நல்ல போச்சுது. அதுக்கான ஆரம்ப புள்ளி அதுதான். ஓகே, எனக்கு நிறைய ஸ்மைல் சைட்டை ஃபன்னாக நிறைய விஷயங்கள் சொல்லி தந்துச்சு, இந்த விஷயம் சொல்லி தந்துச்சு. சேட்டையன் கார்த்திகோட அந்த ஷோ வந்து காமன் பீப்புளையும் நம்ம இது பண்ணணும், லைக் அவங்களும் சமம் தான் மாதிரியான விஷயம் சொல்லி தான் அவங்க காரில் கூட்டிகிட்டு போவாங்க அன்ப்ரிவிலேஜ் பீப்புளை. ஸோ அது மாதிரிலாம் இருந்துச்சு. அதான் என்னோட ஞாபகங்கள் ஸ்மைல் சைட்டை பற்றி. ஸோ அது நீங்கள் எந்த பாயிண்டில் ஸ்மைல் சைட்டில் இருந்தீங்க, என்ன மாதிரி ரோல் இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா? அதான் ப்ரோ, ஸ்மைல் சைட்டை போகிறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே பேசிக்காக நான் ரேடியோவில் ஒர்க் பண்ணேன். கிரியேட்டிவ் ஸ்பேஸ் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்ச ஸ்பேஸ். ஓகே, கிரியேட்டிவ் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கிறப்ப ரேடியோவில் இருக்கப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஷோஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என் ஷோஸை போய் நான் மார்க்கெட் பண்ணிட்டு வருவேன். இட் இஸ் நாட் மார்க்கெட்னு சொல்ல முடியாது, இந்த ஷோ யார் கேட்குறாங்க, ஆடியன்ஸ் யார் அப்படின்ற நமக்கு தெரியும். அந்த ஆடியன்ஸ் கிட்ட
எந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொலாபரேட் பண்ணிக்கிட்டா 2 பேருக்கும் வின் கிடைக்கும். ஓகே, நம்ம இப்போ இருக்க இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் மாதிரி. எக்ஸாக்ட்லி. இப்போ தான் அந்த வார்த்தையெல்லாம் புதுசு இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆகும், நான் இந்த டிஜி இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த குரூப் என்னை வாட்ச் பண்ணுறாங்க, இல்லை இந்த குரூப் என்னை லிசன் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அது ரிலேட்டட் யாராவது ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பார், ஒரு சின்னதாக லோக்கல் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பார். நான் அவர்கிட்ட போயிட்டு ஒரு காசு கொடுங்க, இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வரும்னு சொல்லுவோம். நானே போய் அதை பேசிட்டு வருவேன், ஷோ பண்ணிட்டு இருக்கேன், நானே போய் வித்துட்டு வருவேன். ஓகே, அந்த டைமில் நான் சொல்கிறது ஒரு 11-12 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ அவங்களுக்கு அது பெரிய காசு. பட் இருந்தாலும் நம்ம போய் ரெக்வஸ்ட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்க, இல்லைனா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன்லாம் எடுத்து பெஸ்ட் ப்ரைஸில் கொடுப்போம். நல்ல ட்ராக்ஷன் இருந்தது. ஓகே, நீங்கள் சேல் கொண்டு வர மாதிரி. ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, என் ஷோக்கு லிசனர்ஸ் அதிகமாகறாங்க. அந்த லிசனர்ஸ்க்கு தேவையான ப்ராடக்டை நான் என்டோஸ் பண்ணுற பட்சத்தில் இங்கே நல்ல ரேடியோவில் நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு ரேடியோ வேண்டாம் அப்படின்னு நான் ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு நான் பேங்கிங்கில் ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஓகே, எந்த ரேடியோன்னு சொல்லலாமா? சூரியன் எஃப்எம்மில் ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பேங்கிங்கில் ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணேன். எனக்கு என்ன ஐடியா அப்படின்னா, நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான், விக்கி, நீங்கள் சொன்ன கார்த்திக் எல்லாருமே ஸ்கூல்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸ்கூல் 11th 12thலேருந்து எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸு. அப்போலேருந்தே 3 பேருமே பிஸ்னஸ் பண்ணுன்றது ஐடியா. பிஸ்னஸ் பண்ணுன்றதுல விக்கிக்கு மீடியாவில் பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்றது ஒரு ஆக்ஷனாக இருந்தது. நான் என்ன பண்ணிட்டேன்னா, மீடியா ஒன் ஆஃப் தி பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்றத நான் டிசிஷன் எடுத்துட்டேன். ஓகே, இதுதான் இருந்தது. அப்போ ரேடியோ முடிச்சுட்டு பேங்க்குள்ளே போனோடனே பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். நம்ம இப்போ கிரியேட்டர் ஆக போகிறதில்ல, ஃப்ரண்ட் எண்டில் வரப்போகிறதில்ல. அட்லீஸ்ட் பிஸ்னஸ் பற்ற பேசிக்ஸ் நம்ம எங்கேயாவது கற்றுக்கலாம். ஓகே, ஒன்று எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணி கற்றுக்கலாம். அது பேங்க் மாதிரி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணி கற்றுக்கிறப்போ ஒருத்தவங்க எப்படி இந்த கம்பெனியை வேல்யூ பண்ணுறாங்க, ஓகே, ஏன் இந்த கம்பெனி கடன் கொடுக்குறாங்க, ஏன் இந்த கம்பெனிக்குள்ளே டிரான்சாக்ஷன் பண்ணுது, இப்படி ஒரு மல்டிபிள் ஏரியா ஆஃப் பிஸ்னஸை நம்ம அங்கே பார்க்கலாம். ஆமாம், பேங்க்கில் ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்போ நிறையா புதுசாக பிஸ்னஸை பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு ஒரு ஐடியாவில் பேங்க்குள்ளே போய் ஒர்க் பண்ணேன். ஒரு 3 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக பேங்கிங்கில் இருந்தேன். என்ன ரோலில்? பிரான்ச் ஹெட் பண்ணியிருக்கேன், சேல்ஸில் இருந்தேன், சேல்ஸ் ப்ராப்பர் சேல்ஸில் இருந்தேன். அப்புறம் லோன்ஸ் கொடுக்குறதுல இருந்தேன், ஆட்டோ லோன்ஸ், கார் லோன்ஸ் பண்ணுறது. ஸோ கார் லோன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஹெச்டிஎஃப்சியில் இருந்தேன். ஓகே, அதில் சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா மாருதி, எல்லா ஹுண்டாய், ஜாகுவர், BMW இந்த மாதிரி ஷோரூம் முக்கியமான செலிபிரிட்டிஸோட கார்ஸ்க்கெலாம் லோன் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப பிடிச்சி பண்ணுவேன், எனக்கு ஜாலியாக இருக்கும் அது. அப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் ஐ தாட் ஓகே, நமக்கு தேவையானது இங்கேருந்து கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கிறது டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். நம்ம இப்போ இங்கேருந்து ஏதாவது ஸ்விட்ச் பண்ணலாம், நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை நோக்கி மூவ் பண்ணலாம். ஓகே, ஆக்சுவலி அந்த நாலேஜை வைடன் பண்ணிக்கிறதுக்காக தான். கரெக்ட். அங்கே நம்ம சம்பளத்துக்காக வேலைக்கு போகல, நமக்கு ஒன்று கற்றுக்கணும். நமக்கு ஃபுல்லாக டீட்டெயில் அதை போய் நம்ம போய் படிச்சுட்டு நம்ம ஒரு பிஹெச்டியோ ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் எக்ஸ்பர்ட்டாக நம்ம மாற போகிறதில்ல. எனக்கு என்ன தேவையோ அது கிடச்சிருச்சு. ஸோ நம்ம அங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்றது தான் ஐடியா. அப்புறம் விக்கி எல்லோரும் பேசுகிறப்போ டிஜிட்டல் பெருசாக இருக்கும், ஓகே, டிஜிட்டலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி டிசிஷன் எடுத்து தான் ஸ்மைல் செட்டை ஆரம்பிக்கப்பட்டது. ஓகே, அதுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எங்கேயாவது இருந்துச்சா? அப்போ ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா டெம்பிள் மங்கீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, புட்சட்னி பண்ணிட்டு இருந்தாங்க. மும்பையில் ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தார்ல அந்த டைம், மொபைல் புட்சட்னியோட அதே இது இவங்க தான் மும்பையில் இன்னொருத்தவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம், பிக்சர் மிஷின் இல்லை, ஏதோ ஒரு பிராண்ட், இது கல்ச்சர் மிஷன் மும்பையில் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க தான் புட்சட்னியுமே. ஆமாம், கல்ச்சர் மிஷன் ஒரு பேரண்ட் கம்பெனி. ஓகே, அந்த பேரண்ட் கம்பெனி ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் சேனல்ஸ் பில்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சிங்கப்பூர் பேஸ்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வருது. ஓகே, அதில் புட்சட்னி இங்கே பண்ணுறாங்க அப்படின்றது தான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக கிடைச்சிது. அப்போ இது பெருசாக இருக்கும் போல இருக்குது, நமக்கு தெரிஞ்ச ஒரு கிரியேட்டிவ் ஸ்பேஸு, நம்ம போய் இன்னொரு இடத்துல ஒர்க் பண்ணுறது போல நம்ம இண்டிவிஜுவலாக அதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூடியூப் சேனல் அப்படின்றத ஆரம்பித்தோம். அப்போது ஓகே, எல்லாருமே கிரியேட்டர்ஸாக இருக்கும். அப்போ எல்லாருமே கிரியேட்டர் இருக்கிறதுல என்ன பிரயோஜனமாக இருக்க போகுது அப்படின்றப்போ, சரிடா நான் கண்டென்ட் செல்லிங் ஸ்பேஸில் ஆல்ரெடி நான் ரேடியோவில் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். அப்போ நான் இங்கே என்னோட ரோலை எடுத்துக்கிறேன். ஸோ நான் பிஸ்னஸ் சைடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சேல்ஸ் சைடு பிஸ்னஸ் சைடு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள அந்த சைடு நீங்கள் பாருங்கள், இந்த சைடு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் ஸ்மைல் செட்டே. அப்போ ஸ்மைல் செட்டைக்கு ஒரு ஃபண்டிங் இருந்தது, ஒரு இன்வெஸ்டர்ஸ் தான். ஏன்னா நமக்கு ரொம்ப புதுசு அது. ஓகே, அப்போ ஒரு இன்வெஸ்டர்ஸ் ஃபண்டிங்லாம் இருந்தது. அதை பேஸ் பண்ணி ஒரு 2.5 இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணோம். ஓகே, லைக் அந்த டைம் அது ரொம்ப புது இது. நீங்கள் சொன்னீங்க அவர் கல்ச்சர் மிஷின் அங்கேருந்து ஃபண்டிங் கொண்டு வந்தாங்கன்ட்டு. அது மாதிரி பிளே புக் இல்லை, லைக் தமிழில் இந்த மாடல் சக்ஸஸ் ஆகணும் இல்லை, எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க ஆக்சுவலி? அந்த இல்லை, இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நாங்கள் கண்டென்ட் போட ஆரம்பிச்சிட்டோம். கண்டென்ட்லாம் பயங்கர வைரல் ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ட்ராக்ஷன் காமிச்சு தான் நீங்கள் ட்ராக்ஷன் பயங்கரமாக ஆரம்பிச்சிது.
அப்போது வந்து யூடியூப் வந்து ஒரு மீட்டப் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க பாம்பேயில். அப்போ அந்த மீட்டப்புக்கு போனோடனே நீங்கள் எல்லாம் சூப்பராக பண்ணுறீங்க, அதெல்லாம் இதில் வந்து 10 பைசா கூட சம்பாதிக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா அது இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இதில் வந்து காப்பிரைட்ஸ்னு ஒரு பிரச்சனை இருக்குது, கண்டென்ட் இப்படி தான் பண்ணணும் ஒரு ஃபார்முலா இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு பண்ணுறீங்க, இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு காசு வேஸ்ட்டு, ஸோ அதை நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்போது வந்து இங்கே ரீஜனலாக வந்து ஒரு எம்சிஎன் இருந்தாங்க. இங்கே எம்சிஎன்றதுன்னா ஒரு மல்டி சேனல் நெட்வொர்க், ஒரு ஏஜென்சி பார்ட்னர்னு வச்சுக்கலாம். ட்ரெண்ட்லவுட் தான் எங்களை அப்ரோச் பண்ணாங்க. ட்ரெண்ட்லவுட், ஓகே. ஆக்சுவலி நேற்றுக்கு தான் இது வந்து எதிர்ச்சியாக நடக்குது. நேற்றுக்கு ஒரு ட்ராமா போயிருந்தேன் ஸ்டேஜ். ஓகே, அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன்ல. ஆமாம் ஆமாம். அதுக்கு வந்து ட்ரெண்ட்லவுட்லேருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. யார்? ராமகிருஷ்ணன் வந்து சஞ்சய் வந்திருந்தாங்க. அப்போ மீட் பண்ணேன். எனக்கு தெரியல, ட்ரெண்ட்லவுடுங்கிறது பார்த்த ஞாபகம் இருக்குது, டிவோ மாதிரின்னு தெரியும். மீட் பண்ணிட்டு ஸ்டார்ட் அப் பண்ணுறேன்னு சொன்னால் கார்டு தந்தாங்க, லைக் மீட் பண்ணணும் இனிமேல். ஸோ ட்ரெண்ட்லோடு வந்து அப்போ வந்து எங்களை அப்ரோச் பண்ணி, லைக் வி வில் பி எ பார்ட் ஆஃப் யுவர் ஸ்மைல் செட் பிராண்டுக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம், சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் கண்டென்ட் ரெகுலராக பண்ணுங்கள், நம்ம வந்து அதுலேருந்து உங்களுக்கு மானிட்டைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மானிட்டைசேஷன் 2 பேருமே ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மாடலை டிரைவ் பண்ணிவிட்டு கண்டென்ட் நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவங்க வந்து எங்களுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பிராண்ட்ஸும் அதுலேருந்து எடுக்க ஆரம்பிச்சு. ஸோ இதை ஒரு ப்ராப்பர் ஒரு ரெவன்யூ ஸ்ட்ரீமாக, இது ஒரு ரெவன்யூ மாடலாக மாற்றுறதுக்கு ட்ரெண்ட்லோடு வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. சூப்பர் ப்ரோ. அவங்க பேர் என்ன சொல்லுங்க? எம்சிஎன், மல்டி சேனல் நெட்வொர்க். ஓகே. ஆக்சுவலி நான் அவங்களோட கார்டு வாங்கினப்புறம் தான் பார்த்தேன் அவங்கள பற்றி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சிம்பிளாக சொல்லுங்கள் ப்ரோ. அவங்க ஒரு எம்சிஎன்றவங்க ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனல் நம்ம வச்சுருக்கோம், இல்லை ஏதோ ஒரு கண்டென்ட் ஸ்பேஸில் இருக்கோம் அப்படின்னா நம்ம தான் சரியாக பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நிறையா ஸ்டோரி கேட்டிருப்பீங்க, நான் இப்படி ஒரு கண்டென்ட் போட்டேன், திடீர்னு வந்து அந்த கண்டென்ட்டுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க, சேனலை தூக்கிட்டாங்க, இப்படி போட்டேன், காப்பிரைட்ஸ் பிரச்சனைலாம் என் பேஜ் போயிடுச்சு, இந்த மாதிரி பல ஸ்டோரிஸ் வந்து கேட்டிருப்போம். இதெல்லாம் நம்மளை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி இந்த மாதிரியான எந்த ஸ்ட்ரைக்கும் வராமல், இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் நம்மளோட இதில் வராமல், நம்ம கண்டென்ட் யாரும் ஸ்டீல் பண்ணி வேறு இடத்துல போட்டு அவங்க காசு சம்பாதிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரியான எல்லா பேக் அண்ட் டெக்னிக்கல் விஷயங்களை எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகே. நமக்கு ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் டீம். எக்ஸாக்ட்லி, அப்படி வச்சுக்கலாம். லீகல் டீம் மாதிரியே சொல்லலாம். லீகல்னு சொல்லலாம். எல்லாமே பார்த்துப்பாங்க, ஃபுல்லாகவே பார்த்துப்பாங்க. நம்ம வந்து கண்டென்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஸோ இது வந்து ட்ரெண்ட்லோடு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஓகே, ஒரு 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஓகே தனியாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு தாட் வந்துருச்சு. ஓகே, கான்ட்ராக்ட் மாதிரி இருக்கும்ல. கான்ட்ராக்ட் மாதிரி தான் இருந்தது. அப்புறம் 2 பேருக்குமே ஓரளவுக்கு வின் சிச்சுவேஷன் வந்துட்டோம். அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரிட்டர்ன் வந்துருச்சு, எங்களுக்கும் ஒரு ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் சரி ஸ்மைல் செட்டை ஸ்டாப் பண்ணலாம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்மைல் செட்டை ஸ்டாப் பண்ணோம். அதுக்கப்புறம் பிளாக் ஷிப். ஓகே, அதனால தான் அந்த பேர் டிஃப்ரென்ஸுமா? ஆமாம், அதுக்கப்புறம் வேறு பிராண்டு புதுசாக பிளாக் ஷிப்னு ஒன்று. ஓகே. அவங்களோட டைப் இருந்ததுனால. ஆமாம், அவங்களோட டைப் இருந்தது. அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் இல்லாமல் தனியாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளாக் ஷிப் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஸோ அகெயின் பிளாக் ஷிப் வந்து இப்போ நம்ம வந்து 0ல் ஆரம்பித்து ஒரு பீக்குக்கு போயிட்டோம். திரும்ப வந்து அங்கேருந்து அப்படியே விட்டுட்டு திரும்ப 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அங்கே மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு. அப்போ திரும்ப 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ கண்டென்ட் கிரியேட்டருக்கு வேலை இருக்குது, அப்போ எனக்கு வேலை இல்லை. ஏன்னா கண்டென்ட் நல்லா வியூஸ் போய் கண்டென்ட் ஓரளவுக்கு ஸ்ட்ரீம்லைன் ஆனதுக்கப்புறம் தான் நான் போய் பிராண்ட்ஸ் கிட்ட பேச முடியும், இல்லை பார்ட்னர்ஷிப் என்னென்னலாம் இருக்கோ கொண்டு வர முடியும். பிஸ்னஸ் சைடே அப்போ தான் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இதுக்கு எப்படி ஒரு வருஷம் ஆகிடும். அப்போ நான் சும்மா இருக்க முடியாது. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்? ஓகே, அந்த பிராண்ட் பில்ட் ஆகிறதுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சது தான், சரி ஸ்மைல் சைடில் நம்ம இப்படி ஒரு விஷயம் பண்ணோம், பிராண்ட் சொல்யூஷன் கொடுத்தோம். அப்போ இதே மாதிரி பிரச்சனை இன்றைக்கி எல்லாருக்கும் இருக்குது. ஆமாம், இது ஏன் வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலாக மாற்றக்கூடாது ஓகே அப்படின்னு யோசிச்சது தான் pickmyslot.com அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆட் ஸ்லாட். ஓகே, அதான் ஸ்லாட்டுக்கு அந்த ஆட் ஸ்லாட். ஆமாம், பிக்மை. அப்போ வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கிற பேர் கூட இப்போ கிடையாது. நான் சொல்கிறது 2015-16 சொல்கிறேன். ஆமாம், நான் கிருவோட பாட்காஸ்ட்லேயுமே அதை சொல்லியிருந்திருப்பேன். கிருவுமே அந்த டேர்ம் வரதுக்கு முன்னாடியே எம்மிட்டம்மி ஆர்த்தின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கூட கொலாப் பண்ணியிருப்பாங்க. அப்போ கேட்டால் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் தெரியுமா? அந்த டேர்மே இல்லை. ஆமாம். அப்போ வந்து எனக்கு வந்து ஃபேம் பிட்னு சொல்லி யூஎஸில் ஒரு கம்பெனி இருந்தாங்க. ஓகே, அவங்க வந்து பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சோ கால்டு இந்த வீடியோ ஸ்பேஸ் மானிட்டைசேஷனில். அந்த கம்பெனி யூடியூப் வாங்கினாங்க ஒரு டவுன் த லைன் 2019. ஓகே. இதெல்லாம் அப்புறம் தான் நடந்தது. அப்போ ஃபேம் பியூட்டை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இதே மாதிரி ஒன்று பண்ணுறோம். ஐடியா வந்து நீங்கள் டிஜிட்டலில் வீடியோ ஸ்ட்ரீமிங்கில் இருக்கீங்களா, நீங்களும் ஒரு ஆட் ஸ்பேஸை கிரியேட் பண்ணுங்கள், உங்களால் என்னென்ன ஆட் ஸ்பேஸ் கிரியேட் பண்ண முடியுன்றது இங்கே வந்து ஷோகேஸ் பண்ணுங்கள், அதுக்கான ரேட்டிங் நீங்கள் இங்கேயே போட்டுக்கோங்க, இங்கேயே வந்து யார் வேணாலும் புக்கிங் நடக்கும். ஓகே, வாங்கிப்பாங்க அந்த ஸ்லாட். இப்போ எனக்கு சேனலில் ஸ்லாட் வேணும், நான் வாங்கிக்கலாம். கரெக்ட். அது வந்து நான் வெப்சைட்டில் இருக்கும், மீம் பேஜஸில் பண்ணேன், ஃபேஸ்புக் மீம் பேஜஸில் பண்ணோம், அப்புறம் யூடியூப் சேனல்ஸில் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்குமோ அங்கே எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணோம். 2016 இந்த ஐடியா ஸ்டார்ட் ஆகி அப்படியே கிராஜுவலாக பண்ணோம். சூப்பராக போச்சு.
பிளாக் ஷிப் இங்கே பேரலாக க்ரோ ஆகிட்டே இருக்குது, பில்ட் ஆகிட்டே இருக்குது. இந்த சைடு பிக்மி ஸ்லாட்டும் பயங்கரமாக பில்ட் ஆகிட்டே இருக்குது. ஓகே. ஸோ ரெண்டுமே சூப்பராக போயிட்டுருக்கு. சாரி, அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, ரெண்டுமே சூப்பர் ஹாப்பி. அப்போ தான் வந்து இன்ஃபேக்ட் சொல்ல போனால் டிஜிட்டலோட உண்மையான முகத்தை நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். ஓகே. என்ன அப்படின்னா பக்கா அப்படியே கிராஃப் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது. அப்போ நாங்கள் படிக்கிறோம் 2019 வந்து ஜியோ வந்து உள்ளே வர போகிறாங்க. ஓகே, அந்த எரா வருது. நான் சொல்கிறேன் 2017 ஒரு ஆர்டிகல் படிக்கிறேன். 2019 ரிலையன்ஸ் உள்ளே வர போகிறாங்க இன்டர்நெட்டுக்குள்ளே. எப்படி மொபைல் ஒரு பெரிய பிரேக் த்ரூ பண்ணாங்களோ அதே மாதிரி இன்டர்நெட் ஒரு பெரிய பிரேக் த்ரூ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் 2019 வர போகிறாங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் படிக்கிறோம். படித்தோன்னே டே மச்சான் சூப்பராக இருக்க போகுது, இதுக்கப்புறம் லைஃப் வந்து வேறு மாதிரி மாறப்போகுது அப்படின்னு சொன்னோன்னே 2018 லான்ச் பண்ணிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் தான் அந்த யூடியூபர்ன்ற மோகமே பிச்சுட்டு வருது. ஆனால் யாரெல்லாம் கண்டென்ட் பார்த்துட்டு இருந்தாங்களோ அன்றைக்கி எல்லாருமே கண்டென்ட் கிரியேட்டர் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. எல்லாரும் சேனல் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே வந்து கண்டென்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர். அப்போ நமக்கு வியூஸ்லாம் பிச்சுட்டு போகுது, இவ்வளோ ஆடியன்ஸ் வராங்க, இவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அனலிட்டிக்ஸ் எடுத்து பார்க்குறேன். மாதம் ட்ராப் ஆகிட்டே இருக்கு ரெவன்யூவில். ஓகே. ஏன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, சப்ளை நிறைய ஆரம்பிச்சிருச்சு, டிமாண்ட். ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு டிப் ஆகிட்டே இருக்குது. என்னடா அது அப்படின்னு சொன்னால் தான் அப்போ தான் திரும்ப 2017 இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க எல்லாருமே பிக்மை ஸ்லாட்டை டிபெண்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. அந்த ரெவன்யூ ஸ்ட்ரீம், வியூஸ்லேருந்து ரெவன்யூ ஸ்ட்ரீம் தாண்டி ஒரு ரெவன்யூ ஸ்ட்ரீம் இருந்தால் தான் என் கம்பெனியை ரன் பண்ண முடியும், அட்லீஸ்ட் பிரேக் ஈவனாவது பண்ண முடியுன்ற மாதிரியான மாடல் வந்து 2017 வந்தது. ஓகே. ஸோ 2017 to 2019 இஸ் த கோல்டன் பீரியட் ஃபார் பிக்மை ஸ்லாட். ஓகே. கோவிடுக்கு முன்னாடி. அப்புறம் 2000 அப்படியே போயிட்டே இருக்குது. 2019 வந்ததுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் நிறைய ஆர்டர்ஸ் வரும், என்கொயரிஸ் வரும், ரெக்வஸ்ட் வரும், ஆனால் அதுக்கப்புறம் எதுவுமே கன்க்ளூட் ஆகாமல் இருந்தது. ஓகே. என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா பிராண்ட்ஸ் எல்லாரும் எங்ககிட்ட வருவாங்க, எங்ககிட்ட ஒரு சஜஷன்ஸ் கேட்பாங்க, சஜஷன்ஸ் கொடுப்போம், பட்ஜெட்ஸ் கொடுப்போம். எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஷீட் எடுத்து டேரெக்டாக கிரியேட்டர்கிட்ட போய் மெசேஜ் பண்ணுறது. ஓகே, இதை அவங்கள கோட் பண்ணுறாங்க, நம்ம இதே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி சார் உங்களுக்கு வந்து அவங்க ஏஜென்சி ஃபீஸ் இல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்டில் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிச்சு அப்புறம் அவங்களுக்குள்ள பிஸ்னஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கிரியேட்டர் என்ன ஆயிடுச்சாங்கன்னா, நம்ம எவ்வளோ நாளைக்கு ஒரு ஏஜென்சி டிபெண்ட் பண்ணியிருக்காது, நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக பிராண்ட்ஸ் கூட பேசுகிறது தான் நமக்கு அந்த ஹோல்டு இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தாட் வந்தானே. ஐ ஃபெல்ட் ஓகே, இங்கே வந்து அப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கு அப்போ அந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஸ்பேஸ்ன்ற வார்த்தை வந்துருச்சு. ஓகே. அப்போது வந்து இந்த ஸ்பேஸ் வந்து இதுக்கப்புறம் பெருசாக க்ரோ ஆகாது. ஓகே. ஓகே. இங்கே நம்ம அக்ரிகேட்டராக இருக்கிறதுனால சம்பாதிக்க முடியாது, நம்ம கிரியேட்டராக இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் சரி, அப்போ நம்ம வந்து இதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு பாயிண்ட்டில் ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக 2020 ஜான்வரியில் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே ப்ரோ. அந்த பிக்மை ஸ்லாட்ன்றதே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆமாம், 20 ஸ்டாப் பண்ணேன். 20 ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் மார்ச்சில் 2020 கோவிட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பிச்சுட்டு போகுது, திரும்ப மார்க்கெட் வந்து வேறு மாதிரி பீக்கில் போகுது. கிரியேட்டர்ஸ்க்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வருது. ஓகே. பிராண்ட்ஸ் கிட்ட இருந்து. ஆனால் எல்லாமே டேரெக்டாக தான் நடக்குது. ஓகே. அக்ரிகேட்டரில் நடக்கல. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போது நாங்கள் ஒரு கிரியேட்டராகவும் இருக்கோம் இல்லையா, பிளாக் ஷீப்பாகவும் இருக்கோம் இல்லையா, எங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்தது. நல்லா பீக்கில் போனோம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரைஸ் பண்ணோம், ஃபண்டிங் எடுத்தோம். பிக்மை ஸ்லாட் இல்லை மூடிட்டீங்க. பிக்மை ஸ்லாட் 2020 முடிஞ்சிச்சு. பிக்மை 2020 அப்புறம் கோவிட் ஆரம்பிச்சது. கிரியேட்டர்ஸ்க்கு நல்ல பூம் ஸ்பேஸ் மாறினோடனே அப்போ பிளாக் ஷீப் எங்களுக்கு இன்னும் சூப்பராக க்ரோ ஆகுது. ஓகே. ஓகே. ஸோ சின்ஸ் வி ஹோல்டு ஒரு ஏஜென்சியும் வச்சுருக்கோம், ஒரு கிரியேட்டராகவும் இருக்கோம் அப்படின்றப்ப நம்ம ரெண்டையுமே பார்க்க முடிஞ்சது நமக்கு. ஸோ அப்போ 2020 கோவிடுக்கு அப்புறம் பிளாக் ஷீப் வந்து அதுக்கப்புறம் ஃபண்ட் ரைஸ் பண்ணோம். ஓகே. எக்ஸ்டர்னலாக ஃபண்ட் ரைசிங் போனோம், ஸ்கேல் பண்ண ஆரம்பித்தோம் பயங்கரமாக. 2020 கோவிடுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பிளாக் ஷீப்ன்ற பிராண்டே வந்து பெருசாக தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இது அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த ஸ்பேஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் இருந்துட்டேன். அகெயின் இது எங்கேயோ சேச்சுரேட் ஆகுது. ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி மாறுது. சேச்சுரேட் ஆகுது அப்படின்னா எனக்கு வேலை இல்லை, டு பி ஃப்ரேங்க். கிரியேட்டர்ஸ் அவங்க வேலையை பார்க்குறாங்க, புதுசாக ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க, பிராண்ட்ஸ் வந்து செட் ஆஃப் பிராண்ட்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் மோடுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் மோடுக்கு மாறிடுச்சு அப்படி வச்சுக்கலாம். புரியுது. இங்கே ராம்குமாரோட வேலை இங்கே என்ன இருக்குது? ஓகே. ஒன்றும் பெருசாக இல்லை. நான் இன்னும் ஒரு 50 வருஷம் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் இங்கே போய் இங்கே சேச்சுரேட் ஆகிறது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு 2021 கூப்பிட்டு டீம் கிட்ட எல்லாத்தையும் கூப்பிட்டு, நம்ம அப்போ நாங்கள் ஃபவுண்டிங் டீமில் இருக்கேன், எல்லாத்தையும் கூப்பிட்டு இல்லை நான் இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே எனக்கு பெருசாக ஸ்கோப் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ ஓடிடிலாம் லான்ச் பண்ணிட்டோம், பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஓடிடிலாம் எல்லாமே பயங்கரமாக போயிட்டுருக்கு.
நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் வேறு ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன். ஓகே. அந்த ஓடிடி போது பிளாக் ஷிப்பும் ஓடிடி பிளான் பண்ணாங்க. ஆமாம், பிளாக் ஷிப் ஓடிடி தான் லான்ச் பண்ணிட்டோம். ஓடிடிலாம் லான்ச் பண்ணி ஓடிடி பயங்கரமாக போயிட்டுருக்கு, எல்லாமே போயிட்டுருக்கு. அப்போ வந்து ஃபண்டிங் வந்ததுனால ப்ராப்பர் டீமை உள்ளே இறக்கிட்டோம். ஓகே. எல்லா ப்ராசஸும் அதுக்கு வேலையை அது பார்த்துக்க ப்ராசஸாக வந்துருச்சு. ஒரு எம்என்சி மாதிரி ஒரு எம்என்சி மாதிரி ஆயிடுச்சு. இந்த டீம் இப்படி பார்ப்பாங்க, இந்த டீம் அதாவது டைம்ஸ் குரூப்லேருந்து டீம் உள்ள ஒரு 20 பேர் வராங்க, நேஷ்னல் மீடியா குரூப்லேருந்து இன்னொரு பெரிய பேர் வராங்க, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டில் 20 வருஷம் 30 வருஷம் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கவங்களாம் உள்ள வராங்க. அவங்கள அஃபோர்ட் பண்ணுற பிளேஸுக்கு போயிட்டு வந்துட்டோம். அப்போ நமக்கு இங்கே என்ன வேலை இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒன்றும் வேலை இல்லை. ஸோ அப்போ நம்ம சும்மா உட்காந்து அவங்கள வேலை பாருங்கன்னு சொல்கிறதுல வந்து எனக்கு என்னமோ ஒரு பெருசாக லேர்னிங் இல்லை. ஆமாம், அது ஆட்டோமேட் ஆகிடுச்சு, அவ்வளோதான் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து இதோட குவிட் பண்ணிக்கிறேன், நான் இந்த ஜேர்னி இங்கே ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்னா, இல்லைப்பா நம்ம அடுத்து இன்னொரு ஃபண்டிங் போகிறோம், அது இன்னும் பெரிய லெவல் ஃபண்டிங்காக இருக்குது, நீ இல்லை எனக்கு என்னமோ வேணான்னு நான் ஃபீல் பண்ணுறேன், நான் இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பேர் பிரச்சனை தான் நினைக்கிறேன். அந்த ராம்ங்கிற பேர் தான் பிரச்சனை. ஸோ நானும் அப்படி தான், அதனால தான். ஸோ அங்கே வந்து அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு குட்டி பிரேக் எடுக்கலாம். ஓகே. பிரேக் இருக்கணும், ஆனால் வந்து அதே நேரத்தில் வந்து சும்மா இருக்கக்கூடாது. நான் வந்து யோசிக்கிறேன், புக்கு படிக்கிறேன், இப்படிலாம் வேண்டாம், ஏதாவது ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிடலாம். ஓகே. பழைய மொழி அந்த பேங்க்குக்கு போன மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ பேங்க்குக்கு வேலைக்கு போக முடியுமா? போக முடியாது. இப்போ நம்ம கிரியேட்டர் ஸ்பேஸில் இருந்திருக்கோம். ஸோ கிரியேட்டர் ஸ்பேஸில் எங்கே போகலாம் அப்படின்னா, எனக்கு அப்போ தாட் வந்து ஒரு டிக்டாக் மாதிரி ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம், ஒரு ஷேர் சாட்டு மாதிரி ஒரு கம்பெனிக்கு வேலை போகலாம். அவங்க என்ன ஸ்ட்ரீமில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க என்ன ஸ்கேலில் ஆப்ரேட் பண்ணுறாங்க, அவங்க எப்படி ரெவன்யூ பண்ணாங்க லேர்ன் பண்ணலாம். மேபி அது இன்னும் திரும்ப 2 வருஷம் கழிச்சு நம்ம ஓடிடிக்கு வந்து கூட நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தாட்டில் இருக்கேன். ஓகே. லைக் டிஜிட்டலோட அடுத்த ஆமாம் எல்லோரும் யூடியூப் வந்தோம், அப்புறம் எல்லோரும் மொபைல் ஆப்புக்கு வந்தோம். கரெக்ட். ஏன்னா அப்படிங்க சொன்ன மாதிரி தான் ஒரு டைமில் யூடியூப் மட்டும்தான் இருந்துச்சு, இன்ஸ்டாகிராம் வந்து டைம் எடுத்துச்சு, டிக்டாக் எடுத்துச்சு, நம்ம அந்த யூடியூப்கான டைம் எல்லாத்தையுமே ஸ்ப்ளிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் அடுத்த கட்டமாக அந்த யூடியூப்ல இருந்து மற்ற ஆப்புக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்க. சூப்பர். ஸோ அப்போ இந்த ஒரு 2-3 வருஷம் அங்கே போய் நம்ம ஏதாவது கற்றுக்கிட்டு வந்தோம்னா திரும்ப நம்ம பிளாக் ஷிப்பில் எப்போ வேணாலும் வரலாம், ஏன்னா நம்ம பிராண்டு தான் அது. ஓகே. ஸோ வந்துட்டு அப்போ நம்ம வந்து ஓடிடிக்கு நம்ம கற்றுக்கிட்டு வந்தது இங்கே இன்புட்டாக கொடுக்க முடியுமா, வேல்யூ கிரியேட் பண்ண முடியுமா? ஓகே. இன்னொரு ஆப்புக்குன்னா நம்ம ஒருத்தர் இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பித்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா என் கம்பெனியால் இன்ஸ்டாகிராமோடையும் யூடியூபோடையும் காம்படேட் பண்ண முடியல, அட்டென்ஷன் மக்களோட அட்டென்ஷன் எல்லாம் ரிட்டைன் பண்ண முடியல, அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கப்போ தான் பீப்புள் சுரேஷனை வந்து கனெக்ட் ஆனாங்க. ஓகே. அப்போ நான் வந்து ஒரு கன்சல்டிங் மோடில் நான் இருக்கேன். நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும், லேர்ன் பண்ணணுன்ற மோடுக்கு இருக்கேன். இப்போ போய் எனக்கு திரும்ப வந்து நம்பர் இந்த ப்ரெஷர்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது, நான் கன்சல்டண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்குமே சேல்ஸ்க்கா லைக் எதுவுமே இல்லை, அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு கிரியேட்டிவ் கன்சல்டன்ட். ஓகே. கூட இரு. ஆமாம், பிராண்டை 2 கம்பெனி வளர்த்துருக்காங்க, சரி இருக்கட்டும். ஆமாம், நீ ஆல்ரெடி ஒரு கிரியேட்டிவ் ஸ்பேஸில் இருந்திருக்க, கிரியேட்டர்ஸ்க்கு பிராண்ட்ஸ் கொண்டு வந்திருக்க, நாளைக்கு இது எங்கே வேணாலும் நம்ம யூஸ் ஆகலாம், நீ ஒரு கன்சல்டண்ட்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்னலிஸ்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நமக்கு அப்போ வேறு எதுவும் வேலை இல்லாதனால கன்சல்டண்ட்டாக இருந்தால் நான் டெய்லி ஆஃபீஸ் போவேன். ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்சமாக எனக்கு வேலைகள் கிடைக்க ஆரம்பிச்சுதான், உள்ளுக்குள்ளே நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே. அப்போது வந்து சுரேஷ் அண்ணனோட விஷன், அவரோட தாட்டு, அவர் பேசுகிற விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ தான் இவ்வளோ இருக்கா, நம்ம வந்து ஏதோ பெருசாக பிஸ்னஸ் பண்ணிட்டோம்னு நினச்சிட்டு இருக்கோம், நம்ம பெருசாக ஃபண்டிங் வாங்கிட்டோம்லாம் நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் நம்ம கம்பெனி அப்போ 100 கோடி ரூபாய் விற்றுருக்கலாம், நம்ம இவ்வளோ கம்மியாக விற்றுருக்கோம், இது தெரியாமல் இருந்திருக்கோமே. ஓகே. ஸ்மைல் சைட்டை வந்து ஸ்லாட்டை சொல்கிறீங்க, பிக்மே ஸ்லாட்டும் சரி, பிளாக் ஷிப்பும் சரி, நம்ம வந்து இவ்வளோ கம்மியாக நம்ம வந்து சேல் பண்ணிட்டோமே, இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. அந்த வேல்யூவேஷன் கேம்லாம் உங்களுக்கு தெரியல, அந்த அப்போலாம் எதுவுமே தெரியாது, வேல்யூவேஷன் பண்ணி அதுக்கு விற்கலாங்கிறது எதுவுமே தெரியாது. நம்ம வந்து ராவா நமக்கு தெரிஞ்சதை பண்ணுறோம், காசு வருது, ஹாப்பியாக இருக்கும். ஸோ நம்மளாம் அந்த டிப்பிக்கல் மைண்ட் செட்டில் அப்படியே போயாச்சு. அங்கே போனோடனே அவர் கொடுக்குற இன்புட் வந்து எனக்கு ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒரு நல்ல லேர்னிங் ஸ்பேஸ் வந்து பீப்புள். அப்புறம் போயிட்டு அண்ணன் வந்து ஒரு சேலஞ்ச் வைக்கிறார். என்ன வைக்கிறாருன்னா, தம்பி நம்ம வந்து ஆப் லான்ச் பண்ண போகிறோம், சரிண்ணா, ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன, 100 நாள் 1 லட்சம் டவுன்லோட்ஸ் கொண்டு வரோம். 100 நாள் 1 லட்சம் டவுன்லோட்ஸ் கொண்டு வரோம். பண்ணிடலாண்ணே. என்ன எப்படா பண்ணலாண்ணே கேட்குறீங்க, பண்ணிடலாம், அவ்வளோதான், அது எப்படின்றதெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நம்ம கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும் தான் பண்ணியிருக்கோம், பிராண்ட்ஸை கொண்டாந்து சேர்த்துருக்கோம், வேறு என்ன உள்ள டெக்னிக்கலாக பண்ணோம், வேறு என்ன உள்ள டெக்னிக்கலாக பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, பேரலாக டிஜிட்டலாக நிறையா டெக்னிக்கல், இப்போ ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணுறது, கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன். ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறது, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிகிட்டே இருந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த என்டையர் ஜேர்னிலாம் பேரலாக பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். ஆனால் எனக்கு அதெல்லாம் பேர் தெரியாது.
ஓகே, நமக்கு அந்த விஷயம் தெரியும். ஆமாம், இந்த விஷயம் நடக்கணும், எனக்கு ஆட்ஸ் ரன் பண்ணணும்னா ஆட் ரன் பண்ணலாம், அவ்வளோதான். அது பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கிற வேர்ட்லாம் பேர்லாம் தெரியாது. இப்போ ஓடிடிக்கு ஆட் ரன் பண்ணணும். எங்கிட்ட டீமில் ஒரு பசங்க இருப்பாங்க, டீமில் 2 பேர் வச்சுட்டு நான் ரன் பண்ணுவேன், இது நடக்கும், டாஸ்க் நடக்கும். ஓகே. ஸோ இப்படி ஒரு சேலஞ்சை வந்து பீப்புளில் சுரேஷ் எனக்கு கொடுத்துட்டாரு. 100 நாளில் 1 மில்லியன் டவுன்லோட்ஸ் வந்து பாசிபிளா? ஆனால் நம்ம வேறு உள்ளே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம், உட்காந்து ஸ்கெட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பாசிபிள் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே. நான் ரோட் மேப்பை நான் பர்சனலாக போட்டேன், பாசிபிள் முடிஞ்சிச்சு. அப்புறம் ஆனால் எனக்கு இது நடக்கணும்னா எனக்கு இந்த டீம் வேணும். நான் பண்ணிவிடுவேன், ஆனால் நம்ம நம்பர் ஜாஸ்தியாக இருக்குது, தனிப்பட்ட முறையில் பண்ண முடியாது, ஒரு 2-3 பேராக டீம் எடுத்துக்கூடா அப்படின்ட்டு. அப்புறம் என்கிட்ட பிளாக் ஷிப்பில் என்கிட்ட ஒர்க் பண்ண பசங்க 2-3 பேர் பேப்பர் போட்டிருந்தாங்க. அவனுக்கு இந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்த பசங்க. ஓகே, லைக் இதில் பெஸ்ட்டாக இருக்காங்க, டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பசங்க. தம்பி இங்கே வந்துடு, நம்ம வந்து இப்படி ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை ஆன்போர்ட் பண்ணிட்டு உட்காந்து ஸ்கெட்ச் பண்ணோம். ஒரு 72 நாளில் ஒரு 1 மில்லியன் டவுன்லோட்ஸ் வந்து ஆப்புக்கு கொடுத்தோம். ஓகே, 1 மில் 10 லட்சம். 10 லட்சம். எங்களுக்கு செம ஹாப்பி. ஆனால் 100 நாள் கொடுத்தாரு, 72 நாளில் முடிச்சிட்டோம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா சுரேஷ் அண்ணா வந்து அந்த டார்கெட்டை பேஸ் பண்ணி அவர் அடுத்த ரவுண்ட் ஆஃப் ஃபண்டிங் மற்ற விஷயங்கள் பிளான் பண்ணுறாரு. எக்ஸாக்ட், அது அப்படி தான் வேலை செய்யும். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உனக்கு பணம் கொடுக்க ரெடி, பட் சப்ஜெக்ட் டு நீ சொல்கிற ஃபஸ்ட்டு இது ஒரு டாஸ்க்கை வச்சுக்கிறோம் அப்படின்னா இதை எனக்கு கம்ப்ளீட் பண்ணி காட்டு. ஆமாம், அதான் சொல்லுவாங்க, இனிஷியல் ஒரு ட்ராக்ஷன் இருக்கணும், அந்த ட்ராக்ஷனை பொறுத்து அடுத்த ஃபண்டிங் போயிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி தான் பேசுகிறாங்க. நீங்கள் அதுக்கு என்னெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா? லைக் ஏன்னா இப்போ ஒரு நிறைய பேர் ஆப் லான்ச் பண்ணுறாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க கூட நிறைய ஆப்லாம் லான்ச் பண்ணுறாங்க. லைக் நம்ம ஸ்டார்ட் அப்ஸ்க்கான பாட்காஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு ஆப் பேஸ்டாக வராங்கன்னா அவங்க என்னெல்லாம் பண்ணலான்னு மாதிரி சொன்னீங்கனாலும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் நீங்கள் அங்கே என்ன பண்ணீங்களோ அதை அப்படியே சொன்னாங்க. ஓகே ப்ரோ, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் டவுன்லோட் பண்ண வைப்பாங்க, அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இப்போ நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது முக்கியம் இல்லை, என்னோட பேர் யூசர் நேம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கணும். 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி ரிஜிஸ்டர் பண்ணது மட்டும் வைக்காமல் நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஆன்போர்டாக உங்கள் ப்ரொஃபைல் கம்ப்ளீஷன் உள்ளே போய் எல்லா ப்ராசஸ் பண்ணியிருக்கணும், முடிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆப்பை யூஸ் பண்ணணும். ஆமாம், நான் என் மொபைல் எடுத்துட்டேன்னா எல்லா ஆப்பையும் தாண்டி அந்த ஆப்புக்குள்ளே நான் போய் இல்லை போகலான்னு சொல்லி நான் கிளிக் பண்ணணும். ஸோ அப்போ அந்த பர்பஸை டிஃபைன் பண்ணணும். ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணாலும் எவ்வளோ ஹவர்ஸ் ஆஃப் டைம் வந்து நீங்கள் அதில் செலவு பண்ணுறீங்க, இதெல்லாம் தான் ஒரு இன்வெஸ்டர் கேட்கக்கூடிய கேள்வியா? நான் ஆமாம், டவுன்லோட்ஸ் மட்டும் போதாது. கரெக்ட். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு டார்கெட் என்னென்னா, ஃபஸ்ட்டு அப்போ என்னென்னா இன்வெஸ்டர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, முதல்ல யூஸரை கூட்டிகிட்டு வர முடியுதா? உங்ககிட்ட ஒரு யூஸர் வந்துட்டான் அப்படின்னா, ஒரு 10 பேர் உங்கள் கடைக்கு வந்துட்டான் அப்படின்னா 10 பேரோட ஃபீட்பேக் வச்சு நம்ம ப்ராடக்ட் கூட ஐட்ரேட் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு ரெடியாக இருக்கேன். முதல்ல கஸ்டமரை கூட்டிகிட்டு வரதுக்கான ஸ்ட்ரென்த் உங்ககிட்ட இருக்கா? இதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி. அப்புறம் கூட்டிகிட்டு வந்தாச்சு. கூட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த சேலஞ்ச் வருது. அவங்க வந்து நாங்கள் யூஸர் கூட்ட வரதே டீட்டெயில்ஸ் வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணி ஒரு 10 லட்சம் பேர் கொண்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து யூஸரையும் இருக்க வச்சுட்டோம். நாங்கள் வந்து 10 லட்சம் பேர் கூட்டது மட்டும் இல்லாமல் டெய்லி ஆக்டிவ் யூசர், மந்த்லி ஆக்டிவ் யூசர், வீக்லி ஆக்டிவ் யூசர்னு சொல்லுவாங்க. அந்த மெட்ரிக்ஸும் அவங்க என்ன கேட்டாங்களோ அதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். ஓகே, ரிட்டைன் பண்ணிட்டோம். அவங்க என்ன, டே நான் டவுன்லோட் பண்ணி தான் கேட்டேன், நீ இவ்வளோ மெட்ரிக்ஸை முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர் சைடில் பயங்கர ஹாப்பி. அவங்க ஆல்ரெடி ஒரு இடத்துல கமிட் பண்ணி வச்சிருந்த இடத்துல வந்து இந்த நம்பர்ஸை காமிச்சோன்னே உடனே டீல் வந்து கிராக் ஆகிடுச்சு. ஸோ ஃபண்டிங்கும் ரேஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ அப்புறம் அடுத்து கேம் வந்து அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒருத்தங்க 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணானா ஒரு 15 நிமிஷம் எப்படி ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறது, அவனுக்கு என்ன வேல்யூ ஆட் பண்ண முடியும், இப்படின்ற மாதிரி அந்த ஜேர்னி வந்து கம்ப்ளீட்டாக போயிட்டு இருந்தது. ஸோ ஒரு 2 இயர்ஸ், க்ளோஸ் டு 2 இயர்ஸ் வந்து அங்கே போயிட்டு இருந்தது, அந்த ஜேர்னி இருந்தது. மற்றபடி அதுக்கு என்னென்ன மீடியம்லாம் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க? லைக் இது சொல்லுவாங்கல்ல, ஆன்லைன் ஆஃப்லைன், தியேட்டரில் கூட ஆட்லாம் போட்டோம் ஞாபகம். ஆமாம், நான் 2 விஷயம் பண்ணேன். என்ன பண்ணோன்னா, யூசர் அக்வசிஷன் வந்து டிஜிட்டலில் மட்டும்தான் இருக்கணும். ஓகே, யூசர் அக்வயர் பண்ணுறது டிஜிட்டல் மட்டும் தான் இருக்கணும். ஆனால் அக்வயர் பண்ண யூசர் வேறு எங்கெங்கெல்லாம் இருப்பாங்களோ அங்கே பிராண்டிங் இருக்கணும். ஓகே, அவேர்னஸ் இருக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். ஓ, நான் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், நான் இந்த ஆட் இங்கே பார்த்தேன். இங்கே இப்போ நான் தேட்டரில் ஆடு போகிறதுனால எனக்கு வந்து ஆடியன்ஸ் வரப்போகிறது கிடையாது, என் ஆப்புக்கு டவுன்லோட் நடக்க போகிறது கிடையாது. டவுன்லோட் பண்ணவனுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா மைலேஜ் கொடுக்கணும். ஓகே, இப்படி ஒரு ஆப் இருந்துச்சு ஞாபகம் இருக்கா, நீ போய் பாருன்னு சொல்கிறப்ப இல்லை நான் டவுன்லோட் பண்ண ஆப் வந்து இங்கே ஆடு வருது. ஓகே 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 ஸோ இப்படி தான் இருக்கும். கடையில் நம்ம ஒரு பிஸ்கட் பார்த்துருப்போம், பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துருப்போம், பார்த்தா அப்போ ஆட் வரும், இப்போ தானே பார்த்தோன்னு சொல்லிட்டு போய் வாங்குவோம் நம்ம. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இது வந்து யூசருக்கு வந்து அந்த நம்பகத்தன்மை வந்து, ஓ இது கிரெடிபிள் தான், ட்ரஸ்ட் வந்து ஆட் வருது. இந்த மாதிரி மல்டிபிள் மீடியம்ஸ் வந்து அதெல்லாம் வந்து செகண்ட் லெவல் ஆஃப் மீடியம்ஸாக நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ட்ரெடிஷ்னல் எல்லாத்தையும் ஆன்லைனில் நீங்கள் அக்வயர் பண்ணீங்க, ஃபுல் ஆன்லைன் தான். ஃபேஸ்புக் ஆட்ஸ் அண்ட் கூகுள் ஆட்ஸ் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி
இன்ஸ்டாலுக்கு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா இதோட டிஜி யாருன்னு எனக்கு டிஃபைன் ஆனதுக்கப்புறம் டார்கெட் குரூப் யாருன்னு தெரிஞ்சுட்டாங்க. அதில் முக்கால்வாசி எனக்கு வந்து ஒரு 60 to 70% வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க. ஸோ அப்போ காலேஜில் அந்த ஒரு வருஷம் எந்தெந்த காலேஜில் என்ன ஆக்டிவிட்டி நடந்தாலும் நாங்கள் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸ்பான்சர் பண்ணீங்க? ஆமாம், ஆஃப்லைன். ஆமாம், அவேர்னஸ்க்காக. ஸோ அது வந்து எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலும் எங்களோட பிராண்ட் அங்கே இருக்கணும், அதை வந்து பண்ணோம். அதுக்கப்புறம் சரி அடுத்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ என்னென்னா அவங்களோட ஆடியன்ஸ் பர்சனை எடுத்து பார்க்குறப்போ இது நம்ம ஊர்லேருந்து வர ஒரு ஆப்பு, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆப்பு இப்படின்ற மாதிரி கனெக்ஷன் இருந்தது. அப்போ இந்த ஆடியன்ஸில் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்காங்க, அப்போ ரேடியோவில் இருக்காங்க, ரேடியோவில் கேட்குறாங்களா, ரேடியோவில் போய் கொடுத்துட்டு ஆட்ஸ் பண்ணி கொடுத்தோம், தேட்டரில் கொடுத்துட்டு பஸ்ஸில் கொடுங்க, ஓகே, பஸ்ஸுக்கு பின்னாடி சைடில் எல்லாமே கொடுத்தோம். சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு, நல்லா போயிட்டு இருந்தது, ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்தது. நான் ஆனால் டே 1 கன்சல்டண்ட்டாக வர்றப்பே நான் என்ன சொல்லிட்டேன்னா நான் கன்சல்டண்ட்டாக வந்தாலே 2 வருஷத்துக்கு மேலே இங்கே இருக்க மாட்டேன். ஓகே, அந்த ப்ராமிஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்கள் இந்த 2 வருஷத்தில் இந்த 3 முக்கியமான கமிட்மெண்ட் இருக்குது. எனக்கு அப்போ தான் வந்து குழந்தை பிறக்கிற மாதிரி இருந்தது, ஒய்ஃப்க்கு, அப்பா அம்மாவுக்கு ஒரு 60th வெட்டிங் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஸோ இந்த மாதிரி இன்னொரு கமிட்மெண்ட், மொத்தம் 3 கமிட்மெண்ட் நடுவில் இருக்குது. அப்போ நான் அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே போனேன்னா 10 நாள் பிரேக் எடுப்பேன். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு ஓகேனா நான் 2 வருஷம் கமிட்மெண்ட்டோட வரேன், பரவாயில்ல வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் எடுத்துக்கிட்டாரு. கரெக்டாக அது இதில் இந்த ஜேர்னி போயிட்டு 2 வருஷத்து அந்த மைல் ஸ்டோனத்தோட போகிறோன்னே அண்ணே நான் இங்கே கிளம்புறேன் சொல்லிட்டீங்க சொல்லிட்டேன். என்னடா அப்படின்னு அண்ணே நீங்கள் வந்து நான் கற்றுக்கணும்னு நினச்சேன், நான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப என் லைஃப்பில் வந்து இப்படி ஒரு லேர்னிங் வந்து எனக்கு கிடச்சிருக்காது. ஆமாம், ஸ்டார்ட் அப்பில் அது மொத்தமாக மாறிடும், கிடச்சிருக்காது. 2 விஷயம் நான் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கேன், ஸ்டார்ட் அப் லேர்னிங் இருக்குது. நான் ஸ்டார்ட் அப் எப்படி ஸ்கேல் பண்ணணும், ஓகே, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என் ஸ்டார்ட் அப் எப்படி வேல்யூ பண்ணணும், வேல்யூவேஷன். ஸோ நம்ம ஒரு பார்வையில் பார்ப்போம், ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கவங்க மேபி நம்ம வந்து ரொம்ப அவங்களாம் இப்போ இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து உண்மையில நான் பயந்துருக்கேன். இன்வெஸ்டர்னால் பெரிய ஆள் அப்படின்ற தாட்லாம் எனக்கு இருந்தது. ஆனால் அதர் வே அரவுண்ட் அவங்களுக்கு நம்ம தான் ரொம்ப முக்கியம். கரெக்ட். ஆனால் இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு டவுன் சவுத்துலேருந்து வரக்கூடிய ஒரு பையனுக்கு, ஒரு பேசிக்கான காமன் பையனுக்கு என்னென்னலாம் மைண்ட் செட் இருக்குமோ அது எல்லாமே எங்கிட்ட இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் நீ வந்து அவர் பயப்படாத, அவங்கள இப்போ இன்வெஸ்டும் வந்து அவங்க கெட்டவெல்லாம் கிடையாது, அவங்கள பொறுத்த வரைக்கும் டேட்டா வேணும், நீ பண்ணுற டேட்டாவை கரெக்டாக டெலிவரி பண்ணணும். நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு சொல்லாமல் பண்ணிவிட்டு டேட்டா தான் வேணும் கொடுக்கணும் அப்படின்னா. ஆனால் இல்லைண்ணா நான் வந்து அப்போ நான் என் பழைய கம்பெனிலாம் இது எல்லாமே அவங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே வச்சுருந்துருக்கேன், ஆனால் ரொம்ப அண்டர் சேல் பண்ணிட்டேன் அப்படின்ற பெயின் எனக்குள்ள. ஓகே, ஆக்சுவலி அது க்ளோஸ் பண்ணல, சேல் பண்ணிட்டீங்க. பிக்மை ஸ்லாட்டை சேல் பண்ணிட்டேன். பிளாக் ஷீப்பும் நம்ம ஆல்மோஸ்ட் சேல் பண்ணிட்டோம். ஓகே, இதெல்லாம் ரொம்ப கம்மியாக விற்றுருக்கோம். என்னன்னா நம்மளும் ஒரு 100 கோடி 200 கோடி பிஸ்னஸ். ஆமாம், ஏன்னா வேல்யூவேஷன் கேமுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அது மல்டிபிள்ஸ் போகும்போது ரொம்ப பெரிய நம்பர் போயிருக்கும். கரெக்ட், இது தெரியாமல் இருந்தது. பட் நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் அடுத்து என்ன பண்ணாலும் என்னோட விஷயம் நான் அங்கே வச்சுருவேன். ஓகே, இது எவ்வளோ வேல்யூவேஷன் கொண்டு போகணும், இவ்வளோ வேல்யூபிள் ஆக்கிடணுங்கிறது. கரெக்ட், அது கொண்டு போக முடியுன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஸோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன். அப்போது வந்து இப்போ இந்த 2 நாலேஜ் கிடச்சிருச்சு. கிரியேட்டர் நாலேஜ் இருக்குது, பிராண்டிங் நாலேஜ் இருக்குது, வேல்யூவேஷன் நாலேஜும் ஓரளவுக்கு பேசிக்காக கிடச்சிருச்சு இல்லையா. இப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சால் போதும், அந்த டைம் எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட போய் நான் போய்க்கலாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் கௌதம்னு சொல்லிட்டு தான் சென்னை விம்ஸோட ஃபவுண்டர். ஓகே, கௌதம். ஆமாம், அவர் வந்து 2000 இப்போ நாங்கள்லாம் ஸ்மைல் செட் ஆரம்பித்த டைமில் வந்து அவர் சென்னை விம்ஸ் ஆரம்பிச்சிருந்தார். அப்போ நான் கௌதமை மீட் பண்ணி பேசுகிறேன். கௌதம் என்ன பிளான் வச்சுருக்கேன், என்ன செய்கிற அப்படின்னு சொன்னோன்னே, இது மாதிரி போயிட்டுருக்கு பிரதர், ஓரளவுக்கு ஏதோ நான் ரெவன்யூ பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தானே. அவர் பண்ணிட்டு சொன்ன ரெவன்யூ வந்து கம்மியாக இருந்துச்சு. ஓகே, நான் வருஷத்துக்கு இவ்வளோ பண்ணுறேன்னு சொன்னது வந்து நம்ம மாதத்துக்கு இவ்வளோ பண்ண முடியும். நான் அந்த விஷயம் நான் பார்த்துட்டேன் அவங்கள. சரி, அப்போ உங்கள் ரேட் என்ன அப்படின்னு சொன்னோன்னே, எதுக்கு அப்படின்னா, இல்லை நான் வாங்கிக்கிறேன், சென்னை விம்ஸ் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதை வாங்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நான் வாங்கிக்கிறேன் பிரதர், நான் என்னமோ பண்ணுறேன் விட்டுருங்க அப்படின்னே. சரி பிரதர், எனக்கு வந்து 50 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு சும்மா ரேண்டமாக ஒரு ரேட் அடிக்கிறேன். ஆனால் என்ன பிரதர் 50 லட்ச ரூபா கேட்குறீங்க அப்படின்னா, பிரதர் விற்றா 50 லட்ச ரூபா விற்கணும், இல்லைனா விற்கக்கூடாது, ஒரு டேக்அவேயாக இருக்கணும் அப்படி. எனக்கு வந்து நான் இதுக்கப்புறம் வேறு எதுவும் தெரியாது, நான் இதை பண்ணால் கம்ப்ளீட்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. சரி பிரதர் 50 லட்ச ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டேன். முடிச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் வெளியில் வந்து பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சும்மா இது மாதிரி நம்ம பேஜ் பேசியிருக்கேன் வாங்க போகிறேன். எவனோ ஒருத்த மீம் பேஜை போய் 50 லட்ச ரூபாய்க்கு வாங்குவானா, 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு பிரயோஜனம் கிடையாது, நீ எதுக்கு போய் 50 லட்ச ரூபாய்க்கு வாங்குற அப்படின்னு. நான் இல்லை எனக்கு வந்து அதில் பண்ண முடியும் நம்பிக்கை இருக்குது. திட்டினாங்க, எல்லாருமே திட்டினாங்க. வாங்கிட்டீங்க ஆக்சுவலாக டீல், வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன், காசு கொடுக்கணும் அவ்வளோதான், நம்ம டீல் டன். அதுக்கப்புறம் நம்ம நெகோசியேஷன்லாம் கிடையாது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் போய் கொஞ்சம் நிறையா வீடியோஸ்லாம் பார்ப்பேன் யூடியூப்பில். அதெல்லாம் பார்க்குறப்போ வந்து
நான் 2-3 பேரை கனெக்ட் பண்ணுறப்போ பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ அதில் பார்க்குறவங்களுக்கு இந்த கேள்வி வரும், யூடியூப்பில் எப்படி காசு பார்க்குறாங்கன்னு தெரியும். நீங்கள் சொன்ன மாதிரி பிராண்ட்ஸ் வருது, பிராண்டோட கொலாபரேட் பண்ணுறாங்க. முன்னாடி ஆட் ஸ்லாட் இருந்துச்சு, இப்போ கண்டென்ட்டே ஆட் ஆரம்பிச்சிச்சு. எல்லோரும் வருவாங்க, ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை நாங்கள் பிராண்டை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், அது மாதிரியே இருக்குது. மீம் பேஜ் எப்படி மணி பார்க்குறாங்க? அது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கலாம். ஹவு மீம் பேஜ் மேக் மணின்னு. அதான் 2 விஷயம் பிரதர். நான் வந்து இப்போவுமே சொல்கிறது, டிஜிட்டல் வந்து அடுத்த பரிமாணமாக வந்து ஹைப்பர் லோக்கல் நெட்வொர்க்கிங்கில் யார் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க தான் பெருசாக காசு பண்ண போகிறாங்க. அதை என்ன டிஃபைன் பண்ணுங்க? ஹைப்பர் லோக்கல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து யூடியூப் இப்படி வச்சுக்கலாம். முன்னாடி எல்லாரும் சீரீஸ் போட்டிருப்பாங்க. இப்போ நாங்களே சீரீஸ் போட்டிருப்போம். எபிசோட் 1, எபிசோட் 2, எபிசோட் 3ன்னு போட்டிருப்போம். இப்போ நீங்கள் அந்த மாதிரியான வீடியோஸ் இப்போ நீங்கள் ரீசெண்டாக எத்தனை வீடியோ பார்த்துருக்கீங்க? ஆமாம், ரீசெண்டாக விளாக்ஸ் தான் பார்க்குறீங்க. ஆமாம், விளாக்ஸ் தான் நிறைய பார்க்குறோம். ஸோ விச் இஸ் லைக் அது டிஃபைன்டு கண்டென்ட். இவர் வந்து ட்ராவல் விளாக் பண்ணுறாரு, இவர் ஃபுட் விளாக் பண்ணுறாரு, இவர் வந்து மியூசிக் விளாக் பண்ணுறாரு, இல்லை பாட்காஸ்ட் பண்ணுறாரு, இப்படின்னு சொல்லி டிஃபைன்டு ஒரு ஹைப்பர் நெட்வொர்க், லோக்கல் நெட்வொர்க்குள்ளே அது வந்து போகுது. ஓகே, நீஷுங்கிறத நீங்கள் நீஷுன்னு வச்சுக்கலாமா? இப்போ அதை நீஷுன்னு சொல்லுவோம். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீஷுன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து திருச்சியில் இருக்கீங்க. திருச்சியில் இருக்கக்கூடிய 1,00,000 பேர் உங்களால் சேர்க்க முடியும். இப்போ திருச்சியில் நீங்கள் வந்து ஒரு மீட்டப் பண்ணுறீங்க, இல்லை திருச்சி பேஸ்ட் இருக்கக்கூடியவங்களாம் சேர்ந்து ஒரு திருச்சி க்ளீனப் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க, ஏதோ ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10,000 பேர் வருவாங்களா? ஒரு கம்யூனிட்டி அங்கேருந்து திருச்சி மக்கள் மட்டும் ஒரு கம்யூனிட்டி நீங்கள் வந்து பில்டு பண்ணுறீங்களா? திருச்சியில் இருக்கவன் அமெரிக்காவில் இருக்கலாம், ஆனால் திருச்சியில் நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்களா? ஸோ அதை பற்றி லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா? ஸோ அப்போது வந்து ஹைப்பர் லோக்கலாக போகிறவங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து தே கேன் ஈஸிலி மேக் மணி அப்படிங்கிறீங்க. லைக் ஒரு மீம் பேஜாக இருந்தால் கூட ஓகே தான். நீங்கள் வந்து இதுதான் என் ஆடியன்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணி யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் எனக்கு பெரிய காசு இருக்குது. ஓகே, எல்லாருமே ஆடியன்ஸ்னு இல்லாமல் இவங்க தான் ஆடியன்ஸ், நான் இந்த மாதிரி கண்டென்ட் தான் பண்ணுவேன், இவங்களை மட்டும் கேட்டர் பண்ணுவேன். ஹைப்பர் லோக்கல். கரெக்ட். ஸோ அப்போது சென்னை மீம்ஸ் வந்து நான் அப்படி பார்த்து தான் நான் வாங்கினேன். ஓகே. ஸோ ஒரு சென்னைன்றது வந்து ஒரு ஹைப்பர் லோக்கல் ஏரியான்னு வச்சுக்கலாம். ஆனால் அது வந்து ஒரு மெட்ரோ ஜோன். அப்போ இந்த இடத்துல வந்து இது மானிட்டைஸ் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 50 லட்ச ரூபா 10 வருஷம் நான் கூட நான் சம்பாதிச்சிக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகிட்டேன். ஓகே. அந்த டைம் அவங்க எவ்வளோ பார்த்துட்டு இருந்தாங்க சென்னை மீம்ஸ்? அவங்க வந்து அவங்க நம்ம சொன்ன வேல்யூ, இந்த வேல்யூஷன் சொன்னதோட கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் க்ளோஸ் டு தான் வருஷ டர்ன் ஓவரே பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, வருஷத்துக்கே அவ்வளோதான். ஏன்னா அந்த நம்பர் சொல்ல வேணாம், ஏன்னா அது அவரை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும், அதனால வேணாம். ஸோ அவங்க சொன்ன வேல்யூவேஷன்றது அவங்க டோட்டலாக பண்ணுற டேர்ன் ஓவர்லேருந்து ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சொல்கிறாங்க. அப்போ போய் ஒருத்தன் கேட்குறாங்க, ஏன்னா யாராவது இப்படி வேல்யூ பண்ணுவாங்களா, என்ன நீ போய் பண்ணுற அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஏதோ மனசுக்கு பட்டுருச்சு, இந்த பேஜ் வாங்கணும், அவ்வளோதான், நம்ம வந்து தோணிருச்சு வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காசெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது காசு ரெடி பண்ணி கொடுத்து வாங்கலான்னு. ஸோ பீப்புள்லேருந்து எக்ஸிட் வந்துருச்சு. அப்போ போய் நான் ஒரு இன்வெஸ்டர்கிட்ட பேசுகிறேன். அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிரியேட்டர் எக்கனாமி கண்ணா பின்னான்னு போகுது. அது பாயிண்ட் நம்பர் 1. இந்த கிரியேட்டர் எக்கனாமியில் யாரெல்லாம் ஜெயிக்க போகிறான்னு தெரில. யூடியூபர் ஜெயிப்பானா, மீம் பேஜ் ஜெயிப்பானா, அதில் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போகிறேன் ஜெயிப்பானா, யாருன்னே தெரில. ஏன்னா இந்த மார்க்கெட் ரொம்ப டைவர்சிஃபைடாக கண்ணா பின்னான்னு போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு விஷயம், நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்குள்ளே இது ஏதோ ஒரு இடத்துல போய் ப்ராப்பராக ஸ்ட்ரீம்லைன் ஆகிடும். அந்த 5 இயர்ஸ் நிற்கிறது தான் சேலஞ்ச். அந்த 5 இயர்ஸ் யாரெல்லாம் நிற்க போகிறானோ அவெல்லாம் இன்றைக்கி வந்து அடுத்த மில்லியனியர் பில்லியனியர். ஓகே, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் இதை ஸ்டிக் பண்ணி இருக்கணும். ஆமாம், இதுதான் அவர் சொல்லக்கூடிய ஒரு ஹிண்ட்டு. நான் வந்து சரி இதுக்கப்புறம் வந்து அடித்தா பெரிய ஜாக்பாட் அடிக்கணும் அப்படின்னு மைண்ட்லலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வேறு மாதிரி ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிக்கிட்டே இருக்கேன். வேறு என்ன இருக்கும், வேறு என்னென்னா அப்போ சர்ச் பண்ணி பார்க்குறப்போ கண்டென்ட் க்ரியேஷன் அலாங் வித் Web3 இதை வந்து நம்ம கம்பைன் பண்ணுவோம். இது வந்து பெரிய காசாக இருக்கும். ஓகே, டோக்கனைசேஷனாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். ஸோ Web3யோட என்றைக்கு வந்து கண்டென்ட் கிரியேட்டர் ஆர் கண்டென்ட் கிரியேஷன் போய் கம்பைன்ட் ஆகுதோ அந்த மொமெண்ட் என்றைக்கு நடக்க போகுதுன்னு தெரில. அன்றைக்கி அந்த மார்க்கெட்டில் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி யாரால எக்ஸிக்யூட் பண்ண தெரிஞ்சிருக்கோ அவங்களாம் அடித்து நகர்த்தியா. இப்போ எப்படின்னா, இப்போ எப்படி இன்ஃபோசிஸ்க்கு ஒரு ஸ்டேஜ் வந்தது, இப்போ வந்து சாஸ்க்கு வந்து ஒரு ஸ்டேஜ் வந்தது மாதிரி, இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் எக்கனாமி அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் டேக் ஆஃப் ஆகும். இது என் மனசில் படுறது, நான் பார்த்தது, நான் படித்தது வச்சு நான் சொல்கிறேன். அப்போ அந்த நடக்கிற வரைக்கும் நிற்கணும். அப்போ சென்னை மீம்ஸை நம்ம அங்கே தான் கொண்டு போகிறோம். ஓகே, லைக் டுவர்ட்ஸ் Web3 தான் கொண்டு போகிறோம். அப்போ முதல்ல இங்கே ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து பில்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டோம். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இன்றைக்கி காசு பண்ணணும். ஆமாம், அப்போ தான் அந்த 5 வருஷம் சஸ்டெயின் ஆக முடியும். கரெக்டு. இந்த மாதிரி இன்வெஸ்டர்லாம் கிடையாது, நம்ம தான் காசு போடுறோம், நம்மக்கிட்ட தான் பணம் இருக்குது, நம்ம அதையும் கடன் வாங்கி போட போகிறோம். அப்போ நம்ம மாதம் மாதம் வட்டி கட்டணும், அப்போ மாதம் மாதம் டீமுக்கு சம்பளம் கொடுக்கணும், நம்மளும் நம்மளோட எக்ஸ்பென்சஸ் பார்க்கணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய இன்சைட்ஸ்லாம் எடுத்து பார்க்குறேன். பார்த்தா ஒரு நாளைக்கு வந்து 30 லட்சம் இம்ப்ரெஷன்ஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மட்டும் வருது. ஓகே, 30 லட்சம் இம்ப்ரெஷன்ஸ் பர் டேக்கே வருது. பர் டேக்கு.
எத்தனை மீம் போடுறோன்னா ஒரு 60 மீம் போட்டுட்ருக்கோம். ஏன் இதை காசாக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அப்போ என்ன பண்ணணும், 60 மீம் போல் 60 ஆடாக போட முடியுமா? போட முடியாது. அப்போ வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யோசித்தது என்னென்னா, ஒரு 70% வந்து கண்டென்ட் இருக்கட்டும், கீழே 30% ஆடை போட்டுருவோம். ஓகே, அந்த மாடல் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் நான் தான் கண்டுபிடிச்சது. ஓகே ஓகே ஓகே, கீழே அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி. ஓகே, அது நீங்கள் தான் லைக் ஆமாம், நம்ம தான் இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஸோ பண்ண ஆரம்பித்தா 60க்கும் ஒரு இதுக்கு 2000 கேளுங்களேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆச்சு? 60 மீமுக்கும் 1,20,000 ஒரு நாளைக்கு ஆச்சு. அப்போ ஒரு 30 நாளைக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே ஒரு 40-50 லட்ச ரூபாய்க்கு பிஸ்னஸ் இருக்குது. ஸோ அதை கிராக் பண்ணிட்டேன். ஓகே, போய் மார்க்கெட்டில் போய் பேசுகிறேன், இறங்குறேன். சொல்கிறப்போ ஃபஸ்ட்டு எல்லோரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. அப்போ நம்ம மோகன்கிட்ட போய் பேசினோன்னே, சரி ஏதோ நாம் கேட்குறான், நாமக்காக பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. கொடுத்து ஒரு மாதத்தில் அவங்க மார்க்கெட்டிங் டீம்லேருந்து கால் பண்ணிட்டு, ஒரு ஆனுவல் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிடலாமா? ட்ராக்ஷன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. செம ட்ராக்ஷன் இருந்தது. நீங்கள் இப்போ போய் கீழே ஆட் கொடுத்தீங்க ஒரு மீம் கீழே. ஆமாம், ஒரு ஆனுவல் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிடலாம், நாங்கள் இப்போ ரேட்டை பேசி க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னோடனே எனக்கு அப்போ தான் ஆஹா சரி பெரிய விஷயம். மோகன் மாதிரியான ஒரு கம்பெனி வந்து இதை வேல்யூ பண்ணுறாங்க அப்படின்றப்போ வந்து இப்போ இதுக்கு ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் கடன்னு இறங்கி மார்க்கெட்டில் போயிட்டு கடன்னு விற்க ஆரம்பித்தேன். இதே மாதிரி ஒரு மூமெண்ட் தான் எனக்கு அந்த ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஓகே, என்ன நடந்தால் யூடியூப்ல இதே மாதிரி தான் ஒரு மாடலை கிராக் பண்ணோம். இப்போ யூடியூப் முன்னாடி வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் ஆர் 10 செகண்ட்ஸ் ஸ்டிச் ஆட்ஸ் வருது இல்லையா, அதை முதல்ல இந்த மார்க்கெட் கொண்டு வந்து நான். ஆமாம், ஏன்னா நீங்கள் உங்கள் போஸ்ட்லேயே எழுதியிருந்தீங்க, நான் அதை கேட்கணும்னு நினச்சிருந்தேன். இது மாதிரி பயனியரிங் இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் இன் சவுத் இந்தியான்னு. ஸோ அந்த மாடலிங்கை கொண்டு வந்தீங்க. அந்த ஃபஸ்ட்டு 5 செகண்ட் ஆட்ஸ். ஆமாம். அப்போ வந்து எல்லாரும் சத்தம் போட்டாங்க, இது வந்து யூடியூப்க்கு அகேன்ஸ்ட், இது இல்லீகல், இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு. ஆமாம், ஏன்னா அது அவங்களோட ஆட் ஸ்லாட்டு எடுத்தோடனே ஆட். ஆமாம், நான் சொல்லிட்டேன், எனக்கு இன்றைக்கி சாப்பாட்டுக்கே காசு இல்லை, இதில் நான் லீகல் இல்லீகல்லாம் பார்த்தா என்ன பண்ண முடியும்? நான் பண்ணுற கண்டென்ட் 10 லட்சம் பேர் பார்க்குறாங்க, 10 லட்சம் பேருக்கு முன்னாடி இங்கே யாரோ 10,000 கொடுத்தா காசு கொடுத்தா போட்டுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணுறேன். ஓகே, நீங்கள் தான் அதுவுமே. ஆமாம், அது நம்ம இங்கே தான் லான்ச் பண்ணோம். ஸோ அதை கூட நம்ம ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா, அப்போ அடல்ட் எக்ஸ்பிளனேஷன், அடல்ட் ஸ்டோரிஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி, ரொம்ப வல்கராக இல்லாமல் ஸ்டோரிஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு சேனல் வச்சுருந்தோம். ஆமாம், ஞாபகம். ஸ்மைல் ஓட்ஸ்ன்னு சொல்லி ஒரு சேனல். அதை சொல்ல வந்தேன், லைக் ஞாபகம் இருக்கு எனக்கு. அந்த ஸ்மைல் ஓட்ஸ் சேனலுக்கு வந்து நான் போய் ஒரு பிராண்டுக்கிட்ட பேசுகிறேன், அடல்ட் ப்ராடக்ட் வச்சுருக்கோங்க. அவங்கள்ட்ட போய் பேசுகிறப்போ என்னென்னா, இது மாதிரி நான் அப்போ வந்து 26,000 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது என்னோடய சேனலில். ஒரு மாதத்துக்கு 8 வீடியோ போடுறேன், 8 வீடியோ சேர்த்தே 2 லட்சம் வியூஸ் தான் வருது. அப்போ நான் அவங்கள்ட்ட போயிட்டு இந்த 8 வீடியோவில் நான் ஆட் போடுறதுக்கு 2 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னா ஓகேன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, நான் சொல்லி 2015 அப்போ அந்த டைம்லையே எனக்கு ஷாக்கு, என்னடா அது நம்ம 2 லட்ச ரூபா கேட்குறோம் ஓகேன்ட்டாங்க, இதில் என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்புறம் நான் போய் கேட்டு, இதில் தான் உங்களுக்கு வருதா, ரிசல்ட் வருதா? நல்லாவே வருது. என்னால் வேறு எந்த ட்ரெடிஷ்னல் மீடியாவில் இந்த ஆடு கொடுக்க முடியாது, பட் என்னால் இங்கே கொடுக்க முடியும். எக்ஸாக்ட், ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஹைப்பர் லோக்கல் வந்துருந்தீங்க. ஸோ அப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சென்னை மீம்ஸ் நான் இதை கிராக் பண்ணதுக்கப்புறம் ஓகே, யூடியூப்பில் நம்ம இப்படி ஒரு விஷயத்தை கிராக் பண்ணோம், மீம் பேஜில் இப்படி ஒரு விஷயத்தை கிராக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பி. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் போட்ட 50 லட்ச ரூபாயை வந்து மாதம் ஒரு 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஜாலியாக போயிட்டுருக்கு, சூப்பராக போயிட்டு இருந்தது. அடுத்து நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, ஐபிஎல் கூட கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, நான் கான்டெஸ்ட்லாம் ரன் பண்ண ஆரம்பித்தேன். கான்டெஸ்ட் ரன் பண்ணதுக்கப்புறம் டோக்கனைசேஷன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். என்னோட பிளான் எங்கே போயிடுச்சு அப்படின்னா, டாடா நியோட பேசணும். டாடா நியோ வந்து அவங்களுக்குள்ள அந்த டோக்கனைசேஷனுக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் வந்து நான் ஒரு மீம் போடுறேன், அதில் ஒரு பிராண்டு வருது. அந்த பிராண்டு வந்துட்டு பிராண்டுக்கு ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணி கொடுத்துட்றேன், நான் காசு வாங்கிட்டு போயிடுறேன். இந்த கஸ்டமருக்கு நான் என்ன வேல்யூ க்ரியேட் பண்ணுறேன்? என் பார்க்குற ஆடியன்ஸை லைக் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க இத்தனை பேர், நான் அவங்களுக்கு என்ன வேல்யூ க்ரியேட் பண்ண முடியும்? அப்போ என் பேஜை வந்து இன்ட்ராக்ட் பண்ணதுக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்ணதுக்கோ நான் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, புரியுது. இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இங்கே வந்து கமெண்ட் பண்ணவங்களுக்குலாம் 15% டிஸ்கவுண்ட் கொடுத்தா, ஓகே, இல்லை கமெண்ட் பண்ணவங்களுக்குலாம் வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்காம அந்த கூப்பன் கமெண்ட் பண்ணவங்களுக்குலாம் ஆட்டோமேட்டிக்காக கூப்பன் அவங்களோட மொபைலுக்கு போயிடுச்சுன்னா அந்த கூப்பன் அவங்க எங்கே வேணாலும் போய் நான் சொல்கிற பிராண்ட்ஸில் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிட்டா, இதுதான் Web3யோட ஸ்டார்ட்டாக நான் பார்த்தேன். ஓகே, லைக் ஆமாம், இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். Web3 என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க, ஏன்னா நம்ம அதில் Web3 கடந்து வந்துட்டோம். ஸோ அதனால் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. Web3ன்றது நான் என்ன யோசிக்கிறேன்னா பிரதர், இங்கே வந்து இப்போ நீங்கள் ஒரு பொருள் வச்சுருக்கீங்க, நான் வந்து ஒரு பொருள் வாங்குகிறேன், இது ரெண்டும் நம்ம 2 பேருக்குள்ள டிரான்சாக்ஷன் நடந்தது. இதை தாண்டி இப்போ இன்றைக்கி வந்து இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, நான் பேசுகிறேன், இத்தனை பேர் கேட்குறாங்க இல்லையா, இல்லை இத்தனை பேர் பார்க்குறாங்க, இவங்களுக்கு ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணால், தேர்ட் பார்ட்டி ஒருத்தவங்களுக்கு ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணால் என்ன அப்படின்றத தான் நான் புரிஞ்சுக்கிட்டது. ஓகே, லைக் ஒரு இப்போ இந்த கண்டென்ட்டே இருக்கட்டும், 3 கன்சியூம் பண்ணுறாங்க, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீங்கள் அதை வரீங்க, இந்த கன்சியூம் பண்ணுறாங்க, லைக் நமக்குள்ள வேல்யூ இருக்குது, அவங்களுக்கு என்ன வேல்யூ இருக்குது? மோர் தென்
லைக் இந்த நாலேஜை தாண்டியுமே. கரெக்ட். அவங்களுக்கு இன்னொரு வேல்யூ கிரியேட் பண்ணி கொடுத்தா என்ன இருக்கும். இதுதான் நான் வெப்3யோட சிம்பிள் ஃபார்முலாவை நான் கிராக் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது நிறையா இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லலாம். உங்களோட என்னோட பாயிண்ட்டை வந்து என்னையை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு வேல்யூ கிரியேட் பண்ணணும். ஸோ இது வந்து இப்போ 2-வே கம்யூனிகேஷன் இல்லாமல் ஒரு 3-வே கம்யூனிகேஷனாக மாறப்போகுது அப்படின்றது ஐடியா. ஸோ அப்போ வந்து நான் ஒரு கான்டெஸ்ட் பண்ணுறேன். கான்டெஸ்ட் பண்ணோன்னே நம்ம ரேடியோவில் இருந்து தான் ஷோ கால் பண்ணுவாங்க, ஒரு கான்டெஸ்ட் வச்சுருப்போம். கான்டெஸ்ட் வச்சோடனே அங்கே ஒரு இது வரும். உடனே வந்து ஒரு ஜவுளி கடை இருக்கும். அந்த ஜவுளி கடைக்கு வந்து நீங்கள் போய் அந்த டிக்கெட்டை கூப்பன் வாங்கிக்கலாம், நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம், 500 கூப்பன் கொடுப்பாங்கன்னு சொன்னதை நான் டிஜிட்டலுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஓகே, டோக்கன்ஸ் மூலியமாக. எனக்கு என்ன ஆசை அப்படின்னா டாடா நியோட பார்ட்னர் பண்ணுறோம். ஓகே, சூப்பர் ஆப். சூப்பர் ஆப். ஸோ அது ஏன் அந்த சூப்பர் ஆப் அப்படின்னா, டாடா நியோ வந்து டாடா வந்து மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. கோல்டில் ஆரம்பிச்சு, எலக்ட்ரானிக்ஸ் ஆரம்பிச்சு, டெக்ஸ்டைல் ஆரம்பிச்சு எல்லாமே இருக்குது. அப்போ டாடா நியோட கூப்பன் போயிடுச்சு அப்படின்னா நீ இதில் எங்கே வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ விச் இஸ் லைக் ஒரு சென்னை மீம்ஸ்ன்ற ஒரு பேஜில் இருக்கக்கூடியவங்க போய் கமெண்ட் பண்ணால், லைக் பண்ணால், அவனுங்க நீ டாட்டாவோட ப்ராடக்ட்டில் டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறான் அப்படின்றது தான் எண்ட் ரிசல்ட். ஓகே, லைக் ஸ்டார்பக்ஸில் போய்க்கலாம், ஜூடியோ போய்க்கலாம், வெப்சைட் போய்க்கலாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். கரெக்ட். ஆமாம், கன்சியூமராக அது எல்லாமே அவங்க அஃபோர்ட் பண்ணிக்கலாம். சென்னை மீம்ஸோட ஆடியன்ஸுமே இங்கே ரிடம் பண்ணுறதுக்கு ஓப்பனாக இருப்பாங்க. கரெக்ட். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய எல்லாருமே ஏதோ ஒரு பாயிண்டில் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு இருப்போம். எக்ஸாக்டாக. ஆமாம், நான் வந்து சென்னை மீம்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறேன்னா என் டைம் மட்டும் கொடுக்கல, ஐ கெட்டிங் சம்திங் பேக். ஸோ அப்போ நான் இங்கே என்ன வேணும், கண்டென்ட் கொடுக்கணும், கண்டென்ட்டை சரியான கண்டென்ட்டாக கொடுக்கணும், அதில் கரெக்டான பிராண்டை கொண்டாந்து சேர்க்கணும். இந்த கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுற இந்த பிராண்டை இந்த கஸ்டமர்கிட்ட கொண்டு போகிற சேர்க்கறது மட்டும் இல்லாமல் இதை பார்க்குறவங்களையும் என்கேஜ் பண்ண வைக்கிறேன். அந்த என்கேஜ்மெண்ட் நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்றேன். ஸோ இதெல்லாம் நான் டிஃபைன் பண்ணி கொண்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தோம். அப்போ வந்து இந்த 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 ஸ்பேஸில் வந்து கொஞ்சம் நம்ம நல்லா பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 6-7 மந்த்ஸ் சூப்பராக பண்ணிட்டு இருந்தோம். டாடா நியோட ஜாயின் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் வந்து அந்த என்ட்ரி போயிட்டேன். ஓகே, லைக் அது கேட்கணும்னு நினச்சி எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? லிங்க்டின் தான். லிங்க்டின் டாடா நியோட யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, யார்கிட்டலாம் பேசலாம், யாரெல்லாம் எடுக்கலாம்னு சொல்லி பண்ணிடுவீங்க. ரேண்டமாக எல்லாருக்கும் அடிச்சு அதில் யாரோ ஒருத்தர் ரிவர்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து ஒருத்தர் இப்படி நெட்வொர்க் கனெக்ட் பண்ணி அப்படியே போயிடலாம். ஆல்மோஸ்ட் வந்து இந்த என்ட்ரி வந்து எடுக்க போகிற டைமில் வந்து பேஜ் வந்து பிளாக் ஆயிடுச்சு. ஓகே, என்ன பிரச்சனை அப்படின்னா காப்பிரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். வீடியோ எதுவும் போடல, ஆடியோ எதுவும் போடல, இது என்னடா அது அப்படின்னு பார்த்தா இமேஜ் காப்பிரைட்ஸ் இஷ்யூ. நான் இது ஒரே வாட்டி இது ஃபீல் பண்ணியிருக்கேன். நானும் ஃப்ரெண்டு சும்மா ஒரு பேஜ் ஆரம்பித்தேன் கொரோனா டைமில். அப்போ கூகுள்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போடும்போது வந்துச்சு. அப்போ எனக்கு இமேஜ் காப்பிரைட்ஸ் இஷ்யூன்றது எனக்கு புதுசு. நான் வீடியோவில் இருந்தவன். ஓகே, லைக் இன்ஸ்டாகிராமுக்கு அந்த மல்டிபிள் சேனல் அது மாதிரி கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது. ஓகே. அப்புறம் நான் என்னடா அது, ஐயோ நமக்கு தெரியலையே, ஒரே நாளில் 12 ஸ்ட்ரைக் வந்திருக்கு, பேஜை தூக்கிட்டாங்களே அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொன்னால் 6 மந்த்ஸ் உங்களுக்கு ப்ரீத்திங் பீரியட் தரேன், 6 மந்த்ஸ்க்குள்ளே இதை நீங்கள் ரிசால்வ் பண்ணுங்கள், ரிசால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அடித்து நேராக ஃபேஸ்புக் வந்து எங்கே அடிக்கணும்னு பார்த்தா ஃபேஸ்புக் எல்லாத்துக்கும் மனுஷன் இருக்கான், இன்ஸ்டாகிராமுக்கு பேசுகிறவங்க எவனும் மனுஷனே கிடையாது. ஆமாம், இது ஒரு பெரிய சேலஞ்சிங்க. ஓகே, அவங்களே ஒரு அக்யூர் பண்ணது தான், ஃபேஸ்புக் அக்யூர் பண்ணது தான். இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய பாலிசியோ இல்லை இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ரொசீஜரோ எல்லாமே வேறு, ரெண்டும் ஒரே கம்பெனி தான். ஆனால் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறது எல்லாமே எல்லா மிஷின் தான் பேசும். நான் என்ன சொன்னாலும் அது மிஷின் திரும்ப அது சொல்கிறதா சொல்லிகிட்டே இருக்குது. எனக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகி அப்போ என்ன கடைசியாக வந்து ஏதோ ஒரு லூப்பில் பிடிச்சி ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பிரசிடென்ட் லெவலில் ஒருத்தர் பிடிச்சி அதுக்கு வந்து லைக் எஸ்பிஎஸ் சினிமாஸோட ஒரு வினித் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஓகே, கனெக்ட் பண்ணி கொடுத்து பேசினோன்னே அப்போது வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ராம் இது வந்து இந்த மெயில் ஐடியிலேருந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு, இவங்க வந்து இது ரிட்ரீவ் பண்ணிட்டாங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடி வருது. அந்த மெயில் ஐடி பார்த்தா 5 லெட்டர் வார்த்தையில் ஒரு மெயில் ஐடி வருது. நான் எடுத்து பார்க்குறேன் 5 லெட்டரில் நம்மளால் இந்தியாவில் மெயில் ஐடியே க்ரியேட் பண்ண முடியாது. 5 லெட்டர் மெயில் ஐடினா அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து RAMKU அப்படின்னா 5 வார்த்தைகள் வச்சு மெயில் ஐடி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இங்கே போனால் 7 அந்த கேரக்டர்ஸே 7-8க்கு மேலே இருக்கணும். அப்போ எப்படி மெயில் ஐடி கிரியேட் பண்ணியிருப்பாங்க? அப்போ யாரோ ஒருத்தவங்க இது ஃபேக்காக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் அடிச்சு கண்டுபிடிச்சா நியூசிலாண்ட்லேருந்து ஏதோ ஐடி கிரியேட் பண்ணி அங்கேருந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்புறம் ட்ரை பண்ணோம், அப்புறம் எதுவுமே நடக்கலை. அப்புறம் ரொம்ப கடுப்பாயிட்டேன், என்னடா அது நம்ம வந்து இவ்வளோ தூரம் ஒரு ஜேர்னி யோசிச்சோம், கடைசியில் இப்படி ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸ்ட்ரைக்னா அவங்க வந்து எப்படி அந்த இமேஜை கிளைம் பண்ணாங்க? அது வந்து என்னென்னா இப்போ அங்கே தான் ஒரு பிரச்சனையே நடந்திருக்கு. இது வந்து ஒரு நடிகர் அவர் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த படத்துக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு போஸ்டர். அந்த போஸ்டர் வந்து லீக் ஆயிடுச்சு. ஞாபகம் இருக்குது. அந்த போஸ்டர் நாங்கள் லீக் ஆனதை எடுத்து போட்டோம். லீக் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த லீக்கேஜ் கான்டென்ட்டை வந்து அவங்க இது என்னோட கண்டென்ட் அவன் ஓன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஞாபகம் இருக்குது. இதில் என்ன ஆகும்னா நாளைக்கு அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட அந்த கண்டென்ட்டை போட முடியாது. யார் கிளைம் பண்ணது? ரேண்டமாக ஒருத்தன் கிளைம் பண்ணிட்டான்.
ரேண்டமாக ஒருத்தன் கிளைம் பண்ணி யாராவது அந்த போட்டாங்களோ எல்லாருக்கும் ஸ்ட்ரைக் அடிச்சிட்டான். ஓகே. ஸோ அன்றைக்கி ஒரே நாளில் மட்டும் 30 பேஜ் போயிருக்கு. அப்படி பண்ணலாம், அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, உங்களுக்கே அப்போ தான் தெரியுது. எங்களுக்கே இது, ஏன்னா இமேஜ் காப்பிரைட்ஸ்ன்றது நான் பார்த்ததே இல்லை. நான் 10 வருஷத்தில் இமேஜ் காப்பிரைட்ஸ்ன்றது எனக்கு தெரியாது. ஓகே, நான் லேர்ன் பண்ணிக்கல. என் மேலே பெரிய தப்புன்னு வச்சுக்கோங்களேன். அதை அடித்து தூக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு 6 மாதம் போராடினேன். அப்புறம் எதுவும் கிடைக்கல. சரி, நம்ம வந்து ஒன்று ட்ரை பண்ணோம். அதில் வந்து நம்ம ஒன்று யோசித்தோம், அது நடக்கலை. பட் கண்டிப்பாக அது வேறு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும். ஆனால் நீங்கள் ரீச் அவுட் பண்ணி பார்த்தீங்க, மெயில் பண்ணி பார்த்தீங்களா? எல்லா பக்கமும் மெயில் பண்ணோம். அங்கே மெயில் பண்ணோம். நியூசிலாண்டில் அவங்க அந்த பர்சனுக்கு மெயில் பண்ணோம். பெருசாக ரிவர்ட் எதுவும் இல்லை. ஓகே, பண்ண ஒரு ரேண்டமான ஒரு அப்புறம் அந்த சென்னை விம்ஸ்ன்ற சப்ஜெக்ட் ஓகே நம்ம ஒன்று பண்ணோம். எனக்கு என்னன்னா ஓகே ஹாப்பி. எடுத்தோம் ஒரு 6 மாதத்தில் இவ்வளோ தூரத்துக்கு இது டாக் ஆஃப் தி டவுனாக மாற்ற முடியுது. நம்மக்கிட்ட அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது. நீங்கள் இதே மாதிரி தான் பார்த்தீங்க, இந்த பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு தேவையில்லைன்னு மாதிரி அவ்வளோதான் பண்ணிக்கிட்டீங்க. ஆமாம், நான் இப்போ நாளைக்கு ஓகே நாளைக்கு நியோ வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 100 கோடி ரூபா கொடுத்து தான் நம்ம என்ன பண்ணிருப்போம், வீட்டுக்கு கிளம்பி போயிருப்போம், அடுத்த வேலையை பார்க்க போயிருப்போம்ல. ஸோ அப்படி நினச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் உங்களுக்கு அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டிங்களா? நான் ஒரு மாதிரி சின்ன ஒரு வாரம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இன்னொன்று அது பிளாக் ஆன டே வந்து என்னோட ஆக்சுவலாக எனக்கு அந்த டே வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னலான டே எனக்கு. என்னென்னா போன வருஷம் ஆகஸ்ட் 13 ஓகே பிளாக் ஆகுது. அந்த ஆகஸ்ட் 13 வந்து லைக் நான் வந்து ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேமிலியிலேருந்து பேக்ரவுண்ட், எங்களோட ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி. ஸோ அந்த பேக்ரவுண்ட் வரப்போ என்னென்னா, அப்போ எங்கள் தாத்தாவுக்கு வந்து அன்றைக்கி 93 இயர்ஸ் ஓல்டு. அப்போது போன வருஷம் எங்கள் எல்லாருக்குமே சென்ஸ் ஆச்சு லைக் திஸ் இஸ் மேபி இதுதான் அவரோட லாஸ்ட் பர்த்டேவாக இருக்கலாம். அதனால் நம்ம வந்து எல்லோரும் அந்த பர்த்டே நாங்கள் வருஷம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம் வீட்டில். அவருக்கு பூஜை பண்ணி வீட்டில் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த மூமெண்ட். அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நான் வரேன், எனக்கு ஃபோன் வருது ஆஃபீஸ்லேருந்து, இது மாதிரி பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ ஏதோ ஒரு நான் அப்படி தான் எடுத்துப்பேன். இது ஏதோ ஒரு சைன், நமக்கு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் பேஜ் பிளாக் ஆகி ஒரு 2-3 மாதத்துலேயே தாத்தாவும் இறந்துட்டார். ரொம்ப எல்லாமே அந்த இடத்துல ரொம்ப உடஞ்சிட்டேன். என்னடா அது அப்புறம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இது வந்து இப்படி தான் இருக்கும். ஜேர்னின்றப்போ வந்து நம்ம வந்து இதெல்லாம் பார்த்து தான் வரணும். நம்ம இன்னும் டெஸ்டினேஷன் அச்சீவ் பண்ணல, நம்ம போக வேண்டிய தூரம் வேறு இருக்குது. சரி, வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம். இதுதான். ஏன்னா இப்போ இதுதான் நீங்கள் கேட்டீங்க ஃபஸ்ட்டு கேள்விக்கு, ஏன் ஸ்மைல் ஸ்டேட்டர் ராம், ஏன் பிளாக் ஷீப் ராம், ஏன் பீப்புள் ராம், ஏன் சென்னை விம்ஸ் ராம்னா இப்படி தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு இது பிடிக்கும். இப்போ மேபி ஒரு மீம் பேஜில் இருக்கவங்க இல்லை மேபி நீ யூடியூப்பில் பண்ணுறவங்க இப்படி யோசிச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் நான் அதை யோசிப்பேன், நான் அதை இறங்கி செய்யவும் ட்ரை பண்ணிவிடுவேன். இது என்னோட பெரிய ஸ்ட்ரென்த்னு வச்சுக்கோங்களேன். ரிஸ்க் எடுக்க யோசிக்க மாட்டேன். அது பேர் வச்ச கஷ்டம் தான், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு வேறு என்ன பண்ண முடியும்? சரி, இன்றைக்கி காசு வேணும், இன்றைக்கி நம்ம சாப்பிட்ணும், நமக்கு ஒரு ஃபேமிலியெல்லாம் இருக்குது, இது நம்ம கமிட்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது என்ன பண்ணலாம், நமக்கு என்னென்னலாம் தெரியும் அப்படின்னு சொல்லி உட்காந்து பேப்பர் எடுத்து பேனா எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் என்ன பண்ண முடியும். ஓகே, பேப்பர் பென்லாம் எடுத்துட்டீங்க. எனக்கு எப்பொழுதுமே பேப்பர் பென்லாம் எனக்கு வேலையே ஓடாது. ஆமாம், ஆக்சுவலி இது அந்த புக்கில் இருக்கும் ஒரு புக்கு. அந்த புக் பேர் வந்து 21 ways to stop procrastination இல்லை ஈட் த ஃப்ராக். ஓகே, ஈட் தட் ஃப்ராகில் 21 ஸ்டெப் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு இதே எழுதியிருப்பாங்க, எப்போ நம்ம பேப்பர் பென் எடுத்து எழுத ஆரம்பிக்கிறோமோ அப்போமே 95% தாண்டி டாப் 5% போயிடுவோம். ஓகே, டாப் 5% பேப்பரில் திங்க் பண்ணுவாங்க. ஓகே, அது பண்ணாலே டாப் 5% போயிட்டாலே நம்ம 1% போகிறது பெரிய கஷ்டம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இது ஸோ நான் எப்பொழுதுமே வந்து என்னோட டேபிள் வீட்லேயே இருந்தாலும் சரி, ஆஃபீஸ்லேயே இருந்தாலும் சரி, ஒரு ரைட்டிங் பேட் இருக்கும், எக்ஸாம் பேட் இருக்கு இல்லையா. நீங்கள் சண்டே போட்ட போஸ்ட்டில் கூட அந்த ஃபோட்டோ இருந்துச்சு. ஆமாம், லிங்க்டின் போஸ்ட்டில். ஆமாம், எக்ஸாம் பேட் இருக்கும், பேனா இருக்கும். பேனாலையும் நான் வச்சுருப்பேன், கலர் கலராக பேனா வச்சுருப்பேன். அதே தான், கலர் கலராக பென் இருக்கும், பேப்பர் எல்லாமே இருக்கும். முன்னாடி ஆக்சுவலி இப்போ இது இருக்குது, முன்னாடி கார்டு தான் வச்சுருப்பேன், எழுதி தான் கொஸ்டினே கேட்பேன். ஆமாம், ஸோ அதில் வந்து நான் முடிவு பண்ணுவேன். இப்போ நான் வந்து பிளாக்ல எழுதுறேன்னா என்ன மைண்ட் செட் எழுதுறேன்னு எனக்கு தெரியும், ப்ளூவில் எழுதுனா என்ன மைண்ட் செட், க்ரீன் எழுதுறேன்னா அது வேறு மைண்ட் செட் எழுதுறேன்னு அர்த்தம். நான் க்ரீன் எழுதுற எல்லாமே நடந்திருக்கு எனக்கு என் லைஃப்பில். ஓகே, நான் வந்து ரொம்ப கஷ்டமான இருக்கக்கூடிய விஷயங்களில் இது எனக்கு மாறணும், இது இப்படி நடக்கணும்னா க்ரீன் எடுத்து எழுதுவேன். ஓகே, எனக்கு அது நடக்கும். நான் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன், எனக்கு அது நடக்கும். ஆஃபீஸ்லேயே அதே மாதிரி தான், இவ்வளோ பெரிய பண்டில் வாங்கி A4 ஷீட் வச்சுருவேன், ரைட்டிங் பேட் வச்சுருவேன் இங்கே. அப்போ அன்றைக்கி உட்காந்து எழுதுறேன். அப்போ இதெல்லாம் எனக்கு தெரியும், இதெல்லாம் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்கிறப்போ சரி ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம பிளாக் ஷீப்பில் இருந்தப்போ பண்ணது, ஸ்மைல் செட்டில் இருந்தப்போ பண்ணது, பிக்மே ஸ்லாட்டில் பண்ணது, பீப்புள் இருக்கப்போ பண்ணது அப்படின்றது என்னென்னா கேம்பெயின் ரன் பண்ண தெரியும்.
ஓகே. இல்லை கேம்பெயின் ரன் பண்ணுறதுக்கான டீம் எங்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்குது, பசங்க நம்மக்கிட்ட இருக்காங்க. கேம்பெயினுங்க டிஃபைன் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஓகே, ஃபேஸ்புக்கில் ஆட் ரன் பண்ண தெரியும், கூகுளில் ஆட் ரன் பண்ண தெரியும். இது ஸ்ட்ராங்காக எனக்கு பண்ண தெரியும். ஓகே. எப்போ நான் ஸ்ட்ராங்காக பண்ண தெரியும் நான் நம்புகிறேன் அப்படின்னா, பீப்புளுக்கு எனக்கு 1 million டவுன்லோட்ஸ் வரப்போ அப்போ நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்றதை நான் பிலீவ் பண்ணிக்கிட்டேன். ஆமாம். நம்ம ரிசல்ட் காமிச்சிட்டோம், அப்போ நம்மளால் இது பண்ண முடியுது. அப்போ இதை மட்டும் நம்ம ஏதாவது ஒரு கன்சல்ட்டிங்காக சர்வீஸாக நம்ம வந்து பண்ணலாமா அப்படின்ற தாட் வந்து மைண்டில் வந்துச்சு. கரெக்டாக சென்னை மிம்ஸ் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் 10 நாள் கொஞ்சம் டவுன் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு கால் வருது. கால் வந்துட்டு, ராம் உன்னை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒருத்தர். அவரும் யூடியூப்லேருந்து இருந்தவர், கிட்ஸ் ஸ்பேஸில் ஆப்ரேட் பண்ணுறவர். யூடியூப்பில் கிட்ஸ் ஸ்பேஸில் இருக்கார். அங்கேருந்து கிட்ஸ்லேருந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம், கிட்ஸ் ஸ்டெம் எஜுகேஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அவர் பேரை சொல்ல முடியாது. ஓகே, எல்லாமே சொல்லிட்டேன். ஆமாம், கிளைண்ட்ஸ் இல்லை, கிளைண்டல் சொல்ல முடியாது. அப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன செஞ்சிட்ருக்க அப்படின்னு சொன்னோன்னே, இது மாதிரி சென்னை மிம்ஸ் வாங்கினேன், அது மாதிரி. நீ பீப்புள்லேருந்து வந்துட்டியா அப்படின்னு வந்து 6-7 மாதம் ஆச்சு அப்படின்னு. நீ வந்துட்டேன்னு சொல்லியிருந்தேன்னா நான் அவனை எடுத்துகிட்டு போகிறடா அப்படின்னாரு. நான் இதுக்கப்புறம் இங்கே வேலைக்கு போகிற ஐடியாலாம் இல்லை, இனிமேல் பண்ணால் நானே ஃபிகர் அவுட் பண்ணிக்கிறேன். நான் அதுக்கு நடுவில் இப்போ சென்னை மிம்ஸ் பண்ணேன், நல்லா போச்சு. பட் பிரச்சனை ஆயிடுச்சு, நான் வேறு எதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டார். இல்லை எனக்கு இதை எழுதுனேன், எனக்கு இது சரியாக வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் எனக்கு இது தேவைப்படுது. ஓகே, எனக்கு இது பண்ணி தெரியா. ஓகே, க்ரீனிங்கில் எழுதுறது வேலை செஞ்சிருச்சு அப்படின்னாரு. எனக்கு ஷாக் ஆகிட்டேன். எங்கன்னா ஓஎம்ஆர் ரைட்டர்ஸ் கஃபேல டைட்டில் பார்க் பக்கத்தில் இருக்க ரைட்டர்ஸ் கஃபே உட்காந்து பேசுகிறோம். பண்ணித்தரியா அப்படின்னாரு. டெஃபினட்டாக பண்ணித்தரேன், எனக்கு வேணும் அப்படின்னோடனே அப்புறம் அவங்களுக்கு எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறோம். இது லைக் ஃபேஸ்புக் ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ் எல்லாம். ஃபேஸ்புக் ஆட்ஸ் அண்ட் கூகுள் ஆட்ஸ். அப்போது நாங்கள் அதுக்குள்ளே போய் நிறையா பேசுகிறோம். இது பண்ணலாம், இது பண்ணலாம், இது பண்ணலாம். நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது, அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். நீ எதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் நீ தனியாக ட்ரை பண்ணு. என் டீம் இந்த இவங்களை வச்சுக்கோ. அவங்க இன்டர்னல் டீமை கொடுத்துட்டாரு. நீ கேம்பெயின் மட்டும் ரன் பண்ணு, இவங்க என்ன மற்றது என்ன பண்ணுமோ அவங்க பண்ணுவாங்க, நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்ட்டார். ஓகே. அப்புறம் கொஞ்சமாக அதெல்லாம் ட்ரை பண்ணுறப்ப அந்த மார்க்கெட் ஒவ்வொன்றா கிராக் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகே. நம்ம அப்போது இது ஒர்க் அவுட் ஆகும், இது பண்ணலான்னு சொல்லி கொஞ்சமாக அவங்களோட ட்ராவல் பண்ணி இது எங்களுக்கு நல்லா வருது. ஓகே. அவங்களுக்கு நீங்கள் வந்து ஆப் டவுன்லோட்ஸ் கொண்டு வந்தீங்களா இல்லைனா என்ன மாதிரி இருந்துச்சு? ஓகே, அவங்க வந்து ஆன்லைனில் கோர்சஸ் விற்கிறாங்க. ஓகே, ஆன்லைன் கோர்சஸ் விற்கிறாங்க. அந்த கோர்சஸ்க்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கோர்ஸில் ஒரு 20 செட் ஆஃப் கோர்சஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 20 செட் ஆஃப் கோர்சஸில் வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கோர்சஸ் மட்டும் தான் நல்லா விற்றுட்டுருக்கு. ஓகே, லைக் ஒரு கேட்டகரி மட்டும் நல்லா விற்றுட்டுருக்கு. அதுவும் ஒரு சில மார்க்கெட்டில் மட்டும் தான் நல்லா விற்றுட்டுருக்கு. ஓகே. அன்எக்ஸ்ப்ளோர்டு கோர்சஸ் இருக்குது, அன்எக்ஸ்ப்ளோர்டு மார்க்கெட் இருக்குது. ஆமாம், கோர்சஸும் இருக்குது. அதை லைக் நிறைய பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்குது, யூஎஸ் இருக்குது. ஓகே, அது வந்து டேப் பண்ணாமல் இருக்குது. மேபி அந்த டேப் பண்ணுறதுக்கான நம்பிக்கை கொடுக்கக்கூடிய டீம் இல்லாமல் கூட இருந்துக்கலாம். புரியுது. ஏதோ ஒரு ரீசன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எங்ககிட்ட வந்தது, சரி உனக்கு வந்து பிஸ்னஸ் தெரியும், ரெவன்யூ எப்படி பார்க்கணுன்னு தெரியும், நீ எல்லாமே பார்த்துருக்க, மல்டிபிள் ஸ்டேஜஸ் பார்த்துருக்கேன், உன்னிட்ட நான் நம்பி இந்த பொறுப்பை கொடுத்துட்றேன், எனக்கு இதை செஞ்சு கொடுத்துரு. ஆமாம், ஏன்னா உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் அந்த ஆட் சக்ஸஸ் ஆகணும் மட்டும் இல்லை, அதில் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். கரெக்ட். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் அதுதான் லைக் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் கரெக்ட் இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொன்னேன், 1 மாதம் எனக்கு டைம் கொடுத்துருங்க. நான் இது உள்ள ஃபஸ்ட்டு உங்கள் ப்ராடக்ட் என்ன நான் லேர்ன் பண்ணணும், நான் அதை டீப் டைவ் பண்ணணும், பண்ணிவிட்டு நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் நான் இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து பண்ணித்தரேன் அப்படின்னோடனே 1 மாதம் அதே மாதிரி கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிட்டு அப்புறம் கிராஜுவலாக எடுத்து பார்த்தோம். கடன்னு அவங்களுக்கு கிராஃப் குரோ ஆச்சு. ஓகே. இதில் எனக்கு என்ன ஹாப்பியாக இருந்தது அப்படின்னா, அவங்க போகிறப்போ ஒரு சிங்கிள் டிஜிட் க்ரோரில் வந்து அவங்க இருந்தாங்க அந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறப்போ. அதுக்கப்புறம் என்னன்னா, இட் இஸ் நாட் நாங்கள் பண்ணணும்லாம் கிடையாது. இப்போ நம்ம ஒன்று போய் பக்கத்தில் நிற்கிறப்போ அவங்க இன்னொரு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ட் வருது. ஆமாம், அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுக்க முடியுது அவங்களால. இன்னொரு ஒரு இவ்வளோ நாள் இல்லாத ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வருது. இப்படிலாம் வர்றப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, லாஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணுறப்போ அவங்க வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10 கோடி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோமே, 30 கோடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ரெவன்யூ. எனக்கு அது ரொம்ப ஹாப்பி. ஸோ ஒரு ஸ்டெம் எஜுகேஷன் பண்ணுறவங்களுக்கு பண்ணி கொடுத்தோம். ஸோ அந்த டீமோட நம்ம ஒர்க் பண்ணுறப்போ என்னென்னா லைக் ஓகே, எங்களுக்கு ஒரு ஹாப்பி என்னென்னா, நம்ம போனதுக்கப்புறம் அவங்களோட க்ரோத் வந்து ஒரு 3x இருக்குது ஓவரால் ரெவன்யூவாகவுமே. ஓகே, நீங்கள் அவங்களோட சேல்ஸ்லாம் பார்த்துக்கிறீங்க. சேல்ஸ் அவங்க பார்த்துக்கிறாங்க, நாங்கள் வந்து லீட் ஜென்ரேஷன் மட்டும் தான் பார்க்குறோம். புது மார்க்கெட் பெனிட்ரேஷனுக்கான ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணுறோம். அப்புறம் அந்த டீம் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம்.
லீட் ஜென்ரேஷன் மட்டும் பண்ணுறோம், சேல்ஸ் அவங்க பார்த்துக்கிறாங்க. ஏன்னா ப்ராடக்ட் இஸ் அவங்களோடது. ஸோ அவங்களோட ப்ராடக்ட் நம்ம போய் விற்கிறது நல்லா இருக்காது. ஏன்னா ப்ராடக்ட் எக்ஸ்பர்ட் நம்ம கிடையாது. ஓகே, நீங்கள் லீட்ஸ் கொண்டு வந்துடுறீங்க. லீட்ஸ் மட்டும் தான் கொண்டு வரோம். ஸோ அப்போ பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கை மட்டும் ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு எட்டெக் கம்பெனி தான். கம்பெனி, டிப்பிக்கல் எட்டெக் கம்பெனி. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஆட் ஸ்பெண்ட் வந்து ஒரு 35 to 50 lakhs ரேஞ்சில் மேனேஜ் பண்ணுறோம் ஒரு கம்பெனிக்கு. அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு சாலிடாக ஒரு 4,000 to 5,000 லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறோம். மாதத்துக்கு பார்த்தா ஒரு 20,000-25,000 லீட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, என்ன இந்த 50,000 எவ்வளோ லீட்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க? 25,000 to 30,000 லீட்ஸ் பண்ணுறோம். ஓகே, 50 lakhsக்கு. 50 lakhs. ஓகே ஓகே ஓகே. ஸோ இட் டிபெண்ட்ஸ். வேறு பட்ஜெட் வந்து மினிமமே 35 lakhs to 50 lakhs வரைக்கும். அதுக்கப்புறம் ஸ்கேல் ஆகும். அதுக்கு நாங்கள் ஒரு ரீட்டைனர் மாதிரி வாங்கிட்டு ஒர்க் பண்ணுறோம். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இது பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னொருத்தரும் இதே மாதிரி கேட்டாங்க. ஸோ அப்போ நாங்கள் என்ன முடிவு பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ஸ்கேலில் யாரெல்லாம் இருக்கா, இந்த ஸ்கேலில் ஆப்ரேட் பண்ணக்கூடியவங்க, இது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ப்ராப்ளமாக கூட இல்லை, இன்னொரு டீம் அவங்களுக்கு தேவைப்படலாம். ஓகே, இந்த ஸ்கேலுங்க சொல்கிறது ஒரு ஆட் ஸ்பெண்டே 30-50 lakhs வைக்கிறோம். ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுறவங்களா இருக்கணும். ஓகே, ஆடுக்கு மாதம் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னா, அப்போ தான் நம்ம ஒரு ரீட்டைனர் எங்களுக்கு கொடுக்குறதுக்கும் அவங்க டீமோட ஒர்க் பண்ணுறதுக்கும் அதுக்கு ஒரு ROI நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து நல்லாயிருக்கும். ரீட்டைனர் 50 lakhs அவங்க செலவு பண்ணுறாங்கன்னா அதில் சர்டன் பர்சன்டேஜ் நீங்கள் வாங்கிப்பீங்க. நாங்கள் அதான் எல்லாருமே பர்சன்டேஜ் பேசிஸில் போவாங்க. அப்போ வந்து 50 லட்ச ரூபாய்க்கு வந்து நீங்கள் 10% போட்டால் 5 லட்ச ரூபா ஆகிடும். நம்ம அந்த மாதிரிலாம் போகாமல் வாட் எவர் மினிமம் நீங்கள் 10 லட்ச ரூபா செலவு பண்ணுங்கள், மேக்ஸிமம் 50 லட்ச ரூபா செலவு பண்ணுங்கள். இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்களுக்கு ஃபிக்ஸட் ரீட்டைனர் கொடுத்துருங்க. ஓகே, அது ஒரு நம்பர் இருக்கும், ஒரு எக்ஸ் நம்பர் நம்ம வாங்கிடுறோம். ஓகே 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 ஓகே. ஸோ எட்டெக்கில் மார்க்கெட்டில் சொல்லுவாங்க, பைஜூஸ் வந்து கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட்டை வந்து ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. ஒரு கஸ்டமர் அக்யூர் பண்ணுறதுக்கே அவ்வளோ செலவு இருக்கும். அப்புறம் அவங்க லைஃப் டைம் வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னு மாதிரி சொன்னாங்க. அந்த ப்ராப்ளம்லாம் லைக் அது நீங்கள் லீட்ஸ் மட்டும் பண்ணுறதுனால அது ப்ராப்ளமாக இல்லையா? ஓகே, நாங்கள் என்னன்னா அதான் இப்போ வந்து ப்ராடக்ட் ப்ரைஸிங் எனக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துப்பேன். நான் பார்க்குறப்பே தெரிஞ்சிடும் இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து இந்த ப்ரைஸிங் வச்சா ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வருஷத்துக்கு 10,000 வைக்கிறவங்களும் இருக்காங்க, ஒரு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா வைக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போது 10,000 பொருள் வச்சு நம்ம ஒரு வருஷத்துக்கு கட்டுப்படி ஆகுமா ஆகாதா. அப்போ காஸ்ட் பெர் அக்விசிஷன் என்ன வரும், அப்போ செகண்ட் லெவலில் தான் விற்கிறாங்களா விற்கலையா, 1 லட்ச ரூபா ஸ்ட்ரெயிட்டாக விற்க முடியுமா, இப்படி நம்ம அதை பண்ணிவிட்டு நம்மளோட காஸ்ட் பர் அக்விசிஷன் வந்து ஒரு 25 to 30% மேலே போகாத மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ 1 லட்ச ரூபா ப்ராடக்டாக 30,000 காஸ்ட் பர் அக்விசிஷன் வருங்க அப்படின்னு முன்னாடி செட் பண்ணிடுறேன். அவங்கள்ட்ட சொல்லிடுவீங்க. 10,000 ரூபாய்னா 3,000 வந்துருங்க. இப்போ 3,000 போக நீங்கள் திரும்ப உங்களுக்கு மாதம் ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்கும், அதுக்கு உங்களுக்கு ஒரு சர்வீஸ் காஸ்ட் இருக்கும், உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கும். இதெல்லாம் கட்டுப்படி ஆகும்னா இந்த ப்ராஜெக்ட் எடுங்க, இல்லைனா பண்ணாதீங்க, இல்லைனா ப்ரைஸை மாற்றுங்க. ஓகே, ப்ரைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த எடுத்து வைக்கிறப்போ அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஒரு சில பேருக்கு இது எல்லாமே தெரியும், பட் எனக்கு இன்னொரு எக்ஸ்டெண்டட் டீம் வேணும். என் டீம் வந்து ஒரு ஃபிக்ஸட் ஃபார்முலாவில் போய்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபார்முலாலேருந்து என்னால் இப்போ இவங்களை வச்சு நான் கிராக் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது. எனக்கு இன்னொருத்தவங்க புது ஃபார்முலாவை கிராக் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற டீமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, அது எக்ஸ்டர்னலாக இருக்கிற மாதிரி இருந்தால் வேணா ப்ளக் அண்ட் ப்ளே மாடல் ஆப்ரேட் பண்ணலான்னு சொல்லி வந்தவங்களும் இருக்காங்க. அப்படி ப்ளக் அண்ட் ப்ளேக்காக வச்சுக்கலாம், ஒரு டைம் பீங்க்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுமே அவங்களோட லாங் டேர்மும் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இப்போ பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக மெட்டா ஆட்ஸ் நாங்கள் பண்ணுறதே இல்லை. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் நான் பண்ணுறதே கிடையாது. அது யார் வேணால் பண்ணிக்கோங்க, நீங்களே உங்கள் இன்னொரு டீம் வச்சு பண்ணிக்கோங்க, அது யார் வேணாலும் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜென்ரேட் பண்ணுவீங்க ஒன்லி கூகுள் பிளாட்ஃபார்ம் மட்டும். ஓகே, நீங்கள் லீடு எல்லாமே கூகுள் பிளாட்ஃபார்மில் கூகுள் மட்டும். நான் எடுத்து பார்த்தேன், எனக்கு கூகுள்லையுமே எக்ஸ்க்ளூசிவாக ஒர்க் பண்ணக்கூடிய ஏஜென்சிஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஏன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடானது. நான் எப்படி இதை சொல்லுவேன்னா, நமக்கு புரியறதுக்காக நான் சொல்லுவேன்னா, குதிரையை ஓட்டுற மாதிரி அதை இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் லூஸ் விட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு பக்கம் போயிடும். அது மாதிரி இப்படி கொஞ்சம் கண்ணை சிமிட்டோன்னா காசு சல்லுன்னு போயிடும். பட் இங்கே தான் ஆடியன்ஸ் இருக்காங்க, நம்ம நிறையா ப்ரொஃபைலிங் பண்ண முடியும், நிறையா டிஃபைன் பண்ண முடியும். ஸோ கூகுள் கேம்பெயினை மட்டுமே நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக பண்ணக்கூடிய ஒரு கன்சல்டிங் ஏஜென்சியாக மாறிடுது. ஓகே ப்ரோ, இப்போ பெட்டானா எனக்கு தெரியும், இன்ஸ்டாகிராமில் வரும், ஃபேஸ்புக்கில் வரும், நம்ம ஸ்டோரிஸ்க்கு நடுவில் வரும்னு மாதிரி பார்த்துருப்போம், ரீலுக்கு நடுவில் வரும், இல்லை அந்த எக்ஸ்ப்ளோர் பட்டனில் வரும், ஃபேஸ்புக்கில் லைக் எல்லா இடத்துலையும் வரும். இங்கே இது மாதிரி வரும். கூகுளில் என்னென்ன மாதிரியான இது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க? கூகுளில் நிறையா வரும் ப்ரோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நமக்கு தெரிஞ்சது வந்து கூகுள்னால் என்ன அப்படின்னா, கூகுள் சர்ச் பண்ணுறப்ப ஆட் வருது, சர்ச் பண்ணும்போது மேலே வருது அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஒரு வெப்சைட் கூகுளில் போய் நான் படிக்கிறப்ப வருதுன்னு சொல்லுவோம். ஆமாம், அந்த என்ன பார்க்குறோமோ அதை வந்து ஆட் வந்துக்கிட்டே. கரெக்ட். இப்போ யூடியூப் கூகுள் பிளாட்ஃபார்ம் தான், அதுலேயும் ஆட் வருது. இன்றைக்கி எக்கச்சக்கமான ஆப் இன்வென்ட்ரிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ட்ரூ கலர் ஆட் போட்டிருக்கேன். புரியுது ப்ரோ. ஆப்ஸுக்கு நடுவில் வர ஆட்ஸுமே கூகுளோட ஆட்ஸ். கரெக்ட். ஸோ இது மாதிரி அவங்களோட இன்வென்ட்ரியே பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் இருக்கும்.
நம்ம எல்லா இடத்துலையும் நம்மளால் ஆட் சர்வ் பண்ண முடியும், எல்லா இடத்துலேருந்தும் ப்ரொஃபைல் பண்ண முடியும், எல்லா இடத்துலேருந்து ஆடியன்ஸை புல் பண்ண முடியும். ஸோ அதில் மேஜராக சொல்லுவாங்க எல்லாரும் சர்ச் ஆடா, டிஸ்பிளே ஆடா, இந்த மாதிரி ஆடெல்லாம் கேட்பாங்க. இது வந்து கேட்டகரி. பட் பிளாட்ஃபார்மாக நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் போனீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஆடு போடலாம், இல்லை இங்கே மெசஞ்சரில் ஆடு போடுவீங்க, இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் வரும், ரீல்ஸ்க்கு நடுவில் வரும். இந்த மாதிரி ஒரு 4-5 இன்வென்ட்ரி ஸ்பேஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, கூகுளில் சொல்லலாம் என் நம்பர் ஆஃப் இன்வென்ட்ரி ஸ்பேஸ். ஸோ உங்களுக்கு இங்கே ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்னு 2 பிளாட்ஃபார்மை டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க. ஆனால் கூகுள்ன்றது எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம்ஸ், எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ், எல்லா வெப் பேஜ்லையும் நம்ம ஆட் போடலாம், எக்கச்சக்கமான இன்வென்ட்ரி ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படின்றப்போ ஒரு வைடர் ஸ்பேஸ், அந்த வைடர் ஸ்பேஸில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீப் டைவ் பண்ணி ஆடியன்ஸை புல் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். ஓகே. ஸோ அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ். இப்போ என்னன்னா அதே தான் சேலஞ்சும். வைடர் ஸ்பேஸ்ன்றதுனால நீங்கள் காசை நிறையா போட்டுருவீங்க, டக்குன்னு காசு கரைஞ்சிரும். ஓகே. இது இங்கே தான் போச்சுன்னு நம்மளால் பார்க்கவும் முடியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. அப்போ அது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான இருக்கும். அதனால தான் நிறையா பேர் வந்து கூகுள் ஆட்ஸை ப்ரிஃபரே பண்ண மாட்டாங்க. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் சொல்கிறது 90% ஆஃப் பீப்புள் வந்து ஆட்ஸ் ரன் பண்ணணுனாலே ஃபேஸ்புக்கில் தான் ரன் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு ஏஜென்சி வச்சுருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஒரு பிராண்டை ஏஜென்சி அப்ரோச் பண்ணியிருந்தாலும் ஃபஸ்ட்டு மெட்டாவை மட்டும் தான் பேசுவாங்க. நாங்கள் மெட்டாவை பேசவே மாட்டோம். ஓகே. அது வந்து நீங்களே பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் எங்கேயாவது ஒரு கிளாஸ் படிச்சிங்கன்னா ஒரு வாரத்தில் அது கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய நீங்கள் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுவீங்க. பட் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கவும் முடியாது. அதுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு காசு செலவு பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் அதுக்கு 10 லட்ச ரூபா செலவு பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டு வர முடியுமா? ஸோ அந்த சேலஞ்ச் இங்கே மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இவங்களுக்கெல்லாம் போகிறப்போ. இப்போ இதை மட்டுமே ஒரு சர்வீஸ் கம்பெனியாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு இந்த கம்பெனி பேர் வந்து ஆட்சன்ஸ் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கம்பெனி பிராண்ட் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. இங்கே வந்து ஓகே நாங்கள் போகிறோம், ஏன்னா இங்கே வந்து எங்கள் கம்பெனிக்காக யாரும் பிஸ்னஸ் கொடுக்கல. ஓகே. ராம நம்பி பிஸ்னஸ் கொடுக்குறாங்க. அவரோட அந்த வேக்கு தான் லைக் என்னென்ன கடந்து வந்திருக்காங்களோ அதை என்னோட ஸ்டோரிக்காகவும் என்னோட ஜேர்னிக்காக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் சரி இது கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்கன்னு நம்புகிறாங்க. அதை சரியாக செஞ்சு கொடுத்தோன்னு நானும் ஒர்க் பண்ணுறேன். என் கூட ஒரு டீம் இருக்காங்க, நாங்கள் ஒரு 5 பேர் டீமாக ஒர்க் பண்ணுறோம். ஓகே ப்ரோ. லைக் எட்டெக் சொன்னீங்க, வேறு யாரெல்லாம் கிளைண்டாக இருக்காங்க? இப்போ ஹெல்த் கேரில் நிறைய பேர் வராங்க. இப்போ ஹெல்த் கேர்லேயுமே நாங்கள் ரொம்ப டிஃபைன்டாக ஒர்க் பண்ணுறோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த் கேரில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் கேர் ஆட் ரன் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்ச். ஆமாம். அதில் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணி நம்ம வந்து லீட்ஸ் வந்து புல் பண்ணி கொடுக்கணும். இண்டிவிஜுவல் டாக்டர்ஸ்க்கு வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாது, இல்லை ப்ரோ? பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான வார்த்தைகள் ஒரு சில விஷயங்கள் காட்டக்கூடாது. ஆட்ஸில் இந்த மாதிரியான கான்டென்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வாக்கின்ஸோ லீட்ஸோ புல் பண்ணி கொடுக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அதை வந்து ஒரு கிளினிக்கல் பேஸில் இருக்கவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காஸ்மெட்டாலஜி கிளினிக் வச்சுருப்பாங்க, ஒரு டெர்மட்டாலஜி கிளினிக் வச்சுருப்பாங்க, இல்லை ஏதாவது வெல்னஸ் சென்டர் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே ஒரு இண்டிவிஜுவல் போகிறப்போ வந்து அட்லீஸ்ட் அவங்களால வந்து ஒரு 10,000 rupees வந்து ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ண முடியும் இந்த சர்வீசஸ்க்கு. அப்படின்ற மாதிரி இருக்கப்போ நாங்கள் இதை வந்து எடுத்து ஆஃபர் பண்ணுறீங்க. இ-காமர்ஸ் நாங்கள் நிறையா பேர் கேட்டாங்க. இ-காமர்ஸ் நான் பண்ணுறது இல்லை. ஏன் அப்படின்னா இ-காமர்ஸில் இங்கே நிறையா பேரோட ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபாலேருந்து ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே தான் ப்ரைஸிங் இருக்குது. இ-காமர்ஸ்க்குன்னு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குது. உங்களோட ப்ரைஸிங் வந்து பியாண்ட் 3000 ரூபா 3500 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா இ-காமர்ஸ் பண்ணுங்கள். ஓகே. உங்கள் ப்ராடக்ட்டை இ-காமர்ஸில் 3000 3500 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மட்டும் வீங்க, இல்லைன்னா இ-காமர்ஸ் பக்கமே போகாதீங்க. ஓகே. ஒரு ப்ராடக்ட் ஒரு சிங்கிள் ஒரு ப்ராடக்ட். ஏன்னா இன்றைக்கி காஸ்ட் பர் அக்விசிஷன் நான் சொன்ன 30-35% போயிடுச்சுன்னா நீங்கள் 100 ரூபா பொருளுக்கு 35 ரூபா அங்கே செலவு பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ராவல் லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் என்னாச்சு, உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் என்னாச்சு, உங்கள் ப்ராஃபிட் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ ஒரு 1000 ரூபா ப்ராடக்ட் வைக்கிறீங்கனாலும் திரும்ப அதில் லாபம் நிற்காது. ஸோ அட்லீஸ்ட் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணோம்னா ஒரு 15%லேருந்து 20% லாபம் இருக்கணும், இல்லை ஒஸ்ட் கேஸுக்கு 30% லாபம் இருக்கும். அதுக்கு மேலே லாபமே இருக்காது. அந்த 300 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு திரும்ப நான் இங்கே 600 ரூபா 700 ரூபா கையிலேருந்து செலவு பண்ணிகிட்டு இருக்குன்றது வந்து இது வந்து ஒரு ஒஸ்ட் கால்குலேஷன். ஓகே. அதனால தான் இங்கே நிறையா பேர் வந்து இ-காமர்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையோ நான் ஃபீல் பண்ணுவேன். ஆமாம், நானும் விஎஸ் பண்ணி அவங்களோட ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களாம் தான் சொல்லியிருந்தாங்க, இங்கே ஆட்ஸ் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும். ஆட்ஸ் நிப்பாட்டினா ஆர்டர் வராது. கேட்டேன், நீங்கள் எதுக்காக ரீட்டைல் போனீங்கன்னு மாதிரி கேட்டேன். அதுக்காக தான் சொன்னாங்க, அது ஒரு மிஷின் மாதிரி, அந்த மிஷினுக்கு நம்ம லைக் தீ போடுற மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தால் தான் அது ரன் ஆகும், அது நல்ல மாடல் இல்லை, நான் அதை ப்ரிஃபர் பண்ணலன்னு சொல்லிட்டு ரீட்டைல் வந்துட்டாங்க ஆக்சுவலி ஃபுல்லாகவே. அதான் அது ஆக்சுவலி நல்ல மாடல்ன்றது சொல்லி ப்ராடக்ட் உங்களோட ப்ரைஸிங் அந்த ப்ரைஸிங்கில் வைக்க முடியும். அவங்க காஃபியும் ஸ்நாக்ஸும் பண்ணுறாங்க, அதுக்கான மார்ஜின் லைக் ஒரு கார்ட் வேல்யூவே 700,000 தான் இருக்கும். 3000 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. கரெக்ட். அதே நேரத்தில் இங்கே நம்ம 3000 ரூபாய்க்கு மேலே நம்ம எவ்வளோ ப்ராடக்ட் நம்ம வாங்கியிருக்கோம் அஸ் அ கன்சியூமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ மார்க்கெட்டே இன்னும் அதுக்கு மேபி ரெடி ஆகலை.
அப்படின்னு கூட இருக்கலாம். ஸோ அதனால மேபி இங்கே இ-காமர்ஸ் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கிறதுக்கான ஃபீல் பண்ணுறேன். இருக்கு, அதனால் நீங்கள் நோ சொல்லிடுறீங்க. அதனால் இ-காமர்ஸ் நாங்கள் நோ சொல்லிடுறோம். ரியல் எஸ்டேட் வராங்க. ரியல் எஸ்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து ரியல் எஸ்டேட் நாங்கள் எடுக்கிறோம். அதுலேயும் நாங்கள் வந்து நிறையா கண்டிஷன் சொல்லிடுறோம். ஏன்னா நீங்கள் நான் ₹1 கோடி ப்ராடக்ட், ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு அப்பார்ட்மெண்ட் ₹1 கோடி ப்ராடக்ட் அப்படின்னா நான் இன்னைக்கு ₹1 கோடி ப்ராடக்ட் உடனே டிசிஷன் எடுப்பேன் அப்படின்னா மினிமம் 3 மாதம் 4 மாதம் எஸ் நோ சொல்கிறதுக்கே டைம் எடுத்துப்பேன். அது நிறைய ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆகுது. அப்போது இந்த லீடை நான் எனக்கு எடுக்கிறதுக்கு ஒரு ₹2000 செலவு பண்ணியிருப்பீங்க. ஓகே, அந்த ₹2000 லீடை நீங்கள் 3 மாதம் 4 மாதம் கண்டினியூஸாக அப்ரோச் பண்ணுவீங்க. அங்கே ஒரு ஸ்டெப் இருக்குது, அங்கே ஒரு காஸ்ட் உங்களுக்கு இன்வால்வ்டாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவர் டிசிஷனே எடுப்பார். ஸோ அப்போ இதோட ட்ராவல் டைமே ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆகுது. அதனால் என்ன ஆகும்னா அப்போ நீங்கள் வந்து இந்த காஸ்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து டைமும் ஒரு பெரிய டைம் எடுக்கிறதுனால இது வந்து நமக்கு ஒரு டக்குன்னு ஒரு அந்த ஃபேக்டர் கொடுக்காது, வாவ் ஃபேக்டர் கொடுக்காது. ஸோ நாங்கள் அதனால் அதையும் நாங்கள் வந்து நிப்பாட்டிட்டோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களோட ப்ரைஸிங் பாயிண்ட் இப்படி இருக்கணும், உங்களால் இவ்வளோ செலவு பண்ண முடியணும், அதோட கன்வர்ஷன் ரேட்டோட டைமும் ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்போ தான் அவங்களுக்கு நம்ம மூலமாக நடந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால தான் நான் என் டீமுக்கு நான் ஒரு ஸ்டைல் சொல்லுவேன், இந்த ஸ்டைலில் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் என்னென்னா ட்ரேடிங் மைண்ட் செட் வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து காய்கறி கடை தான் நடத்துகிறோம், தள்ளுவண்டி கடை தான் நடத்துகிறோம். காலைல ₹1000 ஒருத்தன்ட்ட கடன் வாங்கி காசு வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி ₹1500 நான் சாயங்காலம் விற்று கடையை க்ளோஸ் பண்ணால் தான் நான் அவனுக்கு ₹1000 ப்ளஸ் அவனுக்கு ஒரு ₹100 கடன் கொடுத்து நான் ₹400 வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். இந்த மைண்ட் செட்டில் வேலை பாருங்கள். என் கம்பெனி நாங்கள் கிளைண்ட் எல்லாத்தையும் இந்த அப்ரோச்சில் தான் பார்ப்போம். அப்போது அவர் 1ஆம் தேதி ஒரு ₹1,00,000 செலவு பண்ணுறாரு அப்படின்னா அவர் 30ஆம் தேதி போகிறப்போ ₹1,00,000 ப்ளஸ் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் அவருக்கு ஹாப்பியாக இருப்பார். திரும்ப அடுத்த மாதம் ₹1,00,000 கொடுங்கன்னா அவரால் கொடுக்க முடியாது. இந்த மைண்ட் செட் வாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா மண்டே செலவு பண்ண ஆரம்பிப்போம். மண்டே டு சாட்டர்டே எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், எவ்வளோ வர வந்திருக்கு, திரும்ப அடுத்த மண்டே டு சாட்டர்டே, இந்த அப்ரோச்சை நாங்கள் எடுக்க ஆரம்பிப்போம். இப்படி பிரித்து டீமை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த அப்ரோச் வந்து கொஞ்சம் எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுதான் நமக்கு ROI பேஸ்ட் அப்ரோச்சாகவும் நான் பார்க்குறேன். ஆமாம், இல்லைனா லைக் நார்மலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு எப்படி பண்ணுவாங்க, ஒரு 10 டே லைக் 15 டேஸுக்கு 15 இமேஜஸ் மட்டும் ரெடி பண்ணி தரேன், யாராவது கேட்டாங்கன்னா ₹1000-2000 ஆட் ரன் பண்ணி கொடுக்குறவங்க மாதிரி தான் இருக்கும். ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. அவர் ஒரு ₹1000 செலவு பண்ணுறாருன்னா ஒரு 1200 நீங்கள் சொன்னால் 1500 எண்ட் ஆஃப் த டேலையோ இல்லை எண்ட் ஆஃப் த அந்த கேம்பெயின்லேயே வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. கரெக்ட். இங்கே வந்து ₹1000 ஒரு அவேர்னஸ் ஆட் ரன் பண்ணிக்கிட்டு எல்லோரும் சில்லாக விட்டுருவாங்க. இமேஜஸ் ரெடி பண்ணி டெய்லி போஸ்ட் பண்ணுவாங்க, பெரிய இன்ட்ராக்ஷனும் வராது. ஸோ நீங்கள் அந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மெயின் ப்ரையாரிட்டியாக வைக்கிறீங்க எப்போவுமே. ஆமாம் ப்ரோ. இங்கே நாங்கள் வந்து எங்களை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி நாங்கள் டிஃபைன் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா நிறையா பண்ணணும். எல்லாமே நான் அதை எதுவுமே பண்ண மாட்டேன். நான் ஆட் கிரியேட் பண்ண மாட்டேன். நீங்கள் இதெல்லாம் காப்பிலாம் எழுத மாட்டீங்க. நான் போஸ்டர் டிசைன் பண்ண மாட்டேன். நான் வீடியோ ஷூட் பண்ண மாட்டேன். காப்பி எழுத மாட்டீங்க. காப்பி எழுத நீங்கள் சொல்லுவீங்களா இந்த மாதிரி தான் வீடியோ வேணும், அது எல்லாமே எனக்கு எப்படி வேணும் நான் சொல்லிவிடுவேன். இல்லையா நீங்கள் எந்த டீம் பண்ணுறாங்களோ அவங்களோட கனெக்ட் பண்ணிடுங்க, நான் கேட்டு வாங்கிக்கிறேன். எனக்கு அவங்க எல்லாம் கொடுத்துடணும். நான் ஒன்லி ஆட் ஸ்பெண்ட் பண்ணுவேன், ஆட் ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணுவேன். உங்களுக்கு ROI மட்டும் தான் நான் மெஷர் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு அந்த ROI மட்டும் தான் கண்ணில் நின்றுக்கிட்டே இருக்கும். ரிசல்ட் ட்ரிவனாக வரணும். நான் அதே மாதிரி நான் லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின்னு சொல்ல மாட்டேன். நான் லீட் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் நான் அங்கேருந்து உங்களை கட் பண்ணிட்டு போக முடியாது. அது வந்து பர்பஸே சால்வ் ஆகாது. லீடு கன்வெர்ட் ஆச்சா, ஓகே இன்றைக்கி 10 லீடு வந்துச்சு, எவ்வளோ பேர் உங்களுக்கு வந்து சேல்ஸாக மாறுச்சு, இல்லை எவ்வளோ பேர் சேல்ஸாக மாற வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த டேட்டா ஏன் மிஸ் ஆகுது, அந்த பர்சன்டேஜ் ஏன் மிஸ் ஆகுது. அப்போ நான் இங்கே ரிவர்ஸில் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணுவோம், இது எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் பார்க்கணும். ஓகே. ஸோ அது வந்து இதுவே பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப் தான். ஆமாம். ஸோ அதனால் நாங்கள் அது வந்து ரொம்ப லிமிட்டட் கிளைண்ட்ஸ்க்கு மட்டும் எடுக்கிறோம். அதனால சொல்கிறேன் இந்த ஸ்கேலில் நீங்கள் பண்ணிங்கன்னா வாங்க. ஏன்னா இது இவ்வளோ வேலை பார்க்கணுன்னா எனக்கு அதுக்கு ஒரு டைம் இருக்குது, எனக்கு ஒரு டாஸ்க் இருக்குது. அப்போ என்னோட ரீட்டர்னர் நீங்கள் இவ்வளோ கொடுக்க முடியும்னா நீங்கள் வாங்க. ஓகே. ஏன்னா வராதிங்க 30,000-40,000 ரன் பண்ணுறாங்க அப்படிலாம் கேட்பாங்க வந்து. ஆமாம், அது அப்படி ஆப்வியஸ் அப்படி தான் சொல்லுவாங்க பண்ணுறாங்க. நான் சொன்னேன் அப்படின்னா தாராளமாக அங்கே பண்ணிவிடுங்க, நான் உங்கள் ஆள் கிடையாது. எனக்கு 5 பேர் இருந்தால் கூட ஹாப்பியாக நான் வேலை பார்த்துட்ருக்கேன், போதும். அந்த மைண்ட் செட்டில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இதுதான் இந்த புரிதல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இப்போ நம்ம சொல்கிற மாதிரியான ஆட் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்ன்னு எடுத்தால் விரல் விட்டு எண்ணிடலாம். அதை தான் சொல்ல வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த புரிதலே வேணுமே. ஆமாம், இவ்வளோ செலவு பண்ணால் நம்மளை வரும்ன்ட்டு. ஆமாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஏரியா தான், பட் இது க்ரோயிங் ஸ்பேஸ். ஓகே. நீங்கள் சொன்னீங்க தமிழ்நாட்டில் என்ன, ஏன் நீங்கள் லைக் இந்தியா ஃபுல்லாக போகல? இல்லை போகிறோம். இப்போ நான் வந்து இப்போ யூகேலேருந்து ஒரு கிளைண்ட் எடுத்துருக்கோம். ஓகே. அவங்களுக்குலாம் அது புரியுது. இன்னொன்று எனக்கு நான் ஏன் அப்ராடில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து ப்ராசஸ் ட்ரிவனாக இருக்காங்க, நம்ம ஆளுங்க ரிசல்ட் ட்ரிவனாக இருக்காங்க. ஓகே. இது ரெண்டுக்கு நான் டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இல்லையா, ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து 3 மாதம் ஆகும், காஸ்ட் பர் அக்வசிஷன் இவ்வளோ வரும், இதுக்கப்புறம் 3 மாதம் ஒருத்தர் ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அவன் எஸ் ஆர் நோவான டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம எஜுகேட் பண்ணுறோம். இங்கே அவங்களுக்கு அது தெரிஞ்சுக்கிட்டே தான் வராங்க. ஓகே. இப்போது அவங்கள்ட்ட நான் போய் இதெல்லாம் சொல்லி அவங்கள்ட்ட இந்த ஃப்ரிக்ஷனுக்குள்ளேயே போகாது.
கிளாரிட்டியோட தான் வரும், ரொம்ப கிளியராக இருக்காங்க. அதனால் அங்கே வெளியிலேருந்து எடுத்துடுறோம். இப்போ ஆப் டவுன்லோட் கம்பெனிலாம் ஒரு சில பேர் வந்தாங்கன்னா கிளியராக சொல்லிட்டேன், இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுனால தான் உங்கள் பிஸ்னஸ் நடக்க போகுது அப்படின்னா என்கிட்ட வராதிங்க, இது வேலையை பண்ணாதீங்க. நீங்கள் முதல்ல பிஸ்னஸ் வேறு எதாவது பண்ணிவிட்டு அடிஷனலாக ஆப்பை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் செலவு பண்ணுங்க இங்கே. ஏன்னா இங்கேருந்து பிஸ்னஸ் நடக்காது, இன்னும் நம்ம மக்கள் அதுக்கு தயாராகலை. ஸோ இப்படிலாம் நம்ம ஒரு சில விஷயங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கி பிஸ்னஸ் சைடில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் பார்த்திங்கன்னா நிறையா நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணால் உடனே காசு வந்துடும், ஆமாம், ரெவன்யூ காசு வந்துடும், ரொம்ப சீப்பு, இப்படிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல டிஜிட்டலுக்குள்ளே எதுக்குள்ளே போகணும். என்கிட்ட இங்கே ஒரு செட் ஆஃப் கஸ்டமர் இருக்காங்க, என் ப்ராடக்ட்டை வாங்கிட்டு இருக்காங்க, பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்கு. இன்னும் புதுசாக ஒரு 10 கஸ்டமரோ ஒரு 100 கஸ்டமரோ ஒரு 1000 கஸ்டமரோ கொண்டு வரதுக்கு தான் நான் வந்து பண்ணணும். இதுக்கு எல்லோரும் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஒரு ஃபஸ்ட்டு வெப்சைட் பண்ணுறேன், சூப்பராக ஒரு 3 லட்ச ரூபா செலவு பண்ணி செம்மையாக வெப்சைட் பண்ணிவிடுவோம். ஓகே, அடுத்து இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டால் வந்துடும். ஓகே, அப்புறம் டெய்லி ஒரு போஸ்டர் 30 நாளைக்கு 30 போஸ்டர் போட்டால் கஸ்டமர் தான் வரவே வராது. ஃபஸ்ட்டு விஷயம் இங்கே லீடு வரணும். லீடு வந்ததுக்கப்புறம் அவங்க கஸ்டமராக மாறுவாங்க, கஸ்டமருக்கு பார்த்தா சேல்ஸாக மாறுவாங்க. இப்போ இப்படி இதுக்கு ஒரு ட்ராவல் இருக்குது, இதுக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. அப்போ இந்த லீடுக்கு காசு கொடுத்து செலவு பண்ணால் மட்டும்தான் வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஆர்கானிக்காகவும் வர வைக்க முடியும். ஆனால் அதெல்லாம் பெரிய ப்ராசஸ். ஆமாம், பெரிய ப்ராசஸ், லாங் டேர்ம். அது நீங்கள் பேரலாக பண்ணிக்கோங்க. இந்த மாதம் எனக்கு அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணணும், இந்த மாதம் எனக்கு ரெவன்யூ வரணும், இந்த மாதம் எனக்கு எவ்வளோ லீடு வந்துச்சு, எவ்வளோ கஸ்டமர் வந்தாங்க, எவ்வளோ சேல்ஸ் வந்துச்சு அப்படின்னு போகிறப்போ இந்த மாதிரியான பெய்டு மார்க்கெட்டிங்கில் தான் போகணும். அப்போ நம்ம அதில் டிஃபைன் பண்ணிக்கணும், எனக்கு இவ்வளோ கஸ்டமர் வந்தால் எனக்கு இவ்வளோ % ஆஃப் சேல்ஸ் நடக்கும். அப்போ என்னோட காஸ்ட் பர் அக்வசிஷன் எவ்வளோ. ஸோ அப்போ என் பொருள் வந்து இன்றைக்கி 10,000 ரூபா, எனக்கு வந்து இன்றைக்கி புதுசாக வந்து ஒரு 10,000 ரூபா பொருளை வாங்குறதுக்கு இன்றைக்கி ஒரு 1000 பேர் எனக்கு புதுசாக என்கொயரி வந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு 100 பேர் வாங்குவாங்க. அப்போ நான் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன், ப்ளஸ் செலவு போக வரவுலேருந்து மைனஸ் பண்ணால் எனக்கு நெட்டு ப்ராஃபிட் எவ்வளோ வந்துச்சு இங்கே இருக்குது. ஓகே, இப்படி இதை டிஃபைன் பண்ண முடியும். நார்மலாக நீங்கள் பிராண்டிங் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியதிலோ இல்லை போஸ்டர்ஸ் மட்டும் போட்டுட்ருக்கலையோ வீடியோஸ் மட்டும் பண்ணுறதுலையோ இந்த பிரச்சனை இருக்குது. ஆமாம், நீங்கள் அந்த லாங் டேர்மில் வரும்போது அவங்க பார்க்கணும், எங்கேஜ் ஆகணும், அது ட்ரஸ்ட் வரணும், அப்புறம் தான் பையிங் ப்ராசஸ் நடக்கும். இதுலேயே ஒரு கேள்வி கேட்பாங்க, அப்படின்னா கிரெடிபிலிட்டி எப்படி வரும், ட்ரஸ்ட் ஃபேக்டர் வரணுமே. நாளைக்கு போய் நம்ம இன்ஸ்டாகிராமில் தானே பார்ப்போம், நம்மளோட வெப்சைட்டில் தானே பார்ப்போம் அப்படின்னு. எஸ், அஃப்கோர்ஸ் வெப்சைட் வேணும், அதுக்கு ஒரு சிங்கிள் பேஜ் வெப்சைட் இருந்தால் போதும். நீங்கள் வந்து ஆல்ரெடி ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, அந்த ப்ராடக்ட்டை பற்றின விஷயங்களை வந்து நீங்கள் பேரலாக போடுங்க. ஆனால் அது மட்டும் உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்காது அப்படின்றது தான். ஓகே, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, லைக் இங்கேயாவது ஒரு ஆடே பார்க்குறாங்க, வந்து பார்க்கும்போது அங்கே ஓகே இது இந்த ஒரு பிஸ்னஸ் நடந்துட்டுருக்குங்கிற க்ரெடிபிலிட்டி அங்கே கொடுத்தா போதும். ஆனால் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறதுனால மட்டுமே நடக்க போகிறது இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு டாக்டருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறப்போ எங்களுக்கும் அவருக்கு ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அப்போ வந்து என்னன்னா, நான் வந்து இன்ஸ்டாகிராமில் இவ்வளோ வீடியோஸ் போட்டுருக்கேன்ப்பா, எனக்கு 1 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க எனக்கு இன்ஸ்டாகிராமில், வீடியோலாம் போட்டால் மில்லியன் கணக்கில் போகுது அப்படின்றாரு. அப்புறம் ஏன் என்கிட்ட வரீங்க, அப்புறம் என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு நான் கேட்டேன். கரெக்டு, ஆனால் வந்து கஸ்டமராக மாற மாட்டேன்றாங்கப்பா. ஃபாலோ பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க, போயிடுறாங்க. அதுக்கு நான் சிம்பிளாக சொன்னேன், சார் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, உங்கள் கஸ்டமர் டெஸ்டிமோனி கொடுக்குறீங்க, உங்கள் ப்ராடக்ட்டோட வீடியோஸ் கொடுக்குறீங்க, உங்கள் சர்வீஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டீங்க. ஆனால் இது மாதிரி நான் டெய்லி 1000 கண்டென்ட் பார்க்குறேன். இப்போது இன்றைக்கி எனக்கு என்ன தேவைன்றது, உங்ககிட்ட வீடியோ இருக்கும், ஆனால் அந்த வீடியோ இப்போ வந்து என்கிட்ட செஞ்சுச்சா, நான் என் வேலை என்னன்னா உங்ககிட்ட வீடியோ இருக்குது, இப்போ எனக்கு தேவை இருக்குன்னு அதை கண்டுபிடிச்சி என்கிட்ட உங்கள் வீடியோ கொண்டாந்து கொடுத்தா மட்டும்தான் நான் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வர மாட்டேன், கஸ்டமர் வரும். ரைட் ப்ராடக்ட் அட் த ரைட் டைமில் ரைட் ஆடியன்ஸ்கிட்ட ஷோ பண்ணணும். ஸோ இதுதான் சார் நான் பண்ண போகிறேன் அப்படின்னோடனே, கரெக்ட் பிரதர், நீங்கள் சொல்கிறது கரெக்டு, சரி பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா. அப்புறம் நான் பட்ஜெட் ஒன்று எடுத்து சொன்னோன்னே, இன்னும் இவ்வளோ செலவாகுமா அப்படின்னாரு. அப்புறம் அவருக்கு உட்காந்து சொல்கிறோம், இவ்வளோ லீடு வரணுமா அப்படின்னாரு. அவன் இவ்வளோ செலவாகும், இவ்வளோ லீடு வரும், இதுலேருந்து இவ்வளோ % தான் உங்களுக்கு வாக்கினா ஃபஸ்ட்டு வரும், அதுலேருந்து இவ்வளோ % தான் உங்களுக்கு வந்து சேல்ஸ் நடக்கும் அப்படின்னோடனே, எவ்வளோ % இருக்கும் சார், 4-5%. அதான் ரியாலிட்டி, இதான் சார் ரியாலிட்டி, இன்டர்நெட்டோட ரியாலிட்டி. என்கிட்ட 20% 30%லாம் பண்ணலான்னு சொன்னாங்கன்னா பண்ணுங்க. ஆமாம் சார், 4%லேருந்து 5%, உங்களுக்கு 4% 5% என்ன நம்பர் வேணும், 20 பேர் வேணுமா, 30 பேர் வேணுமா, 50 பேர் வேணுமா, 100 பேர் வேணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி மேலே லீட்ஸ் கொண்டு வரணும், ரிவர்ஸில் போகணும், அதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணணும், ரெடி பண்ணி நீங்கள் அதுக்கு ரெடினா நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா, ஆனால் இப்போ அவருக்கு பண்ணுறோம், ஓகே ஹாப்பியாக இருக்காங்க அவங்க. நீங்கள் சொன்ன 4 to 5% 4 to 5% மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ அது வந்து நான் எப்போ நான் அலாரமாக எடுப்பேன்னா 3% போச்சா ஏதோ பிரச்சனை, திடீர்னு 7%லாம் போகும்,
கூப்பிட்டு சூப்பர்பா 7% சார் இந்த வாரம் ஜாக்பாட், அடுத்த வாரம் அது நடக்காது, மேஜிக் நடக்காது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக 4 to 5% நடக்குதுன்னா ஹாப்பி. ஆமாம், அதை சொல்லியே ஆகணும். இன்டர்நெட்டோட கன்வர்ஷன் பர்சன்டேஜ் மேக்ஸிமம் 3 to 4 தான். ஆமாம். அதுக்கு மேலே நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ரொம்ப நிறைய இடங்கள்ல இந்த பர்சன்டேஜ் நான் சொன்னதுக்கு அப்புறமே எனக்கு நிறையா கிளைண்ட் வந்திருக்காங்க. ஓகே, நான் 4% 5% தான் வரும்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய பேர் பிஸ்னஸ் கொடுத்தாங்க. ஓகே, என்னன்னா ஓகே அப்போ இவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆமாம், உண்மையாக சொல்கிறோம், எவ்வளோ ஹார்ஷான ரியாலிட்டியை சொல்லிட்டோம் அப்படின்றப்போ ஒரு ரியல் எஸ்டேட் கிளைண்ட் வந்து எனக்கு நல்ல ப்ரீமியமாக பே பண்ணணும்னு சொன்னாங்க. இந்த ப்ராசஸ் இந்த ஃப்ளோ இந்த 4 to 5% சொன்னதுக்கப்புறம் எனக்கு அவர் பிஸ்னஸ் கொடுக்கல. ஆனால் இப்போ வரைக்கும் நாங்கள் டெய்லி பேசுகிறோம். ஓகே, அவர் என் மேலே அவருக்கு ஒரு பெரிய மரியாதை வந்துருச்சு. சரி ராம் ஓகே நம்பலாம், ஓகே ட்ரஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற. நீங்கள் அந்த லாங் டேர்முக்கு தான் யோசிக்கிறீங்க. நிறைய பேர் இந்த டைம் வருதா ஒரு அமௌண்ட் வருதா பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம், அடுத்த கிளைண்ட் வருவாங்க அந்த மாதிரி. அது ஏர்லி டேஸில் நானும் அது பண்ணியிருக்கேன் ப்ரோ, அந்த தப்பு நானும் பண்ணியிருக்கேன், நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். இப்போது நம்ம எவால்வ் ஆக தான் நமக்கு இந்த மெச்சூரிட்டி வர தான் நமக்குமே அது புரியுது. ஓகே, ஸோ இந்த பிஸ்னஸ்னால் இது இப்படி தான் இயங்கும், அதை நம்ம மாற்றியெல்லாம் இயக்க முடியாது. நீங்களா ஸ்டார்டிங்கில் பண்ணியிருக்கேன். நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். நான் 10,000 ரூபாய்க்கு பேஜ் மெயின்டைன் பண்ணி நான் லீடு கொடுப்பேன்லாம் சொல்லியிருக்கேன். நான் சொன்னது 10 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ ஏர்லி டேஸ்ல. அப்போ வந்து பிரதர் உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் போஸ்டர் போடுறதே ஒரு பெரிய சேலஞ்ச். ஆமாம், போட்டாலே வரும். அப்போ ஒரு 100 பேர் லைக் பண்ணுவான், ஒரு 10 பேர் ஃபாலோ பண்ணுறான்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து அல்காரிதமே மாறிடுச்சு. அந்த ஃபோட்டோ யாரும் காமிக்கிறது கூட கிடையாது. இன்னொரு விஷயம், வி ஆல் டிபெண்ட் ஆன் அ பிளாட்ஃபார்ம். அவங்களதில் நம்ம வந்து போய் அக்சஸ் பண்ணிக்கிறோம். அப்போ அவன் என்ட்ரி லெவலுக்கு ஒரு டோல் பிளாஸில் டோக்கன் கொடுத்து காசு வாங்கிக்கிற மாதிரி தான். அவனோட ஏரியாவுக்குள்ள அக்சஸ் பண்ணணுமா காசு கூட அக்சஸ் பண்ணிக்கணும்னு தான் சொல்கிறாங்க. இது பிஸ்னஸ், இது ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம் ப்ரோ. அப்போ சொன்னீங்க லைக் இப்போ எட்டெக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க, அவங்களுக்கு ஆட்ஸ் ரன் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு தெரியுது கன்வர்ஷன் எல்லாமே தெரியுதுல்ல. நீங்கள் ஒரு எட்டெக் ஆரம்பிக்கிற மாதிரி பிளான் எதுவும் இருக்கா? இல்லை ஆரம்பிச்சாச்சு ப்ரோ. அது வந்து ஒரு லாஸ்ட்டு நவம்பர் வந்து அதை புள்ளியார் சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஜான்வரி 2024 ஜான்வரி அதை அஃபிஷியலாக லான்ச் பண்ணேன். ஓகே, எட்டெக் கம்பெனி. நமக்கு 2 விஷயம், நமக்கு கிரியேட்டர்ஸ் ஸ்பேஸ் நல்லா தெரியும், இல்லை அது பிடிச்சிருக்கு, அதை தாண்டி வெளியே வர மாட்டேறோம். 2வது டிஜிட்டல் ஓரளவுக்கு நமக்கு தெரியுது, இல்லை தெரிஞ்ச டீம் நம்மக்கிட்ட நல்லா இருக்காங்க. இதை வச்சு நம்ம வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்கிறப்போ இந்த சர்வீஸை தாண்டி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ, முன்னாடி நம்ம பிக்மை ஸ்லாட்ன்ற கம்பெனி வச்சுருந்தோம் இல்லையா, அப்போ பிக்மை சீரீஸில் முக்கால்வாசி டொமைன் நான் வாங்கி வச்சுருக்கேன். அப்படியா? ஆமாம். ஓகே, அந்த சீரீஸில் என்ன வருது முக்கால்வாசி வாங்கி வச்சுருந்தேன். அதில் பிக்மை ஆட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட் அவங்க பண்ணாங்க. அப்போ பண்ணுறப்பையும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்போ பிக்மைன்ற பேர் வந்து ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்லி பிக்மை ட்ரையல்ஸ்னு ஒன்று இருக்குது. பிக்மை ட்ரையல்ஸ்னு ஒருத்தர் அவர் ஒரு ட்ராவலுக்கு பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம வந்து எல்எம்எஸ்லேருந்து பிக்மை கெரியர்னு ஒன்று பண்ணோம். பிக்மை கெரியர் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பிக்மை ஸ்லாட்டுக்கு அப்புறம் அப்படியே ஓனாக வந்துச்சா. ஓகே, அந்த டைம்லேயே நான் ஒரு 4-5 டொமைன் வாங்கி வச்சிருந்தேன். அதில் பிக்மை கிளாஸ்னு ஒரு டொமைன் வந்து வாங்கி நான் வச்சுருக்கேன். ஓகே, நீங்கள் லிங்க்டின்ல அப்லோட் பண்ணலையோ இல்லை பிக்மை கிளாஸ் பற்றி? என்னோட என்னோட ப்ரொஃபைல் இருக்கு, பிக்மை கிளாஸ் இருக்கும். நான் அந்த ஸ்லாட்டையும் கிளாஸையும் கன்ஃபியூஸ் பண்ணுறேன் நினைக்கிறேன். ஸோ பிக்மை கிளாஸ் வந்து என்ன ஐடியா அப்படின்னா, கிரியேட்டர்ஸ் இன்றைக்கி எல்லோரும் நல்லா வீடியோ பண்ணுறோம். இப்போ நீங்கள் வீடியோ பண்ணுறீங்க, ரீல்ஸ் பண்ணுறாங்க, ஒரு நீஷான ஸ்பேஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கம்யூனிகேட் பண்ணுறாங்க, அதை பற்றின நாலேஜ் இருக்குது. ஆனால் அவங்க எல்லோரும் காசு சம்பாதிக்கல அப்படின்ற எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. அட்லாஸ்ட் வந்து கிரியேட்டர்ஸ்க்கு வந்து அந்த கண்டென்ட் கிரியேட்டிவிட்டி வச்சு பணம் பண்ணணும், இல்லைனா அது வேஸ்ட், அது வந்து நல்லா இருக்காதுன்ற மாதிரி என்னோட பார்வை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ, இந்த ஸ்பேஸை வந்து ஏன் மானிட்டைஸ் பண்ணக்கூடாது? இப்போ நீங்கள் யூடியூப்பில் போய் கண்டென்ட் பண்ணுறீங்க, அந்த கண்டென்ட் வந்து பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டென்ட் போடுறதுக்கு ஒரு ரெவன்யூ ஷேரிங் தராங்க. அது மாதிரி கிரியேட்டர்ஸ்லாம் கோச்சாக மாற்றலாம் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. உங்கள்கிட்ட நீஷாக ஒரு ஏரியா இருக்குது, அதில் ஸ்கில்டாக இருக்கீங்க, நீங்கள் அதை பற்றி வீடியோ போடுறீங்க அப்படின்னா நீங்கள் எங்ககிட்ட கோச்சாக வாங்க. ஓகே, நீங்கள் கண்டென்ட் மட்டும் எடுத்தால் போதும், கிளாஸ் மட்டும் எடுத்தால் போதும், பாக்கி எல்லாமே எண்ட் டு எண்ட் நாங்களே பண்ணுறோம். ஓகே, எண்ட் டு எண்ட் இந்த சென்ஸ். இப்போ நார்மலாக நான் நிறைய அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அந்த ஒரு பூம் இருந்தபோது பார்த்தேன். கோர்சஸ் மாதிரி வருவாங்க, லைவ் செக்ஷன் மாதிரி எடுப்பாங்க, அப்புறம் அப்செல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாடல் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் பாட்காஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாட்காஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களால் சொல்லித்தர தெரியும். நீங்கள் நிறைய பாட்காஸ்ட் பற்றி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னு மக்கள் இருக்காங்க. ஆமாம், நானே 2 ஒர்க் ஷாப் பண்ண நல்லா போச்சு, நிறைய என்கொயரி வருது, நான் தான் பண்ணாமல் இருக்கேன், லைவ் ஒர்க் ஷாப்ஸ். ஸோ இதை நாங்கள் ஆன்லைன் மோடுக்கு மாற்றி தரோம். நீங்கள் வாங்க, நீங்கள் உங்களோட பாட்காஸ்ட் ஒர்க் ஷாப்பை நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கோங்க, அந்த கண்டென்ட்டில் நீங்கள் கோராக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதுக்கு கேம்பெயின் பண்ணணும், அந்த கேம்பெயினுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், கேம்பெயினுக்கு லீடு வந்ததுக்கப்புறம் அதை கன்வெர்ட் பண்ணணும். இதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. இந்த எண்ட் டு எண்ட் ப்ராசஸை நாங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிறோம். ஓகே, பேக் எண்ட் டீமாக நீங்கள் இருந்துப்பீங்க. வி ஆர் ஜஸ்ட் அ எனேபிளர். ஓகே, வி ஆக்ட் அஸ் அ எனேபிளர் ஃபார் த பர்டிகுலர் கிரியேட்டர்.
இன்னொரு ஸ்பேஸில் நீங்கள் வர போகிறீங்க. அந்த பக்கம் நீங்கள் வீடியோ கண்டென்ட் போடுங்க, இந்த பக்கம் நீங்கள் கோச்சாக வந்துருங்க. ஓகே, நான் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு லைவ் ஒர்க் ஷாப் மாதிரி இருக்குது, ஒரு 2 hours இருக்கேன், 2 hour மட்டும் நான் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். கரெக்ட். அதுக்கு முன்னாடி லீட்ஸ் வருதா இல்லையா, அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது, மெயில் ரிப்ளை எதுவுமே நான் பார்த்துக்க வேணாம், பண்ண வேண்டாம். இப்போ இது வந்து ஆன்லைனில் மட்டும் தான் பண்ணணுமா, நீங்கள் வந்து ஆஃப்லைனில் தான் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க, இல்லை ஹைப்ரிட் மோடில் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா எனி டைப் ஆஃப் கோச்சிங் வந்து நாங்கள் வந்து ஓகே. இப்போ நான் சென்னையில் பண்ணேன், மதுரையில் நிறைய பேர் கேட்டாங்க, நான் பண்ணல, கோயம்புத்தூர்லையும் கேட்டாங்க. இப்போ நம்ம இதில் ஜாயின் பண்ணோம், நம்ம மதுரைனா நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணிடுவீங்க. பண்ணுறோம். ஆனால் இப்போ ஆன் கிரவுண்ட் போகிறப்போ வென்யூவில் நாங்கள் கை வைக்க மாட்டோம். ஓகே, வென்யூ உங்களோட தான் இருக்கணும், எக்ஸிக்யூஷன். ஸோ அகெயின் அதை வந்து வென்யூ வரணும், வென்யூவில் வந்து திரும்ப வந்து உங்களுக்கு அங்கே எல்இடி வேணுமா, ப்ரொஜெக்ட் வேணும், இதெல்லாம் எனக்கு தெரியாது. தட் இஸ் கம்மிங் அட் த கண்டென்ட் பார்ட். ஓகே, நீங்கள் புரியுது. நான் ஆன்லைன்லனா ப்ரெசன்டேஷன் என்னோடது, ப்ரெசன்டேஷன் ஆன்லைனில் நீங்கள் லிங்க் ஷேர் பண்ணிடுங்க, ஜாயின் பண்ணி ப்ரெசன்டேஷன் என்னோடது. கரெக்ட். அதே மாதிரி தான் ஆஃப்லைன்லையும். கரெக்ட். ஆனால் அதுக்கான ஆட்ஸ் ரன் பண்ணுறது, லீட் பண்ணுறது இங்கே பண்ணிடுவோம். மேபி அதுக்கு உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற வேலையை நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம், உங்களை ட்ரெயின் பண்ணுறது நாங்கள் பண்ணுவோம். ஸோ இது வந்து பண்ணுறோம். ஓகே, இது பண்ண ஆரம்பிச்சது நான் கிரியேட்டர்ஸ்க்கு இது பண்ணணுன்னு தான் ஐடியா, அது நோக்கி தான் போயிட்டுருக்கேன். கோச்சஸ்க்கு ட்ரெயினர்ஸ்க்குமே இந்த பிரச்சனை இருக்குது. ஓகே, நான் இன்ஃப்ளூயன்சர் கிடையாது, நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஒரு கிடையாது, யூடியூபர் கிடையாது, எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் கிடையாது. ஆனால் நான் வந்து ஒரு நீஷாக நான் கோச்சாக இருக்கேன், ட்ரெயினராக இருக்கேன். ஆனால் எனக்கு இதே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு கோச்சாக இருக்கீங்க, ட்ரெயினாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு கோச்சாக இருக்கீங்க, இல்லை ஒரு ட்ரெயினராக இருக்கீங்க, உங்களால் ஸ்கேல் பண்ண முடியல அப்படின்னா வாங்க. ஓகே, நாங்கள் வந்து அது வந்து எண்ட் டு எண்ட் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, புரியுது. கோச்சாக இருக்காங்க, அவங்களுக்கு டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் இல்லை. ஆமாம், நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணி லீட்ஸ் எடுத்து அவங்களுக்கு பண்ணி கொடுப்பீங்க. ஓகே, பண்ணி கொடுக்கணும்னு சொன்னோம். கிட்டத்தட்ட இப்போதைக்கும் ஒரு 6 பேருக்கு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஒரு 6 monthsல வந்து ஒரு நல்ல டீசெண்டான ஒரு நம்பர், அதான் போட்டு அந்த லிங்க்டின்லையுமே ஒரு 6 மாதத்தில் வந்து ஒரு 1 கோடி ரூபா ரெவன்யூ பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ஸ்பேஸில் 1 கோடி ரூபா ரெவன்யூன்றதுலாம் ஒன்றுமே கிடையாது, அவங்க பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனக்கு ரொம்ப ஹாப்பி, நம்ம வந்து ஒரு ஐடியாவாக யோசித்தோம், செஞ்சோம், ஒரு கோடி ரூபா ரெவன்யூ வந்துட்டோம் அப்படின்றது எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன். ஓகே, இதுதான் ராமா நான் பார்க்குறேன். நான் ஒன்று யோசிப்பேன், அதை வந்து எப்படியா செஞ்சிடணும்னு நினைப்பேன், அதை செய்வேன், அதை வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு அந்த மொமெண்டம் கிரியேட் பண்ணுறத வச்சிருவேன். ஸோ இதுதான் என்னோட எல்லா ஜேர்னிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பிக்மை கிளாஸை வந்து நான் பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது யோசிக்கிறேன். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஃபஸ்ட் லைனில் வந்து கிரியேட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது தான் ஐடியா. இப்போ இது மாதிரி நிறைய டூல்ஸ்லாம் வந்துச்சு. இப்போ ரிகி வந்துட்டாங்க, எக்கச்சக்கமான ஆப்லாம் வந்துட்டாங்க. ஆமாம், இதுவும் இது கீழே தான் வருமா, கிராஃபிலாம் நிறைய பேர் வந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன நான் சொல்கிறேன், அவங்க வந்து இந்த செட்டப் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஆமாம், பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்றாங்க. ஆனால் அவங்க வந்து கேம்பெயின் பண்ண மாட்டாங்க, அவங்க சேல் பண்ண மாட்டாங்க. இப்போது பிளாட்ஃபார்ம் மட்டும் வச்சு நான் என்ன பண்ணுறது, யூசர் இல்லாமல். ஏன்னா அந்த பிளாட்ஃபார்ம் ஜூம்லேயே கூகுள் கூட பண்ணிட்டு போயிருக்கு. கரெக்ட். ஸோ நாங்கள் எங்களோட யூஎஸ்பியை நான் பார்க்குறது என்னென்னா, ஐ நோ ஹவு டு பிரிங் இன் கஸ்டமர்ஸ் ஃபார் யுவர் ப்ராடக்ட் ஆர் ஃபார் யுவர் கோச்சிங் பிஸ்னஸ். அது என்னோட ஸ்ட்ரென்த்தாக நாங்கள் பார்த்துட்டு அதில் நாங்கள் ஒரு ரெவன்யூ ஷேரிங் மாடலில் ஒர்க் பண்ணுறோம். இப்போ எப்படி யூடியூப் ரெவன்யூ ஷேரிங் மாடலில் ஒர்க் பண்ணாங்களோ அதே மாதிரி நாங்கள் ரெவன்யூ ஷேரிங் மாடலில் வந்து அவங்களோட ஒர்க் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரெவன்யூ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் ஒரு சூப்பரான கேஸ் ஸ்டடி இருந்தது. ஒருத்தர் வந்து எங்களோட ஒரு கோச் வந்து அவர் மாதத்துக்கு வந்து ஒரு 60,000 70,000 சம்பாரிச்சுருந்தார். சம்பாரிச்சிட்டு அதுக்கு 30 நாள் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போது அவர் வந்து மொத்தமாக 15 நாள் தான் வேலை பார்க்குறாரு. ஓகே, 50% அவரோட எஃபர்ட்டை குறைச்சிட்டோம். ஓகே, இன்றைக்கி வந்து மாதத்துக்கு சாலிடாக அவரோட பேஸ் லைன் மினிமம் பாட்டம் லைனே 3 லட்ச ரூபா. ஓகே, டாப் லைன் 7 லட்ச ரூபாய்க்கு போயிடுச்சு. ஆமாம், ஏன்னா ஸ்கேலபிலிட்டி நம்ம லைவ்ல எத்தனை பேருக்கு தான் ஒரு டைம் எடுக்க முடியும், ஆன்லைன் அப்படி ஸ்கேலபிலிட்டி இருக்குது. ஸோ அப்போ வந்து எங்களுக்கு ஒரு ஆன்போர்ட் பண்ணப்போ நிறையா சேலஞ்ச் இருந்தது. என்ன நீங்கள் எனக்கு இவ்வளோ தான் கொடுப்பீங்களா, எனக்கு நான் வந்து இவ்வளோ சம்பாரிச்சு இவ்வளோ வாங்கிட்டு இருக்கேன் ஒரு கஸ்டமருக்கு, நீங்கள் வந்து இவ்வளோ கொடுக்குறதுனால எனக்கு கட்டுப்படி ஆகாது அப்படிலாம் நிறையா பேசினேன். ஓகே, ரெவன்யூ ஷேரிங்கில் அது பர்சன்டேஜ் மாதிரி சொல்லலாமா, இல்லைன்னா அது வேரியஸுங்க. 60-40 இருக்கும், 50-50 இருக்கும், 70-30 இருக்கும், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் சொன்னேன், பிரதர் இது பண்ணுங்கள், இதோட ரெவன்யூ வரப்போ நீங்கள் பேசுங்க அப்படின்னோடனே. அப்போ ரெவன்யூ வந்தப்புறம் ஹாப்பி, ஏன்னா எஃபர்ட் குறைச்சிட்டோம். ஓகே, ரெவன்யூ ஸ்கேல் ஆகிடுச்சு. கரெக்ட். இனிஷியல் ஸ்டேஜில் அந்த ரெண்டுமே கோரிலேட் ஆகாது, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தான் க்ரோ ஆகும். இது அவருக்கு எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 30 daysல மாறிடுச்சு. ஓகே, ஓகே, ஓகே. இது வந்து நம்ம டிஜிட்டலாக இப்போ ஸ்கில் ஷேர் மாதிரி இருக்குமா, இல்லை லைவாக ஒரு வாட்டி எடுக்கிற மாதிரி? எல்லாமே லைவ் தான். நம்ம வந்து ரெக்கார்டட் மாடல்ஸ் எதுவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. ஸ்கில் ஷேர் மாதிரி கிடையாது. ஸோ நீங்கள் வரணும், ஜூமில் தான் இருக்கும், கிளாஸஸ் இருக்கும், ஆடியன்ஸ்க்கு நீங்கள் லைவாக இன்ட்ராக்ட் பண்ணி கிளாஸ் எடுக்கணும். ஓகே, நீங்கள் வந்து பேமெண்ட் வாங்குறது வரைக்கும் நீங்கள் முடிச்சிருக்கீங்க. எல்லாமே முடிச்சு அவருக்கு மாதம் அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் போய்டும். மந்த்லி அவங்களுக்கு பேமெண்ட் மாதிரி ஃபிக்ஸாக தான் போயிட்டு. ஓகே, எனக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது பேக் ஆஃப் த மைண்டில் ஒன்றுது திங்க் ஸ்கூல் அப்படி தான் அவங்க சொன்னாங்க, அந்த கோர்ஸ் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்றும் பண்ணல, வீடியோ வரதுக்கு கொஞ்சம் செகண்டுக்கு முன்னாடி லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் போனாங்க, அதுலேயே அவ்வளோ ரெவன்யூ வந்துச்சு. ஆமாம். ஸோ நானுமே பாட்காஸ்ட்டுக்கு கோர்ஸ் பண்ணலான்னு யோசிக்கிறேன் ப்ரோ. லைக் லிட்ரலாக
தோணுது. பேசாமல் ஒரு கோர்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு ரொம்ப எல்லாம் இது பண்ண வேணாம், கொஞ்சம் ஃப்ரெண்டில் போட்டுப்போம், நீங்கள் சொன்ன லைவில் கூட பண்ணிக்கலாம்ல ப்ரோ. இதில் ஒரு பெரிய கான்ட்ரவர்சியும் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எல்லாருமே வந்து காசு கொடுத்து வீடியோஸ் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. காசு கொடுத்து எல்லாரும் வந்து கிரியேட்டர்ஸ்லாம் காசு கேட்குறாங்க. எல்லாருமே இங்கே கோச்சாக மாறிட்டாங்க. இப்படிலாம் ஒரு கான்ட்ரவர்சி டிபேட்லாம் வந்து டிஜிட்டலில் போயிட்டுருக்கு. நான் என்ன சொல்லுவேன், இங்கே அப்படின்னா இதை நான் பாசிட்டிவாக பார்க்குறேன். என்னன்னா இன்றைக்கி எல்லோரும் லேர்ன் பண்ண ரெடி ஆகிட்டோம். இப்போ நான் வந்து எப்படி மாதத்துக்கு வந்து நான் பெட்ரோலுக்கு செலவு பண்ணுறேன், அது மாதிரி ட்ராவலுக்கு செலவு பண்ணுற மாதிரி இன்றைக்கி நான் லேர்னிங்க்குன்னு ஒரு காஸ்ட் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இது என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னா, நிறையா பேர் தப்பான இடத்துல போய் ஃபாலோ ஆகி தப்பான ஒருத்தவங்கள்ட்ட போய் கற்றுக்கிறது தான் பிரச்சனை. இங்கே நம்மலாம் ரெடியாக இருக்கோம், ஆனால் எனக்கு ஆப்போசிட்டில் வந்தவங்க தப்பாயிட்டாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்ட். ட்ராப் ஷிப்பிங்காக ஒருத்தர் பண்ணார், லைக் இது பேர் சொல்லலை நான். அவர் அதை பெருசாக ட்ராப் ஷிப்பிங்கில் காசுலாம் இல்லை, அதை பற்றி ரீல் போட்டார், ஃபாலோவர்ஸ் வந்துச்சு, கோர்ஸ் விற்றார். எனக்கு அந்த கோர்ஸோட ஆக்சஸ் இந்த சென்ஸ் அதோட இது பார்த்தேன் நான், அந்த இது தெரியும்ல கான்டெக்ட், அதை பார்க்கும்போது தெரிஞ்சு அதில் 1000 ரூபான்னு நினைக்கிறேன். 1000 ரூபாய்க்கு அதில் எதுவுமே இல்லை. லேக் அண்ட் லேக்காக வந்தார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் ஸ்கேமுன்னு சொல்லி போட்டு அவர் மொத்தமாக எல்லாம் இது பண்ணிட்டு எங்கே இருக்காருன்னே தெரியல, காணாமல் போயிட்டார். அது மாதிரி பிரச்சனையும். ஆமாம், அந்த மாதிரி பிரச்சனை. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இப்போ நாங்கள் அந்த ஹோல்டு எடுக்கிறதுனால we are validating. ஓகே, நீங்கள் எல்லாத்தையுமே அலோவ் பண்ணுறது இல்லை. இப்போ நீங்கள் கிரியேட்டராக வரணும்னு நினச்சாலும் நான் ஒரு வேலிடேஷன் ப்ராசஸ் வச்சிருக்கேன். ஓகே, நீங்கள் பேக் எண்டில் அவங்க உண்மைதானா அவங்க கிளைம் பண்ணுறாங்க, அவன் பேக்ரவுண்ட் செக் பண்ணியிருக்கேன், அவன் ப்ரொஃபைல் என்ன, அவன் சொல்லித்தரத்துக்கு இவனுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது, ஸோ இது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு மார்க் செஷன்ஸ்லாம் வைக்க சொல்லுவோம். வச்சு உங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது அதில் எங்ககிட்ட மல்டிபிள் செட் ஆஃப் பீப்புள் உள்ளே இருப்பாங்க வேலிடேட் பண்ணுறதுக்கு, ஜட்ஜஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்கெல்லாம் வேலிடேட் பண்ணி ஓகே இது வந்து வேல்யூ கிரியேட் பண்ணுது ஓகே அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் எங்கள் பிளாட்ஃபார்முக்கு ஆன்போர்ட் பண்ணுறோம். ஓகே ப்ரோ, ஓகே ஓகே. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல அந்த ட்ரஸ்ட்டை பில்டு பண்ணும். அப்போ திரும்ப இன்னொரு கேள்வி, அதை வேலிடேட் பண்ண நீ யார் அப்படின்னு கேட்கலாம். இங்கே யாருமே பண்ணாமல் இருக்காங்க, அட்லீஸ்ட் நாங்களாம் ஏதோ வேலிடேட் பண்ணி பண்ணுறோம்ல. ஓகே, இது வரைக்கும் யார் வேலிடேட்டும் பண்ணல, நாங்கள் அதை பண்ணி கொடுக்குறப்போ வந்து ஓகே இண்டிவிஜுவல் கிரியேட்டராக இருக்கும்போது அவங்க ஃபாலோவிங் இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணிடுவாங்க, ஆனால் நீங்கள் அதை வேலிடேட் பண்ணி. ஸோ இப்போ என்கிட்ட ஒருத்தவங்க வந்து இங்கே நான் இப்போ கிரியேட்டர்ஸ் தெளிவாக சொல்லுவேன், இங்கே வந்து காசு என்கிட்ட தான் கொடுக்குறாங்க. விச் மீன்ஸ் என்கிட்ட காசு கொடுக்குறப்போ நாளைக்கு இந்த கிரியேட்டர் வந்து காசு வாங்கினாரு ஏமாத்திட்டான்னு சொல்ல மாட்டாங்க, இந்த பிளாட்ஃபார்ம் காசு வாங்கிச்சு ஏமாத்திட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. உங்கள் கம்பெனி பேரில் தான் போகுது. அப்போது நாளைக்கு நீங்கள் ஒருத்தர் சின்ன தப்பு பண்ணால் கூட இன்னும் 10 பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை 10 கிரியேட்டர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களோட கிரெடிபிலிட்டி அடிவாகும். அதனால நாங்கள் இது ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுக்கு 5 பேர் வந்தாலும் போயிடும், இல்லை ஒருத்தர் வந்தாலும் பிரச்சனை இல்லை, அதை தெளிவாக ஆன்போர்ட் பண்ணுவோம் நாங்கள். ஓகே ப்ரோ, ஓகே ஓகே. ஸோ அதில் வந்து ரொம்ப காஷியஸாக ஒர்க் பண்ணுறதுனால இந்த ப்ராப்ளமாக நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ணுவோம். கஸ்டமர் சைடில் சொல்கிறேன், இப்போ கிரியேட்டர்ஸ்க்கு காசு வருது, கஸ்டமருக்கு என்ன கிடைக்குது, எங்கிட்ட பே பண்ணுறவங்களுக்கு என்னன்னா இந்த கிரெடிபிலிட்டி நான் வேலிடேட் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் படிக்கக்கூடிய கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம என்ஷூர் பண்ணுறோம். ஸோ கிரியேட்டர்ஸ் எக்கனாமி டு கோச் எக்கனாமின்றது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக நான் பார்க்குறேன். இப்போ Web3 நம்ம பேசணும் முன்னாடி. ஸோ Web3க்கு முன்னாடி இது ஒரு குட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து. ஓகே, ஆமாம், ஆடியன்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேல்யூ கொடுக்குறத விட கண்டென்ட்டை தாண்டி ஒரு வேல்யூ கொடுக்குற மாதிரி நம்ம கூட பிளான் பண்ணலாம் ப்ரோ. நீங்கள் சொல்லும் போது இது வருது, ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் நிறைய இதுலேயும் நிறைய ஃபேக்டர்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். உங்களோட ப்ரைஸ், கோர்ஸஸோட ப்ரைஸிங் எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படின்றது நாங்கள் ஒரு ஃபேக்டர் வச்சுருக்கோம். அந்த ப்ரைஸிங் அந்த இதில் இ-காமர்ஸ் மாதிரி இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு மேட்ச் ஆகாது, இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் விற்க முடியாதுன்னா அந்த கோர்ஸ் எடுக்கிறதில்ல. புரியுது, அதுக்கான வேல்யூவும் இருக்கணும், அந்த அமௌண்ட்டுமே அந்த லெவலில் இருக்கணும். அந்த பெஞ்ச் மார்க் பண்ணால் தான் நம்ம இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே போய் அச்சீவ் பண்ணுறப்போ நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு மார்ஜின். ஏன்னா நீங்கள் பெட் நீங்கள் தான் எடுக்கிறீங்க, அந்த இனிஷியலாக லீட் ஜென்ரேட் பண்ணுற அமௌண்ட் ஃபுல்லாக உங்கள் கை காசு, எங்கள் எங்களோட ஓன் ஃபண்ட் அது. ஓகே, ஸோ அது பார்க்குறோம். அதுக்கப்புறம் மறுபடி டைம் ஆஃப் த செஷன், நீங்கள் எவ்வளோ 1 மாதம் எடுக்கிறீங்களா, 1 வாரம் எடுக்கிறீங்களா, 3 வாரம் எடுக்கிறீங்களா, 3 மாதம் எடுக்கிறீங்களா, 6 மாதம் எடுக்கிறீங்களா, இந்த டைமையும் நாங்கள் கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் இண்டிவிஜுவல் செக்ஷனாக இருக்காது, லைக் இன்றைக்கி ஒரு ஜூம் கால், இன்றைக்கி ஒரு செக்ஷன் முடிஞ்சு அப்படின்னு இல்லை, அப்படி தொடர்ந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் எடுக்கணும். ஆனால் அது மாதிரி நாங்கள் டிஃபைன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு 1 வீக்கில் முடிஞ்சிடும் அப்படின்னா ஹாப்பி, நான் ஈஸியாக ஆன்போர்ட் பண்ணுவேன். பட் 1 வீக்குக்கும் நான் சொல்கிற எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ரைஸ் வந்து கஸ்டமர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்களா, அந்த ப்ரைஸ் பாயிண்டில் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி லேர்னிங் முக்கியம் தான், ஆனால் அதுக்குன்னு உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. நீங்கள் 1 வாரம் ஒருத்தவங்க டைம் கொடுக்கணும்னு சொல்கிறதே ரொம்ப ஜாஸ்தி. 1 வாரத்துக்கு 1 மணி நேரம் வச்சுங்க, 7 மணி நேரம் டைம் ஆகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் நாங்கள் ப்ரீ டிஃபைன் நம்மகிட்ட ஒரு டெம்ப்ளேட் இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் உங்களோட நாலேஜ் ஆர் ஸ்கில்லை இதுக்குள்ளே எல்லாத்தையும் ரீடிஃபைன் பண்ணுவோம். ஓகே, இது அவங்களுக்கு கிரியேட்டர்ஸ்க்காக அது இண்டிவிஜுவலாக அது யோசிக்க முடியாது, மேபி அது யோசிக்க வேண்டிய வேலை அவங்களுக்கு கிடையாது. ஓகே, நான் அப்படி சொன்னால் ஸ்ட்ரக்சர் பண்ணுறது கரெக்ட். எனக்கு தெரிஞ்ச கிரியேட்டர் வந்து இப்போ கோர்ஸ் விட போகிறாரு,
அவர் இன்னொரு ஸ்டார்ட் அப், அவங்க எட்டெக் ஸ்டார்ட் அப் தான், அவங்க வந்து கரிக்குலம் ரெடி பண்ணுறவங்க. ஓகே, அவர் தான் கரிக்குலமாக ரெடி பண்ணுறாங்க. நீங்கள் சொன்னது கரெக்ட், அவருக்கு அதெல்லாம் சொல்ல தெரியும், ஆனால் அதை ஸ்ட்ரக்சர்ட் வேலை சொல்கிறது தெரியாது. ஸோ இது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் பெரிய டீமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ரொம்ப கரண்டாக பிக்மை கிளாஸ் போயிட்டு இருக்கு. பிக்மை கிளாஸ் போயிட்டு இருக்கு, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் போயிட்டு இருக்கு, கூகுள் ஆட்சன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ நிறைய பேர் வந்து இதில் இந்த ப்ராசஸ் சொல்லி கொடுக்குறல, இதெல்லாம் சொல்கிறல, இதை மட்டும் ஏன் நீ ஒரு கோர்ஸாக போடக்கூடாது உன்னோட பிளாட்ஃபார்ம்லேயே அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கிடையாது, இங்கே சுற்றி நம்மகிட்ட இருந்தது. சரி ஓகே, நான் இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறது, நாளைக்கு நீங்களே பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் ஒரு சில கோச்சஸ் ஆர் கிரியேட்டர்ஸ் ஆன்போர்ட் பண்ணுறப்ப இதுவுமே கேட்டாங்க, இருக்கட்டும் ராம், இருந்தாலும் இது நானே தனியாக பண்ணிக்கிட்டா எனக்கு நல்லா இருக்குமோ நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, நீ உங்களோட டிபெண்டன்சி வேண்டாம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் ஃபீட்பேக் சொன்னதுனால இதை மட்டும் நீ தனியாக சொல்லிக்கூட. ஓகே, நீங்கள் கன்சல்டிங் பண்ணிடுங்க, நானே எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன், இது ஒரு கோர்ஸாக நீயே போட, அதான் வாங்கி படிச்சு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. சரி சொல்லிட்டேன், சரி ஓகே இப்படி ஒரு தேவை இருக்கா, நான் பண்ணித்தரேன். சரி அப்படின்னு நான் அதாவது ரொம்ப க்ளோஸ்டு நெட்வொர்க்கு இது கோர்ஸாக எடுத்தேன், ஒரு வாரம் எடுத்தேன், நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, நான் பண்ணிடுறேன் ஆனால் அதுக்கப்புறம் திடீர்னு எனக்கு ஒரு டவுட் வருது, அந்த டைம் மட்டும் எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, சரி என்ன வேணும்னா, இல்லை நீ அதை கன்சல்ட்டிங்காக வாங்கிக்கோ அப்படின்னா, என்ன சரி நீங்களே சொல்லுங்கள், இல்லை நீயே ஒரு சொல்லு, எவ்வளோ நாள் இதை பண்ணுவீங்க, இல்லை நான் இதை சரியாக நான் டெய்லி பண்ணேன்னா சரியாக பண்ணுறதுக்கு ஒரு 6 மாதம் டைம் ஆகும் நான் நினைக்கிறேன், அது 6 மந்த்ஸ்க்கு மட்டும் எனக்கு ஒரு மினிமம் ஒரு கன்சல்ட்டிங் ஃபீஸ் வாங்கிக்கோ அப்படின்னாங்க. சரி நான் தரேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு 50,000 ஸ்லாப்ல போட்டு 6 மந்த்ஸ்க்கு கன்சல்ட்டிங் மட்டும் நீங்கள் தான் பண்ணுவீங்க. ஓகே, நான் எல்லாம் சொல்ல தான் போகிறேன், எக்ஸிக்யூஷன் நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணுவோம், உங்கள் கையில் நீங்கள் போய் அந்த பட்டன் அழுத்துவீங்க, கிளிக் பண்ணுவீங்க, எல்லாம் செய்வீங்க, நான் செய்ய மாட்டேன், பட் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், கன்சல்டிங் பண்ணுறேன். ஒரு 6 மந்த்ஸ்க்கு வந்து ஒரு 50,000 ருபீஸில் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா, அவ்வளோதானா அப்படின்னாரு. போதும் நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ அதுவும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே ப்ரோ, அப்போ ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் டைம்லையும் நீங்கள் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிவிட்டு லைக் நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கீங்க. ஆமாம், ஸோ இந்த பாயிண்டில் இந்த ரெண்டும் போயிட்டுருக்கு. வேறு எதுவும் பிளான் இருக்கா, லைக் இதை ஸ்டார்ட் பண்ணலான்னு மாதிரி நினச்சிட்டு இன்னும் பண்ணாமல் எதுவும் ஐடியாவாக மைண்டில் எதுவும் இருக்கா இந்த பாயிண்டில்? அதான் ப்ரோ, இப்போதைக்கு வந்து இந்த கிரியேட்டிவ் எக்கனாமிலேருந்து கோச்சிங் எக்கனாமிக்குள்ளே மூவ் பண்ணுறேன். எனக்கு வெப்3குள்ளே போகணுன்றது ஒரு பெரிய ஆசை இருக்குது. ஓகே, வெப்3ல என்ன மாதிரி? ஆக்சுவலி நான் வெப்3 என்னோட புரிதலை சொல்லிடுறேன், அப்போ அந்த கான்வெர்சேஷன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெப்3ல எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணுறது வந்து வி ஃப்ரெண்ட்ஸ், கேரி வியோடது. ஆமாம், அவர் என்ன மாதிரி கொடுக்குறாரு, இந்த மாதிரியான வி ஃப்ரெண்ட்ஸ் தானே அது பேர், அதோட கார்டு வாங்கியிருந்தீங்கன்னா அவரோட இதுக்கு ஈவெண்ட்ஸுக்கு ஸ்பெஷல் ஆக்சஸ் மாதிரி கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு வேல்யூ அட்டாச் பண்ணிட்டாரு. இல்லாமல் வெறும் போர்டு ஏப், அது போர்டு ஏப் கூட பின்னாடி ஒரு கிளப் மாதிரிலாம் இருந்துச்சு. அது இல்லாமல் ரேண்டமாக வந்து என்எஃப்டிஸ் எல்லாமே காலி ஆகிடுச்சு, பபுள் மாதிரி எல்லோரும் உடஞ்சிருச்சு. ஆனால் நான் அந்த டைம் எப்படி யாராவது கேட்டால் என்ன சொல்லுவேன்னா, எக்ஸாம்பிள் இப்போ இர்ஃபான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிள் அந்த எக்ஸாம்பிள் எல்லாத்துக்குமே சொல்லுவேன். அவங்க என்எஃப்டி விடுறாங்க, ஒரு 10 ட்ராப் மட்டும் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ட்ராப்புக்கு ஒன்று ஒரு ட்ராப் இருந்துச்சுன்னா மந்த்லி 1 டின்னர் அவர் கூட சாப்பிடலாம் மாதிரியான ஒரு டிக்கெட் இருக்குது. இன்னொரு அது மாதிரி வேறு இப்போ தனுஷ் இருக்காங்கன்னா அவர் ஒரு மூவி ஃபஸ்ட் மூவி ஒரு வாட்டி மூவி வரும்போதும் அந்த பர்டிகுலர் என்எஃப்டி வச்சுருக்கவங்க அவங்களோட ஃபஸ்ட் ஷோ சேர்ந்து பார்க்கலான்னு மாதிரி என்எஃப்டி இது பண்ணுறாங்க. அப்போது ஒருத்தர் வாங்குவார், ரொம்ப ட்ரூ ஃபேனாக, லைக் இது வந்து ஃபேன்ஸ் தான் வேலை செய்யும், க்ரேஸியாக இருக்கும் வெளியே பார்க்குறதுக்கு. என்எஃப்டி வந்து அதுக்கு பின்னாடி இருக்க வேல்யூவில் தான் வேலை செய்யும். ஒரு பெரிய ஃபேன் வாங்குவார், மூவி பார்ப்பார், 2-3 மூவி பார்ப்பார். ஒரு பாயிண்டில் மார்க்கெட்டில் வேணாம் நான் செல் பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாகும். கரெக்ட். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னா அது 500 ரூபாய்க்கு, 1000 ரூபாய்க்கு, 10,000 ரூபாய்க்கு கொடுப்பாரு. அதுமாதிரி இர்ஃபானோட நான் வந்து ஒரு 3-4 டின்னர் சாப்பிட்டேன், இல்லை எனக்கு போதும்னு நினைக்கிறேன், நான் மறுபடியும் மார்க்கெட் பிளேஸ் வந்து செல் பண்ணுவேன். நான் 3000 வாங்கினதை நான் பிட் பண்ணலாம், லைக் 10,000 பிட் பண்ணுவேன். இன்னொருத்தர் வந்து நான் 50,000 கொடுக்க ரெடியாக இருப்பார், எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், அவரோட வீடியோவில் ஃபியூச்சர் ஆகலான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி மதன் கௌரி கூட அப்படி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி என்எஃப்டி வரும்போது அது நல்ல க்ரோத் இருக்கும். அது மாதிரி அட்டாச் பண்ணாமல் சும்மா நான் ஒரு 1000 இமேஜ் ஜென்ரேட் பண்ணேன், அப்லோட் பண்ணேன்னா அது வந்து அந்த டைமுக்கு வேணால் எல்லாம் கலெக்டபிளாக வாங்குவாங்க. ஆனால் அது பஸ்ட் ஆகிரும் மாதிரி ஆனால் ஆக்சுவலி ஃபுல்லாக போயிடுச்சு. ஆனால் வி ஃப்ரெண்ட்ஸ் சக்ஸஸ் ஆன ஒரே காரணம் என்னென்னா கேரிவி அதுக்கு பின்னாடி அதோட வேல்யூ சேர்த்துக்கிட்டாரு. அப்போ அது என் மனசில் ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஓகே, எப்படின்னா அது என்எஃப்டி அந்த வெப்3 என்எஃப்டி அந்த டைமு இது மாதிரி சொல்லலாம், இது மாதிரி நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லலான்னு இருந்துச்சு. எக்ஸிக்யூட் பண்ணல. லைக் இது என்னோட புரிதல், ஒரு கிரியேட்டருக்கு ஒர்க் ஆகுங்கிற என்ன புரிதல் அப்போமே இருந்துச்சு. இது கரெக்ட் தானே, இது மாதிரி தான் நீங்கள் நினச்சிங்களா? ஆமாம் ப்ரோ. இப்போ வந்து இப்போ இர்ஃபான் இருக்காருன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து இர்ஃபானோட வீடியோஸ் வந்து யாரோ ஒருத்தவங்க லைக் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இர்ஃபான் வந்து ஒரு கூப்பன் கொடுக்குறாரு. இந்த கூப்பன் எங்கே கொடுக்குறாரு? நான் சொன்ன மாதிரி வெப்3 ஒரு டிஜிட்டலில் கொடுக்குற இமேஜாக கொடுக்குற ஏதோ ஒன்று டிஜிட்டலாக கொடுக்குறாரு. இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இது பழைய ஸ்டைல் தான், ஒன்று புது வெப்3ன்ற பேர் தான் புதுசு, பழைய ஸ்டைல் தான். இப்போ நான் போய் லைஃப் ஸ்டைலில் போய் நான் வந்து ட்ரெஸ் எடுக்கிறேன், எனக்கு ஒரு வவுச்சர் கொடுக்குறான்,
திரும்ப அந்த வவுச்சர் நான் எங்கே யூஸ் பண்ண முடியும், திரும்ப லைஃப் ஸ்டைல் ஸ்டோருக்கு வரப்போ யூஸ் பண்ண முடியும். இதே மாதிரி டிஜிட்டலில் நான் ஒரு வீடியோ கன்சியூம் பண்ணிட்டேன், அந்த கன்சியூம் பண்ணதுக்கு எனக்கு டிஜிட்டல்லே ஒரு வவுச்சர் இருந்துச்சு, அந்த வவுச்சர் நான் டிஜிட்டல்லே ரெடீம் பண்ணிக்கிறேன். இது எங்கேயுமே ஃபிசிக்கல் மோடுக்கு வரல. ஓகே 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 புரியுதுங்களா? நீங்கள் சொன்னது பிராண்டையும் இதுவும் நான் வந்து இண்டிவிஜுவல் அப்படின்னா ஃபேன்ஸையும் கிரியேட்டர் நான் அது எப்படி வேணா வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டெப். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டிஜிட்டலில் கன்சியூம் பண்ணுறேன், டிஜிட்டலில் வவுச்சர் வாங்குறேன், டிஜிட்டலில் வாங்குற வவுச்சரை ஃபிசிக்கலாக ரெடீம் பண்ணுறேன். இது ரெண்டாவது கேஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சொன்னது ரெண்டாவது கேஸில் வரலாம். இப்போ இந்த ரெண்டாவது கேஸில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஆளுங்களுக்கு ஈஸியாக அது வந்து போய் சேர்ந்துடும். இப்போ டின்னர் சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணும். பட் ஆனால் இதில் வந்து இர்ஃபானோட ப்ரெசன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கணும். நான் அதை உடைக்க ட்ரை பண்ணுறேன். புரியுது. ஸோ இங்கே வந்து எஃபர்ட் கம்மியாக இருக்கணும், டைம் கொடுக்குறது கம்மியாக இருக்கணும், ஆனால் எல்லோரும் மானிட்டைஸ் ஆகணும், எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும். இப்படி ஒரு மாடலை ட்ரை பண்ணலாம். ஓகே, வெப்3க்கு முன்னாடி இன்னொரு செக்ஷன் நடக்கும். இது வந்து அடுத்து மார்க்கெட்டில் பெருசாக வரும். என்ன நடக்கும் அப்படின்னா, கோச்சஸ் இல்லாமல் இர்ஃபான் நாளைக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தார்னா பயங்கரமாக போகும். இர்ஃபான் ஒரு மசாலா கம்பெனி ஆரம்பிச்சார்னா, ஆமாம், லைக் இப்போ ஒரு கிரியேட்டர் 2 பேர் சேர்ந்து ஒரு மசாலா கம்பெனி நல்லா போகுது. நமக்கு தெரிஞ்சுமே அந்த டாடி ஆறுமுகம்னு ஹோட்டல் ஆரம்பிக்கிறார், நிறைய விஷயங்கள் நடக்குது, பண்ணுறாங்க இல்லையா, ஜஃபர் பாய் இருக்காரு, பண்ணுறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். அடுத்து எங்கே நடக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கிரியேட்டர்லாம் பிஸ்னஸ் பண்ண போயிடுவேன். ஆமாம், ஆப்வியஸாக தான் நடக்குது. கிரியேட்டர்லாம் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் பண்ண முடியாதவங்கள தான் கோச்சு நம்ம வச்சுக்கோ, பிஸ்னஸ் பண்ண போயிடுவாங்க. அதுலேருந்து அவங்க வந்து மானிட்டைஸ் பண்ணுவாங்க. இதில் கிரியேட்டரோட ப்ரெசன்ஸ் என்ன, அந்த பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அவர் வேலையை அப்படியே தான் பண்ணுவார். ஆனால் ஃபிசிக்கல் ஸ்டோரி இன்னொரு அவர் பேரில் இயங்கும், அவரோட டைம் அதில் கம்மி. ஆமாம், பட் ஆனால் இதில் வந்து 3 பேரும் எங்கேஜ் ஆகிறாங்க. இது ஒன்று நடக்கும். இது அப்படியே வைஸ் வர்ஸாலாம் ஒன்று பெருசாக நடக்க போகுது. இது நடந்துட்டு இருக்கு, இன்னும் பயங்கரமாக ஒரு ட்ரெண்ட் ஆகும். அது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். குக்டி டிவி பார்த்துருக்கேன். அவங்க பிஸ்னஸ் அதுக்காக கண்டென்ட் பண்ணுறாங்க. ஆமாம், இது நான் சொல்லியிருக்கேன், எல்லா பிஸ்னஸும் மீடியா கம்பெனியாக மாறணும். இதுதான் அடுத்து நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அன்றைக்கி வந்து பூர்விகா மொபைல்ஸோட இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய குட்டி குட்டி ஷார்ட் சீரீஸாக இருக்கும். ஒரு கண்டினியூஷனோட ஸ்டோரிஸ் இருக்கும். அந்த ஸ்டோரிக்குள்ளே அவங்க ப்ராடக்ட் இன்டெகிரேட் பண்ணிட்டே வருவாங்க. இப்போ நாளைக்கு வந்து சரவணா ஸ்டோர்ஸ் வந்து நாளைக்கு வந்து ஒரு ஓன் சேனல் வச்சுருக்கலாம், யூடியூப் சேனல். இப்போ நீங்கள் சும்மா நமக்கு ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறேன், ஷாலினி ஸ்டோர்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த ஷாலினி ஸ்டோர்ஸ் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா மளிகை கடை தான் கான்செப்ட். அந்த மளிகை கடைக்குள்ள ப்ராடக்ட் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த பார்த்துருக்கேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா குக்டோட டப்பா வந்து அந்த ஸ்டோரில் இருக்கிற மாதிரி பிராண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தேன். இப்போ என்னன்னா, கிரியேட்டர்லாம் பிராண்டை ப்ரொமோட் பண்ணது போக பிராண்ட் ஓனர்ஸ்லாம் அவங்களாம் கண்டென்ட் கிரியேட்டராக மாதிரி மாறுறாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். எப்போ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கண்டென்ட் தேவைப்படும், கண்டென்ட் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ண போவாங்க. மெதுவாக சொல்லுங்கள். கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கவங்களாம் பிஸ்னஸ் பண்ண போவாங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களாம் பிஸ்னஸ் ஸ்கேல் பண்ண கண்டென்ட் பண்ண வந்துருவாங்க. குக் டிவி மாதிரி. குக் டிவி இந்த ஷிஃப்ட் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. ஆப்வியஸாக நம்ம பார்க்குறோம். இது வந்து விக்ரஸாக போகும். இன்னொரு 5 இயர்ஸில் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய சர்வீஸ் கம்பெனி தான் அதிகமாகும். இப்போ வரங்க, இந்த நம்ம வீடியோ எடுக்கிறோம், பாட்காஸ்ட் பண்ணுறோம், இல்லை வந்து யூடியூப் சேனல் பண்ணுறதுக்கு ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக இன்றைக்கி ஒரு ஏதோ ஒரு ஸ்டூடியோ தேவைப்படும், ஒரு கேமராமேன் தேவைப்படும், லொக்கேஷன், இதெல்லாம் ஒரு பெரிய பிஸ்னஸாக பூம் ஆக போகுது. அப்போ என்ன ஆகும்னா, இது கூட என்னென்னா அந்த கண்டென்ட்டை டெலிவரி பண்ண இல்லை அந்த கண்டென்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஸ்கில்லை மட்டும் சேர்த்துக்கிட்டோம்னா இது ஒர்க் அவுட் ஆகும். புரியுது. இன்னும் நான் டிஃபைன்டாக சொல்லணும் அப்படின்னா, வருஷத்துக்கு வந்து இப்போ ஆடிக்கு நம்ம வந்து ஒரு ஆடு பார்த்துருப்போம். சரவணா ஸ்டோர்ஸ் போத்தீஸ்லாம் பண்ணுவாங்க, தீபாவளி பொங்கலுக்கு பண்ணுவாங்க. அதுக்கு புதுசாக அப்போ ஒரு கமர்ஷியல் எடுப்பாங்க, அதுக்கு ஒரு 1 கோடி ரூபா செலவு பண்ணுவாங்க, டிவியில் விளம்பரம் ஒரு 2-3 கோடி ரூபா செலவு பண்ணுவாங்க இல்லையா. இது எப்படி மாறிடும்னா, மாதம் நான் யூடியூப் சேனலில் இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்குன்னே ஒரு செலவு பண்ணிட்டு கண்டென்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து என்னென்னா ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுக்க ஆரம்பிச்சு அதுக்குள்ளே போத்தீஸ் கடை வந்துக்கிட்டே இருக்கும். புரியுது. அந்த வீட்டில் ஏதோ ஒரு கல்யாணம் நடக்கும், காது ஊத்து நடக்கும், ஃபங்க்ஷன் நடக்கும், ஊர் திருவிழா இருக்கும், இல்லை யாருக்கும் கிஃப்ட் பண்ணணும், பர்த்டே நடக்கும், இது எல்லாத்துக்கும் போத்தீஸ்க்கு போய்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், கதையப்படியே நம்ம இவங்க இருக்காங்கல்ல, புட்சட்னியோட மதுரை மீனாட்சி மிஷன் ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மதுரை ஆக்சுவலி நிறைய கன்ஸ்டன்ஸ் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்க டாக்டர்ஸையோ, ஏன்னா அந்த டாக்டர் டேரெக்டாக ப்ரொமோட் பண்ணக்கூடாது, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது, அந்த வெப் சீரிஸே மதுரை மீனாட்சியில் நடக்கிற மாதிரி நடத்திக்கிட்டு அதோட சிஇஓவே டாக்டராக இருக்க மாதிரி அதை பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இது வந்து வெப்3க்கு முன்னாடி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பெருசாக நடக்கும். ஓகே, நீங்கள் சொன்னது நடந்துட்டுருக்கு. இப்போ எனக்கு என்னென்னா, என்னையை வந்து நான் இந்த 3 விஷயத்தில் நான் பர்சனலாக நான் இப்போ கான்ட்ரிபியூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒன்று வந்து என்னோட பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் கன்சல்ட்டிங் அந்த ஸ்பேஸில் வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக பண்ணுறோம், இல்லை கன்சல்ட்டிங்காக மட்டும் பண்ணுறோம். செகண்ட் திங் இஸ் த pickmyclass.com. ஸோ அது வந்து கிரியேட்டர்ஸ் வந்து எல்லோரும் பிஸ்னஸ் பண்ண முடியாதவங்கள கோச்சாக மாற்றி நம்ம வந்து ஸ்கேல் பண்ணுறோம். மூணாவது, நீங்கள் கிரியேட்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வாங்க, உங்களுக்கு வேறு என்ன பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ட்ரைவ் பண்ண முடியுமோ அதில் சேர்ந்து நம்ம 2 பேரும் வின் ஆகிற மாதிரி.
அடுத்ததாக நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸ் ஓனர்ஸ்க்கு வந்து இந்த கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்து அது மூலிமா அவங்க பிராண்டை எலிவேட் பண்ணுறது. திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துடும் ஒரு பிராண்டுக்கு, யாராவது ஒருத்தவங்க வந்து தப்பாக அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, பயங்கர வைரலாக போகும். அதுக்கப்புறம் தான் பிராண்டு ஐயோ நம்ம இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கோம், இதை நம்ம சொல்லணுமே, இதுக்கு ஏதாவது பண்ண மாட்டாங்களான்னு அன்றைக்கி வந்து யோசிப்பாங்க. அப்படி இல்லாமல் இப்போ இவங்க முன்னாடி இருந்து ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி அதில் புதுசாக கண்டென்ட் போட்டு அந்த கண்டென்ட் மூலிமா அவங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணிட்டு அந்த கேஸ் ஸ்டடிஸை நம்மளுக்கு வந்து கேஸ் ஸ்டடிஸாக இல்லாமல் ஸ்டோரியாகவே இருக்கும். ஸ்டோரி டெல்லிங் மாடலில் போயிடும். அங்கே ஒரு கேரக்டர் இருக்கும், கிராமத்துலேருந்து வந்திருக்கும், அந்த கேரக்டர் வந்து இந்த பிராண்டை பற்றி ஏதாவது பேசியிருக்கலாங்க, இதுதான் இதோட இம்பாக்ட் ஓகே அப்படின்றத சொல்லணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை. ஸோ இதெல்லாம் நான் தொடர்ந்து ஐ திங்க் நெக்ஸ்ட் 5 years இதுக்குள்ளே இருப்பேன் அப்படின்றது. ஓகே 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 நான் ஒரு ஏஜென்சி ஓனரை பார்த்தேன். ஏஜென்சி ஓனர்னு சொல்ல முடியாது, அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி ஓனரை. அவங்க டோனி வச்செல்லாம் கூட ஆட் பண்ணியிருக்காங்க. லைக் பெரிய பெரிய இங்கே நம்ம சென்னையில் ரொம்ப பெரிய பிராண்ட்ஸோடலாம், ஹாஸ்பிட்டல்ஸோட, பேங்கோடலாம் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்னது அதுதான். பட் ட்ரெடிஷ்னல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும்ல, நீங்கள் சொன்னீங்கல்ல போத்தீஸ்க்கு ஒரு ஜிங்கிள் இருக்கும், இதுக்கு தீபாவளி வருது, பொங்கல் வருது, நான் ஒன்று அட்வர்டைஸ் 1 கோடி ரூபா செலவு பண்ணணும், அந்த ட்ரெண்ட் மாதிரி எல்லாருமே கான்டென்ட் தான் கேட்குறாங்க போல். அவங்க சொன்னாங்க நாங்கள் இப்போ கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜியில் தான் நிறைய ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா. இன்ஸ்டாகிராம் ரீல் பார்க்குறாங்க, அந்த பிராண்டே நீங்கள் சொன்ன மீடியா ஏஜென்சியாக மாறி ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் என்ன மாதிரி ஒரு வீடியோ போடுவாரோ அதே மாதிரி வீடியோ அந்த பிராண்ட் பண்ணுறாங்க. முன்னாடி கோடிக்கணக்கில் செலவு பண்ணி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஆட் பண்ணிட்டு இருந்தது, இப்போ வந்து சுருங்கி ஒரு கான்டென்ட்டாக வந்துடுது. அவங்க கான்டென்ட்டாக தான் கேட்குறாங்க. நார்மலாக ஒரு யூசர் ஜென்ரேட்டட் கான்டென்ட் இல்லை ஒரு கான்டென்ட் கிரியேட்டரோட கான்டென்ட் மாதிரி. இது எங்கே த்ரெட்டு, யாருக்கு த்ரெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்கிறாங்களோ, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்களோ, இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட் ஏஜென்சி வச்சிருக்காங்களோ, அவங்களுக்கு அது பெரிய த்ரெட்டு. இப்போ இவங்களாம் இங்கே டிவியேட் ஆகணும். இப்போ இன்றைக்கி இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட் குறையுது, நான் ஒரு இன்ஃப்ளூயன்சராக ஒரு ப்ராடக்ட் என்டோஸ் பண்ணணுன்ற மார்க்கெட் குறையுது. இதை நான் 2020 தான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன் பிக்மை ஸ்லாட்டில், இதுக்கப்புறம் இது நடக்காது, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுதுன்னு. இப்போ 2024 கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு இதுக்கப்புறம் நான் நினச்சது நடக்குது. ஓகே, இனிமேல் அந்த இது இருக்காது. ஏன்னா இவன் குக்டுக்கு வந்து அந்த பிராண்ட் பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் எக்ஸ்டர்னல் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு இருக்க பட்ஜெட்டில் பண்ணுறாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டேயில் மேக்ஸிமம் வர அவங்க ட்ரைவ் பண்ணுறது இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்டென்ட்டில் இருந்து தான், அவங்களோட இன்ஸ்டாகிராம் டீல், அவங்களோட யூடியூப் வீடியோவில் தான். இப்போ கூட சமிகா கூட ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருந்தாங்க, டெய்லர் அக்கா அவங்க கூட ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்கவுங்க கண்டென்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இனிமேலுக்கு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அவங்கவுங்க ஸ்பேஸ்க்கு அவங்களோட ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஆமாம், லைக் ஆச்சி மசாலா ஓனர் எப்படி வந்தாரோ அதே மாடல் தான் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லேயும் வந்துடுவாங்க. அந்த டைம் வந்து இன்னொரு ஃபுட் இன்ஃப்ளூயன்சர்கிட்ட போய் என் ப்ராடக்ட் நீங்கள் என்டாஸ் பண்ணுங்கன்னு சொல்ல தேவையே இல்லை. ஏன்னா ஐ கிரியேட் கான்டென்ட் ஃபார் மை செல்ஃப்னே. ஓகே, அப்போ இந்த பாயிண்டில் லைக் நான் இது ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சேன். லைக் கான்ட்ரவர்சியானாலும் பரவாயில்ல, நிறைய இப்போ அவர் அந்த இன்ஃப்ளூயன்சர் அப்படி பேசுறது இல்லை. முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா 5 ways to make money ஆன்லைன். சொல்கிறதே இதுதான், நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஆரம்பிங்கன்னு. சும்மா ஒரு 5 விஷயம் சொல்லுவாங்க. அந்த 5 விஷயம் அவரும் பண்ண மாட்டார், பார்க்குறவங்களும் ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குள்ள அடுத்த வீடியோவில் வேறு விஷயம் சொல்லிடுவார். ஆனால் அந்த உண்மையிலேயே அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இந்த பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணால் கஷ்டம் தான் இல்லை? கண்டிப்பாக முடியாது ப்ரோ, அதுதான் நான் சொல்கிறேன்ல. கஷ்டன்றதுங்களேன். நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம், அந்த தொழிலில் லாபம் இருக்கணும். அது எதுக்காக பண்ணுறோம், லாபம் இருக்கணும். இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, ஒரு இன்ஃப்ளூயன்சர் 1 லட்ச ரூபா கேட்குறாரு ஒரு ப்ராடக்ட் போடுறதுக்கு. சரி, 1 லட்ச ரூபா நீங்கள் வந்து யார் கொடுப்பா? பிராண்ட். சரி, 1 லட்ச ரூபா ஏதோ ஒரு பிராண்ட்டை வாங்கி கொடுக்குறீங்க. 1 லட்ச ரூபா வாங்கி கொடுத்தாச்சு, உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஏஜென்சி ஒரு 20-30,000 கிடைக்கும். 15,000 ரூபா தான் கிடைக்கும். ஓகே, 15% மேலே ஏஜென்சி கமிஷன் கிடையாது. அப்போது எனக்கு நான் ஒரு ஆஃபீஸ் போடணும், எனக்கு ஒரு டீம் வச்சுக்கணும், ஒரு செட்டப் வச்சு, எனக்கு ஒரு 3 லட்ச ரூபா செலவாகுமா மினிமம்? ஆமாம். இந்த 15,000 ரூபா எப்போ 3 லட்ச ரூபா எடுக்கிறது? அத்தனை பிராண்ட்ஸ் வேணும், அத்தனை பிராண்ட்ஸ், அத்தனை கிரியேட்டர் வேணும், அத்தனை கிரியேட்டர் எஸ் சொல்லணும், அதுக்கப்புறம் தான் இந்த மேஜிக் நடக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, சரி நான் இல்லைங்க நான் இண்டிவிஜுவல் தாங்க, நான் கன்சல்டண்ட்டாக பண்ணுறேன், இண்டிவிஜுவலாக பண்ணுறேன். சரி, நீங்கள் ஒரு மாதம் உங்களுக்கு 1 லட்ச ரூபா வாங்கி ஒரு பிராண்ட்டை கொடுத்துட்டீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும். ஆயிடுச்சுன்னா அடுத்த மாதம் அவங்க கொடுப்பாங்களா? இந்த மாதம் சீசன், அடுத்த மாதம் சீசன் இருக்காது, கொடுக்க மாட்டாங்க. அப்போது இங்கே அந்த 15,000 ரூபா வச்சு நீங்கள் உங்களோட சர்வைவல் பண்ண முடியுமா? அட்லீஸ்ட்டு பண்ண முடியாது. அப்போ இது வந்து டைரெக்டாக பிராண்டும் அந்த இன்ஃப்ளூயன்சர் பேசிக்கிறது தான் நல்லது. நம்ம போய் நடுவில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறது தேவை கிடையாது. ஓ, அப்படிங்கிறீங்க? ஆமாம் ஆமாம், அது ஓப்பனாக தான் இருக்காங்க. ஆமாம், ஓப்பனாக தான் இருக்காங்க. டேரெக்டாக அவங்கள்ட்ட மெசேஜ் பண்ணால் பேச போகிறாங்க, இவங்களும் மெசேஜ் பண்ணால் பேச போகிறாங்க. அப்போ நம்ம நடுவில் எதுக்கு இது பிஸ்னஸாக பண்ணணுன்றதெல்லாம் நான் புரியுது எனக்கு. ஓகே, நீங்கள் அப்பவே யோசிச்சுட்டேன். நான் ஆக்சுவலாக நான் குரூப் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹார்லிக்ஸு, நெஸ்லே, பூஸ்ட்டு, 5 ஸ்டார், நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா பிராண்ட்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா அன்றைக்கி வந்து இன்ஃப்ளூயன்சர் வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக இல்லை. சரிங்க, இவ்வளோ காஸ்ட்லியாக இல்லை. இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஒரு காஸ்ட் கொடுக்குறது அஃபோர்டபுளாக இருந்தது. இன்ஃப்ளூயன்சர் மூலிமா வரக்கூடிய இவங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் இருந்தது. இன்றைக்கி மக்களும் ரொம்ப தெளிவாயிட்டாங்க, இது காஸ்க்கு வாங்கிட்டு தானே ஆடு போடுறான் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ நம்ம போய் இது ஒளிச்சு மறைச்சி பேசுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்பேஸை கிரியேட் பண்ணிட்டு நம்ம ப்ராடக்ட் நம்மளே ப்ரொமோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே ஓகே ஓகே, அதுதான் ரியாலிட்டி. ரியாலிட்டி கரெக்டு. ஆமாம், ஏன்னா
அட்டென்ஷன் எல்லாத்துக்கும் ஓப்பனாக தான் இருக்குது. இன்றைக்கி கிரியேட்டர் போட்டாலும் பார்க்க தான் போகிறாங்க, அந்த பிராண்ட் ஓனரே வந்து பேசினாலும் பார்க்க தான் போகிறாங்க. அதுக்கு அந்த கிரியேட்டர் கொடுக்குற காசுக்கு ஒரு டீமே பில் பண்ணி, ஒரு கிரியேட்டருக்கு ஒரு ரீல் கொடுக்குற காசுக்கு இங்கே டீமே பில் பண்ணி மாதம் சம்பளமே கொடுத்துட்டு போயிடலாம். அவ்வளோ காசு போகுது. அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இன்னொன்று உங்களோட ஓன் ஸ்பேஸ். ஆமாம், நம்ம கண்ட்ரோலில் ஃபுல்லாக இருக்குது. எத்தனை வருஷம் ஆனாலும் அது உங்ககிட்ட தான் இருக்கும். ஆமாம், அதுதான் நானும் சொல்லுவேன். நீங்கள் லைக் பாட்காஸ்ட் கன்சல்டிங் பண்ணும்போது அதான் சொல்லுவேன். மற்றதெல்லாம் நீங்கள் ஒன் டைம் தான். இது அப்போ உங்களோட அசெட். கரெக்ட். ஆமாம், நீங்கள் ஒரு பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் அசெட்டாக இருக்கும். எத்தனை வருஷம் கழிஞ்சு பார்த்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, அது உங்கள் கம்பெனிக்கான ஒரு ஐடென்டிட்டி, ஒரு அசெட். அதான் ப்ரோ, இப்போ நான் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிராண்ட் எவ்வளோ செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், இப்போ டிஜிட்டலாக அவங்க ஒரு கான்டென்ட் ஸ்பேஸ்க்குள்ள வரணும்னா எவ்வளோ செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 70 lakhs வருஷத்துக்கு செலவாகும். இப்போ நம்ம சொல்கிறது ஒரு பெரிய பிராண்டுக்கு, இப்போ வந்து போத்தீஸ், சரவணா ஸ்டோர்ஸ் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பேசுகிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு செலவாகும். பட் இந்த நம்பர் பார்க்குறப்ப பெருசாக இருக்கலாம். பட் ஆனால் வந்து அந்த ஒரு அக்கேஷனுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை அவங்க கூப்பிட்டு செலவு பண்ணக்கூடிய காஸ்ட்டே அந்த காஸ்ட்டு இருக்கும். ஆமாம், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆர்டிஸ்ட் கொடுக்குற காஸ்ட்டு, இதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன், இதுக்கப்புறம் அதை டிஸ்ட்ரிபியூஷன், இது பார்க்குறப்போ இது ஒன்றுமே இல்லாத காஸ்ட். சேனலில் அந்த ஒரு நிமிஷம் ஸ்லாட்டுக்கு லைக் செகண்ட் ஸ்லாட்டுக்கு அவ்வளோ பே பண்ண வேண்டியது. 50,000 60,000 வரும். பெரிய சேனல்லாம் போகிறீங்க அப்படின்னா, அது பீக் சீசன்லாம் போகிறீங்க 10 செகண்டுக்கு. ஸோ இது பார்க்குறப்போ ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போ வருஷத்துக்கு உங்களோட ஆட் ஸ்பெண்ட் நீங்கள் வந்து ஒரு ஒரு 20 கோடி 30 கோடி செலவு பண்ணுற இடத்துல நீங்கள் வந்து வெறும் ஒரு 1 கோடி ரூபா கூட செலவு பண்ணாமல் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, நீங்கள் சொல்கிறது ஒரு வருஷத்துக்கு அவங்களே கான்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா இன்னோஸாக டீம் வச்சு ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் பார்த்தாலுமே 70 lakhs தான் மேக்ஸிமம். நீங்கள் சொன்ன சரவணா ஸ்டோர்ஸே இருக்காங்க, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மளிகை கடை மாதிரியான ஒரு இதில் அவங்க அது ஒரு மாதிரி பண்ணுறாங்க, அதுக்குள்ளே பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ சரவணா ஸ்டோர்ஸ் இதை மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி கான்டென்ட் பண்ணலாம். இது அவங்களுக்கு ரொம்ப ஈஸி ப்ரோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுக்குள்ள ரொம்ப கான்டென்ட்டை ரொம்பலாம் யோசிக்க வேணாம், அதுக்கு ஒரு சிம்பிளான ஐடியா இருக்குது. அதுக்கு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இதுதான் ஒர்க் அவுட் ஆகணும் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நம்ம இது மாதிரி கண்டென்ட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் அதிகமாக கன்சியூம் பண்ண கண்டென்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா ரீஜனல் கண்டென்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து ஆஃபீஸ் மாதிரி சீரிஸ் வந்துருக்கலாம், லவ் சீரிஸ் வந்துருக்கலாம், ரொம்ப எலிட்டாக காமிச்சிருக்க சீரிஸ் வந்துருக்கலாம். நீங்கள் அதோட வியூஸும் வேறு இது மாதிரி லோக்கலாக இருக்கக்கூடிய சேனல், லோக்கலாக சொல்கிறது என்னன்னா ரீஜனலாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டும், லோக்கல் ரீஜனல் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய வியூஸும் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆமாம், அப்போ நீங்கள் எந்த கண்டென்ட் பண்ணாலும் அது மாஸ் ஆடியன்ஸ், உங்கள் ப்ராடக்ட் மாஸ் ப்ராடக்ட். அப்போ அந்த மாதிரியான டோனில் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டில் இருக்கணும். இருந்ததுன்னா இது சூப்பராக பண்ணலாம். நீங்கள் இதுதான் ஒன்லைன். ஓகே ப்ரோ, நான் ரீசெண்டாக அதை வடக்கி பொண்டாட்டின்னு ஒருத்தர்லாம் சீரியல் பண்ணுறாரு, அவர் அப்படி தான். அது ஒரு மாதிரி ரொம்ப கொலோக்கியலாக கனெக்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும், ரொம்ப புரிகிற மாதிரி இன்னும் சொல்லிடலாம். எவ்வளோ பேருக்கு வில்லேஜ் குக்கிங் சேனல் தெரியும்? லைக் லிட்டரலாக எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு வேறு ஏதாவது குக்கிங் சேனல் சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய செஃப்லாம் கூட சமைச்சிட்ருக்காங்க. ஆமாம், ஏன் அவ்வளோ யூஸ் போகலை? ஓகே, பிகாஸ் ஆஃப் நமக்கு அது தெரியும். ஏன்னா நம்ம இப்போ அதை டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டோம். புரியுது, நமக்கு எல்லாருக்குமே அந்த நேட்டிவிட்டி கனெக்ட் இருக்குது. ஓகேவா, இது ஒரு சிம்பிள் ஃபார்முலா. இன்னொன்று வந்து நான் இன்னொன்று ஃபார்முலா என்ன சொல்வேன்னா, தேர் ஷுட் பி சம் எமோஷன் ஆர் சென்டிமெண்டல் கான்டென்ட் உள்ளே இருக்கணும். வில்லேஜ் குக்கிங் சேனல் எடுத்துக்கலாம். அந்த இது ஏன் ஹிட்டு? ஃபஸ்ட்டு விஷயம் நேட்டிவிட்டி, ரெண்டாவது விஷயம் ரொம்ப லைவாக இருக்குது, அதெல்லாம் விட்டுருங்க. பெரிய ஹிட்டுக்கு என்ன காரணம்? எண்டில் பார்த்தீங்கன்னா அவங்க சமைக்கிற அவ்வளோ சாப்பாடை போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகே, எமோஷனல். அவன் எல்லாருக்கும் ரொம்ப எமோஷனலாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஏன் அந்த டைம் கொடுக்குறேன், நான் அந்த டைம் கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஒரு காசு வரும், அந்த காசை திரும்ப அவங்க வந்து வேறு எதுக்கு செலவு பண்ணுறதை தாண்டி இப்படி ஒரு நல்ல விஷயம் செய்கிறாங்க அப்படின்னு என்ன கனெக்ட் பண்ண வச்சுட்டாங்க, எமோஷனல் கனெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம எல்லா கண்டென்ட்லையும் இந்த ஃபார்முலா இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இப்படி பண்ணிட்டோன்னா ஹிட் ஆகிடும். ஃபார்முலா நோட்டி சொல்லுங்கள். லைக் ஃபார்முலா மட்டும் ஒன்றும் இல்லை, ஒரு நேட்டிவிட்டி இருக்கணும், ஒரு ரீஜனல் இருக்கணும், இன்னொன்று எமோஷன் ஆர் சென்டிமெண்ட் ஃபேக்டர் இருக்கணும். ஓகே, இருந்தால் சக்ஸஸ் ஆகிடும். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா சீரியல் ஃபார்மெட்டில் இருக்கணும். டிவி சீரியல் மாதிரி இருந்தால் மக்கள் அதான் பார்க்குறாங்க. சந்தோஷம், ஹாப்பி, துக்கம், சோகம், ரிவெஞ்சு எல்லாம் வச்சு நீங்கள் சொன்ன மாதிரி இது நம்ம பேசும்போது சொல்லியிருந்தீங்கல்ல, நல்ல ஃபங்க்ஷன் காது குத்து வருது எல்லாரும் போத்தீஸ் போகிற மாதிரி. ஓகே, ஸோ இதுக்குள்ளே அந்த கான்செப்டை டிரைவ் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இது அப்படியே ட்ராவல் ஆகும். ஓகே ப்ரோ, ஓகே. இதில் நிறையா பண்ணலாம். இப்போ நான் இதில் இன்னொரு இப்போ சரவணா ஸ்டோர்ஸ்க்கே சேர்த்து இது பண்ணிங்க அப்படின்னா, சரவணா ஸ்டோர்ஸ் யாராவது கல்யாணத்துக்கு சீரியஸ் வாங்கியிருப்பாங்க, நீங்கள் போய் அவங்க கல்யாணத்தை வீடியோ ஷூட் பண்ணி போட்டிங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸில் இப்போ கிளைண்ட் டெஸ்டிமோனியல் டாக்குமெண்ட்ரி மாதிரி கல்யாணத்தையே நம்ம ஷூட் பண்ணி போடுவோம். ஒரு ஷார்ட் 2 minutes ஆஃப் அவங்களோட கல்யாண ஈவெண்ட் வந்து நம்ம பொருள் அவங்களுக்கு எப்படிலாம் யூஸ் ஆச்சு, அவங்க பொருள் அங்கே எப்படி போச்சு, அங்கே வந்து அந்த பொருளை பார்த்தா அந்த பொண்ணு எப்படி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுச்சு. ஓகே, இதில் 2 விஷயம் இருக்கும். என்ன மாதிரி சீர் கொடுக்குறாங்க பார்க்குறது ஒரு க்யூரியஸானது தான்.
அது போக இந்த எமோஷனலுக்காக இவங்க சொல்கிற விஷயங்களையும் டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணால் போதும். சரவணா ஸ்டோர்ஸ் டாக்குமெண்ட்ரி போட்டால் போதும். ஆமாம், சீர்வரிசை வாங்குறீங்களா, நான் உங்க டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணுறோன்னு சொன்னால் எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகிற போகுது, நல்ல டாக்குமெண்ட்ரி எடுக்காது. இதில் ரொம்ப ரொம்ப சீப். அது மாதிரி இது வந்து எவர்கிரீன் கண்டென்ட். கரெக்ட். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி சீசன் முடிஞ்சோன்னா போகாது, ஒரு ரீல் மாதிரியும் தள்ளியும் போகாது, எப்பவுமே யூடியூப் காமிச்சிக்கிட்டே தான் இருக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி தான் அதை க்யூரேட் பண்ணணும். ஓகே, எவ்ரி பிராண்ட் ஷுட் பிகம் அ மீடியா கம்பெனி. அதே மாதிரி கிரியேட்டர் எல்லாமே பிஸ்னஸ் பண்ணலாம். ஓகே, அந்த பம்மிஸ் விலாகுன்னு அந்த எண்ணெய் ஏதோ செஞ்சு விற்கிறாங்க. ஓகே, அதெல்லாம் ஐயோ அவங்க அவ்வளோ லைக் ஸ்கேல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட்டுன்ட்டு மாதிரி பிக்மே ஆட்ஸ் ஆஃபீஸ் போகும்போது தான் ஒருத்தங்களை காமிச்சாங்க. அவங்க சாரீ செல் பண்ணுறாங்க போல், டெலிவரிக்கு சாரீ இந்த ஹைட்டுக்கு இருக்குது, அடுக்கி வச்சுருக்காங்க ஃபுல் லென்த்துக்கு. அவ்வளோ அது இன்னொரு முக்கியமான ஃபேக்டர், அதையும் வச்சுக்கோங்க. வாவ் ஆர் எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர். இந்த ஃபேக்டர் உங்கள் கண்டென்ட்டில் இருக்கணும். வாவ் எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் அது கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கணும். இப்போ நிறைய பேர் தம்ப்நெயில்ல வைப்பாங்க. ஆமாம், இப்போ நான் உங்களுக்கு சொன்னேனே, கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கணும். இப்போ நம்ம வந்து சமைக்கிறாங்க, வில்லேஜ் குக்கிங் சேனலில் சமைக்கிறாங்க. ஒரு ஆடுக்கு மேலே சாப்பிட போகிறோமா, இல்லை ஒரு கோழிக்கு மேலே சாப்பிட போகிறோமா? கிடையாது. செய்கிறது பார்த்தா 1000 கோழியை வச்சு சமைக்கிறேன், 1000 முட்டையை வச்சு சமைக்கிறேன். டேய் என்னடா சமைக்கிற? அந்த எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறான், வாவ் ஃபேக்டர். அது கண்டென்ட்டுக்குள்ளே அது இருக்குது. 1000 முட்டையை வச்சு தான் சமைக்கிறான். ஸோ இதெல்லாம் அந்த ரீஜனல் வாவ் எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் சென்டிமெண்ட், இது 3 கம்பைன் ஆன ஒரே சேனல்னு இன்றைக்கி எடுத்தோம்னா அது வந்து இதில் ஏதாவது ஒன்று வந்து யாரோ ஒருத்தவங்க வச்சுப்பாங்க. இப்போ இர்ஃபான் கிட்ட அது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கலாம், ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்கலாம். ஒரு ஃபேட் மேன் ஹீஸ் கோயிங் அண்ட் டூயிங் சம்திங், ஏதோ ஒன்று கிரேஸியாக ஒன்று பண்ணிட்டு அங்கே போய் அதை பண்ணுறாரு. அது ஒரு ஃபேக்டர் இருக்குது. மிச்சம் 2 ஃபேக்டர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதுவே ஹிட் ஆகும். இப்போ இது 3 சேர்ந்தா சூப்பர் ஹிட் தான். அதனால தான் அவங்க அந்த ப்ளே பட்டன், ஒரு பெரிய ப்ளே பட்டன், டைமண்ட் ப்ளே பட்டன் அது வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ ஆக்சுவலாக ஒரு காண்டாக்ட் இருக்கு, நான் ஒரு வாட்டி பார்க்கும்போது இன்வைட் பண்ணலாம், பாட்காஸ்ட் இன்வைட் பண்ணலாம். அதுக்கு ஒரு கோர் ஐடியாவாக ஒருத்தர் இருப்பார். ஓகே, வில்லேஜ் குக்கிங் சேனலுக்கு காண்டாக்ட் வாங்கி லைக் ஓகே கோர் சொல்லிடுறேன் ஒரு வாட்டி. ஓகே, ஒரு கோர் அதில் ஹெட் மாதிரி இருப்பார், கேமரா ஹேண்டில் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டில் வர மாட்டாங்க. அவங்க நம்பர் வாங்கி வச்சிருக்கேன், ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம். சூப்பர். அப்போ நான் கேட்குறேன், ஒருத்தங்க கெஸ்ட் இப்படி சொன்னாங்க, நீங்கள் இதெல்லாம் அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணலான்னு தெரியும். பட் நான் இது வந்து ஃபார்முலாவாக கரெக்ட் பண்ணுறேன். ஓகே, சக்ஸஸ் ஃபார்முலாவாக இதை நான் பார்க்குறேன். ஆமாம், எல்லா சேனல்லையுமே அப்படி தான். ஏதாவது இந்த 3ல் ஏதாவது ஒன்று இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எதை வேணால் ரேண்டமாக சூஸ் பண்ணுங்கள். ஆமாம், குக்டு நான் யோசிச்சு பார்த்தாலும் குக்டில் அவர் ஆதித்யன் தான். அவங்க சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊராக எடுப்பாங்க. பருப்பு சாதம் சொல்லி கோயம்புத்தூர் ஆடியன்ஸை இது பண்ணிடுறது, அது மாதிரி பழைய சோறும் இது சாப்பிட்றது ஒரு டேஸ்ட் வருமா, மதுரை சிக்கன் கறின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேட்டிவாக. நாகர்கோவில் ஸ்பெஷல் கூட அவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குற கேட்ட ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். ஆமாம், இப்படி ஊர் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இது கம்பைன் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் வச்சிருப்பார். வாவ் ஃபேக்டர் இருக்கு, நேட்டிவிட்டி இருக்கு. ஃபுட்னா எமோஷன் தான், அதை வந்து மைனஸே பண்ண முடியாது. இப்படி தான் அது ட்ராவல் ஆகும். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு இண்டஸ்ட்ரி. ஷார் ப்ரோ. அப்போ லைக் இது ஆக்சுவலி என்ன சொல்கிறதுக்கு, எங்கேயோ ஆரம்பிச்சு. ஆமாம். சரி, அதான் சொல்ல. இப்போ இன்னைக்கு முன்னாடியே நம்ம பேசுனது பார்த்தீங்கன்னா ஸ்டோரியாக இருக்கும். பட் அந்த ஸ்டோரி நான் உனக்கு ஏன் பாஸ் பண்ணுன்றதுக்கான மேபி உங்களுக்கு இப்போ இது புரிஞ்சிருக்கலாம் நான் நம்புறேன். ஓகே, நீங்கள் எது ஃபியூச்சர் ஆக போதும் நீங்கள் அதுக்கான அடுத்த மூவ் பண்ணிட்டே தான் இருப்பேன். நான் தான் சொல்கிறேன், இப்போ நான் சொல்கிறதுமே நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ள இதில் இருப்பேன் பிரதர். அதுக்கப்புறம் என்னன்னு சொல்ல முடியாது. அடுத்த 5 வருஷத்துக்கு இது நடக்குங்கிறீங்க. இது நடக்கும். இதில் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்போம். ஓகே, டிஜிட்டலாக ஏதாவது ஒரு வேலை. ஆமாம், எல்லாமே பண்ண முடியாது, கஷ்டம். ஆனால் அந்த பார்த்துருந்தா தான் இது பண்ண முடியும். கரெக்ட். ஆமாம், இல்லாமல் லைக் ரேண்டமாக இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு பண்ணோன்னு மாதிரி. நான் இன்னைக்கு என்னோட பெரிய அசட்டாக நான் யோசிக்கிறதுனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். கண்டென்ட் கிரியேஷன் ஆரம்பிச்சு, பிராண்ட் ஆரம்பிச்சு, பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஆரம்பிச்சு, ஆப் வரைக்கும் பார்த்தாச்சு. அப்படின்றப்போ ஓரளவுக்கு எல்லாமே நம்ம தொட்டு பார்த்துட்டோன்ற சந்தோஷம் தான். ஓகே, எந்த ரிஸ்க்குன்னு இல்லை, இன்னும் கால்குலேட்டடாக எது ஒர்க் அவுட் ஆகுமோ ட்ரை பண்ண வேண்டியதான் பாக்கி. கரெக்ட். ஃபைன் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி தேங்க்யூ. அவன் ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஹாப்பி வேல்யூ ஆட் பண்ணியிருந்தா சந்தோஷம். கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக. ஸோ நான் அந்த பாட்காஸ்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு ஃபீட்பேக்ஸ் வரதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ப்ரோ கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் உங்களோட லிங்க்டின் இருக்குது. ஸோ என்னோட லிங்க்டின்ல ராம்குமார் RSன்னு சொல்லிட்டு இருக்கேன். லிங்க்டின் லிங்க் நான் மென்ஷன் பண்ணுறேன். மெயில் ஐடியும் நான் கொடுக்குறேன். ஆமாம், மெயில் ஐடியும் மென்ஷன் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஃபைன், தேங்க்யூ.